இப்போ வாய்ஸ் கேக்குது இல்லையா? Now the voice is audible, right? Okay, super. Yeah. Okay da. Done. So yeah. So இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா chapter 1. Okay. So chapter 1 வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? one shotல complete பண்ண போறோம். So one shotல chapter 1 கம்ப்ளீட்டா நம்ம வந்து ரீகால் பண்ணி முடிக்க போறோம். So in another just ஒரு 3 hoursல okay ஒரு 3 hoursல chapter 1 முடிக்க போறோம். So class end வரைக்கும் நீங்க listen பண்ணீங்க அப்படினு வெச்சுக்கோங்களேன் முடிச்சிரலாம் நம்ம chapter 1 so that mid termக்கு half yearlyக்கு quarterlyக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இது வந்து சூப்பர் இம்பார்ட்டன்ட் சூப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே சோ எல்லாருக்குமே என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியரா இருக்கு ரைட்? ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியர் ரைட்? ஓகேடா. சோ ஆன் சண்டே மார்னிங் யாரெல்லாம் கிளாஸ் வந்திருக்கீங்க just say a hi. I am waiting ma'am. தீமினல்ல எந்த சாப்டர் போகுது? தீமினல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாப்டர் 2 போச்சு பட் சாப்டர் 6 இன்னும் முடியல சரியா? சாப்டர் 6 வந்து இன்னும் முடியல. சோ இன்னைக்கு சாப்டர் 2 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். parallel-ஆ ரெண்டு சாப்டர் வந்து போயிட்டு இருக்கு தீமினல்ல தெரியுமா? ஓகேடா சூப்பர் 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 சம. சோ யாரெல்லாம் கிளாஸ் வந்திருக்கீங்க உங்க பேரை மட்டும் ஒரு அட்டெண்டன்ஸ் வந்து போட்டுருங்க. அண்ட் ரைட் இன் த பிகினிங் நீங்க எல்லாரும் கேட்டு இந்த ஒரு விஷயம் வந்து நான் தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து என்னது அப்படின்னா போன கிளாஸ் புக் பேக் கொஸ்டின் உடைய PDF. ஓகே புக் பேக் உடைய PDF. ஸோ இந்த சாப்டர் இருக்குல்ல இந்த சாப்டர் புக் பேக்கோட PDF நான் உங்களுக்கு இந்த லைவ்ல தரப்போறேன். இந்த லைவ்லயே சாட்ல உங்களுக்கு நான் வந்து தரப்போறேன். ஓகே ஸோ சாப்டர் 1 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஃபைனலி. ஓகே ஒன் ஷார்ட்ல கம்ப்ளீட் சாப்டர் நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். ஸோ கம்ப்ளீட் கிளாஸ் நீங்க டைவர்ட் ஆகாம டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஃபுல் கிளாஸ் ஃபுல் செஷன் நீங்க அட்டென்ட் பண்ண போறீங்க. ஓகேவாடா சூப்பர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் தீமினல் பேட்ச். தீமினல் பேட்ச் என்னது அப்படின்னா 1 இயருக்கு we have launched a batch for தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் வந்து நான் யாழினியன் சார் ஆஷா மேம் ஜனஸ்ருதி மேம் தமிழன் சார் உங்களுக்கு டீச் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஹோல் இயருக்கு ஜஸ்ட் த காஸ்ட் ஆஃப் 4000 நம்ம வந்து எவ்ரி கிளாஸஸ் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ மண்டே டு சாட்டர்டே வந்து நமக்கு எப்பயும் போல 2 hours ஆஃப் கிளாஸ் இருக்கும். சண்டே ஆனால் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் தீமினல் பேட்ச்லேருந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. யாரெல்லாம் தீமினல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கீங்க? யாரெல்லாம் தீமினல் பேட்ச் வந்து இருக்கீங்கப்பா? வெரி குட் வெரி குட் சூப்பர். ஸோ வாங்கப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஒன்லி லைவ் கிளாஸ். ஸோ லைவ் கிளாஸ் மட்டும் இல்லைடா. ஸோ தீமினல் பேட்சில் உங்களுக்கு லைவ் கிளாஸ் கூடவே சேர்ந்து லைவ் கிளாஸ் உடைய ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ லைவ் கிளாஸ் கூடவே சேர்ந்து லைவ் கிளாஸஸ் உடைய ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 𝑣𝑏uddy ஆப் 𝑣𝑏uddyல வந்து டாபிக் வைஸ் சாப்டர் வைஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ரெக்கார்டட் வீடியோ இருக்க போகுது. அதுவும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் தென் வில் பி டெஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து இருக்க போகுது. டெலிகிராமில் வில் பி கம்யூனிகேட்டிங் வித் யூ. ஓகே ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் சாட்லேயே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இஃப் யூ வாண்ட் டு. ஓகே ஸோ லெட் மீ கிவ் யூ த PDF chapter 1 book back. chapter 1 book back உடைய PDF நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு நான் சாட்ல கொடுத்துருக்கேன் சரியா? இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சாட்ல கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு பின் பண்ணிட்டேன் சரியா? இப்போ நான் உங்களுக்கு வந்து அதை பின்டு மெசேஜஸ்ல வந்து கொடுத்துட்டேன். VITக்கோ இல்லைனா வந்து அமிர்தா நம்மளுடைய JEE எக்ஸாம் IIT JEE எக்ஸாம் NEET எக்ஸாம் இது எல்லாத்துக்குமே வந்து மெட்டலர்ஜி சாப்டர் உங்களுக்கு வந்து டெலீட்டட். ஓகே பட் மற்ற சாப்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இருக்கு இல்லையா? இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஆர்கானிக்ல யாரெல்லாம் வீக்கா இருக்கீங்களோ இன்னைக்கு சாயந்தரம் 4 PM-க்கு யாரெல்லாம் மேம் நான் ஆர்கானிக்ல கொஞ்சம் வீக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் மேம் அப்படிங்கிறவங்கலாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ JEE கிளாஸ்ல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆர்கானிக் உடைய பேசிக்ஸ் எல்லாத்தையுமே நான் நடத்த போறேன் சரியா? ஸோ டுடே ஈவினிங் 4 o'clock உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து இருக்க போகுது. கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஏய் சாப்ட் ஓபன் ஆகுது தம்பிங்களா, ஓபன் ஆகுது. கிளிக் பண்ணி பாருங்க, ஓபன் ஆகுது சரியா? நான் இப்பதான் ஓபன் பண்ணி பார்த்தேன் சரியா? ஓகேடா டன். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு ஒன் ஷாட் எவ்ரி கான்செப்ட் படிக்க போறோம். ஸோ எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா காமா ரிலாக்ஸ்டா கவனிங்க. யாரும் நோட்ஸ் கூட எடுக்க வேண்டாம். ஆனால் எனக்கு காமா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கவனிக்கணும். ஓகே ஏண்டா
அது வந்து ஏதோ இதுக்காக கொடுத்ததுடா, உடனே வந்து நீங்க வந்து எப்படிலாம் பேசுறீங்க பாருங்க. சரி சரி வாங்க. ஸோ let us beginning from the begin, ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். எல்லாரும் கேட்குறீங்க மேம் உங்களுக்கு வந்து லீவ் இல்லையா அப்படின்னா, இன்னைக்கு வந்து எனக்கு லீவு தான் சரியா. ஆனா ஒரே ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கோங்க, நான் இப்போ சொல்ல போற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு உண்மை அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஸ்கூல் ஆரம்பிச்சா மட்டும்தான் வந்து புரிஞ்சுப்பீங்க. அது வந்து என்ன தெரியுமா, ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, நீ கிளாஸ் வரணும்னு நினைச்சாலும் உன்னால கிளாஸ் வர முடியாது. டேய் ஓடு. நீ வந்து இல்ல படிக்கணும்னு நினைச்சாலும் உன்னால உண்மையா வந்து படிக்க முடியாது சரியா. ஓகே, ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீ படிக்கணும்னு நினைச்சாலும் படிக்க முடியாது, கிளாஸ் வரணும்னு நினைச்சாலும் வர முடியாது. ஏன்னா நான் இங்க வந்து மெட்டலர்ஜி நடத்திட்டு இருப்பேன், உங்க ஸ்கூல்ல பி பிளாக் டெஸ்ட் வைப்பாங்க. அப்ப நீ பி பிளாக் படிப்பியா மெட்டலர்ஜி படிப்பியா? ரெண்டுமே படிக்க மாட்டேன், ரெண்டுத்துலயும் அரைகுறையா இருப்ப. புரியுதா? எஸ். ஸோ இது எத்தனை பேர் ஆமா மேம் இது ட்ரூ தான் அப்படின்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் எத்தனை பேட்ச் நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு பேட்ச்லயும் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இட் வில் பி வெரி 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 சேலஞ்சிங். நீங்களாம் நினைப்பீங்க ஈவினிங் கிளாஸஸ் நான் ரெகுலரா வந்துருவேன் அப்படின்னு. ஸ்கூல்ல அவ்வளோ டெஸ்ட் வைப்பாங்கடா, அவ்வளோ ரெக்கார்ட் ஒர்க் இருக்கும், அவ்வளோ ரைட்டிங் ஹோம்ஒர்க் இருக்கும், மேக்ஸ்ல அவ்வளோ ஹோம்ஒர்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. டெய்லி ஏதோ ஒன்று டெஸ்ட் வந்து உங்களுக்கு வச்சுட்டே தான் வந்து இருக்க போறாங்க. ஓகே, அப்படி இருக்கிறப்போ அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கு தான் நீ படிச்சுட்டு போவியே தவிர நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நீங்க ப்ராப்பரா படிக்கவே முடியாது. ஸோ நான் என்ன தெரியுமா பிளான் வச்சிருக்கேன், ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பிளான். அது என்னது, ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷனை நான் முடிக்க போறேன் உங்களுக்காக. ஓகே, இந்த ஹாலிடேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹாலிடேஸ்லயே ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷன்ஸை நான் முடிக்க போறேன். ஓகே, இப்போ காலையில 10:30 மணி கிளாஸ் இருந்துச்சுல, இதே மாதிரி அடுத்த ஒரு 4 நாள் நம்ம 10:30 மணி கிளாஸஸ் வச்சுக்கலாமா? அடுத்த இந்த 4 நாள் நம்ம 10:30 மணி கிளாஸஸ் வச்சுக்கலாமா? எஸ். ஒரு போல் போட்டுருவா, அந்த போலுக்கு ஆன்சர் பண்றீங்களா? டெய்லி, அதாவது ஸ்கூல் ஆரம்பிக்கிற வரைக்கும் டெய்லி 10:30 AM கிளாஸ். எஸ் வேணும், நோங்கிறவங்களா, ஸ்கூல் இருக்குங்கிறவங்களாம் நோ போடுங்க. 10:30க்கு டெய்லி கிளாஸ் வச்சு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஓரளவுக்கு அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடலாமா? போல் போட்டிருக்கேன் பாரு, சரியா? ஓகேடா, டன். ஓகே சரிப்பா. ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் மெட்டலர்ஜி சாப்டர். என்ன சாப்டர் இது? நம்ம மெட்டல்ஸை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி அதை பியூரிஃபை பண்ணி டே டு டே லைஃப்ல நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம அந்த மெட்டலை வந்து மாத்திக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இதுல மெட்டல்ஸை நம்ம எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்னா மினரல்ஸ்லேருந்து தான் நம்ம மெட்டல்ஸை வந்து என்ன பண்றோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஓகே, ஸோ எல்லா naturally occurring substance which contains metal in free state or compound. metal வந்து either free stateனா அதோடைய ஒரிஜினல் ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். கோல்டுனா கோல்டு AU அப்படியே இருக்கும், அது வேற எது கூடயும் ஒரு காம்பவுண்டா வந்து கலந்து இருக்காது. ஸோ மெட்டல் வந்து எய்தர் ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கு, அப்படி இல்லை அப்படின்னா கம்பைன்டு ஸ்டேட்ல வந்து இருக்கு. ஓகே, வேற யாரு கூடயாவது கம்பைன் ஆகி வேற ஏதாவது மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆவோ மெட்டல் சல்ஃபைட்ஸ் ஆவோ இல்ல மெட்டல் ஹைட்ரேட்ஸ் ஆவோ கம்பைன் ஆகி இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம மெட்டல் ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெய்லி 2 hours போர்ஷன் முடிக்கலாம் அப்படின்னா நீங்க சொல்லுங்க. ஓகே, இந்த கிளாஸை கடைசி வரைக்கும் அட்டென்ட் பண்றதுக்கு ஒரு தில்லு வேணும். அந்த தில்லு யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் இன்னைக்கு வந்து ஃபைண்ட் பண்ண போறேன். ஓகே, அவங்களுக்கு மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஒரு PDF தர போறேன். இந்த கிளாஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் which they have to focus for the whole yearக்கு நான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு PDF வந்து தர போறேன், கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஓகேவா, டன்னா? பார்க்கலாமா யார் அந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ்டா கான்சென்ட்ரேட்டடா இருக்கீங்க கடைசி வரைக்கும் அப்படின்னு பார்த்துலாமா? டீமினல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் அட்டென்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. இதுக்கப்புறம் நோ டிஸ்ட்ராக்ஷன், நானும் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன், நீங்களும் டிஸ்ட்ராக்ட் ஆக கூடாது. ஓகே, டன். ஏண்டா டீமினல் பேட்ச் கிளாஸா 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கிளாஸ் வர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் வரேன், சரியா? ஓகேடா. ஸோ இப்போ மினரல் அப்படின்னா என்னது, என் கூடவே சேர்ந்து படிச்சிருங்க. naturally occurring substance, அதுல நம்மளுடைய மெட்டல் வந்து எய்தர் ஃப்ரீ ஸ்டேட்லயும் இருக்கலாம் இல்லனா கம்பைன்ட் ஸ்டேட்லயும் வந்து இருக்கலாம். அதை தான் நம்ம வந்து மினரல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓர் அப்படின்னா என்ன? வாட் இஸ் திஸ் ஓர்? ஓர் இஸ் a mineral. ஓரும் வந்து ஒரு மினரல் தான்.
which contains high percentage of metal. எனக்கு தேவையான மெட்டலுடைய பர்சன்டேஜ் எப்படி இருக்கு அப்படின்னா அதிகமா இருக்கு. அதுக்கப்புறமா நான் ஈஸியாகவும் சீப்பராகவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஈஸிலி அண்ட் எக்கனாமிக்கலி எக்ஸ்ட்ராக்ட். ஸோ எந்தெந்த மினரல்ஸ்லனா நமக்கு தேவையான மெட்டலுடைய பர்சன்டேஜ் அதிகமா இருக்கோ அதுதான் என்னது ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் ஈஸியராகவும் சீப்பராகவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஓர் அப்படின்னு சொல்றோம். அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஓர் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ். எல்லா மினரல்ஸும் வந்து ஓர்ஸ் கிடையாது. எல்லா மினரல்ஸும் ஓர்ஸ் கிடையாது. எக்ஸாம்பிள் கிளே. கிளே வந்து மினரல் ஆஃப் அலுமினியம். ஆனா all ores are minerals. ஆனா எல்லா ஓர்ஸும் வந்து என்னது அப்படின்னா மினரல்ஸ் தான். எக்ஸாம்பிள் பாக்சைட். இந்த கான்செப்ட் யாருக்கெல்லாம் கிளியர்? சாட்ல கிளியர் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க பார்க்கலாம். இது நம்ம ஆல்ரெடி வந்து புக் பேக்லயும் முடிச்சிட்டோம். தம்பி மணிகண்டா லைன் பை லைன் தான் நான் டீச் பண்றேன். ஆனா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல டீச் பண்றேன். ஓகேவா? நான் புக் எடுத்து புக்ல ஹைலைட் பண்ணா உனக்கு என்ன புரியுமோ அதை விட இங்க பெட்டரா புரியும். ஓகே, புக் ஃபுல்லா தான் சொல்லித்தரேன். சரியா? ஓகே, டன். அடுத்து மேம், ஓகே, நான் இப்போ வந்து எனக்கு தேவையான மெட்டலை வந்து மினரல்ல இருக்கக்கூடிய ஓர்ல இருந்து தான் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வாட் ஆர் ஆல் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன்? இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா 3 ப்ராசஸ் தான். ஒன்று வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ்ல என்ன தெரியுமா நம்ம பண்ணுவோம்? நம்ம ஓர்ல இருக்கக்கூடிய பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணுவோம். ஓர்ல இருக்கக்கூடிய பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஓர்ல வந்து ஜஸ்ட் மினிட், ஒன் மினிட்ரா. ஒரே நிமிஷம். One minute. யா, ஓகே. ஸோ இப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ நம்ம ஓர்ல இருக்கு இல்லையா, இருக்கக்கூடிய பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து வெளியில தள்ளி விடுறோம். சரியா? ஸோ பிசிக்கல் இம்பியூரிட்டிஸை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எலிமினேட் பண்றோம். பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ்னா என்னடா? கேங்கு, மேட்ரிக்ஸ், இதெல்லாம் தான் வந்து இந்த பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ். ஸோ நமக்கு தேவையில்லாத இந்த கேங்கு, மேட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து எலிமினேட் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஓகே, இப்போ நம்ம ஓர் இருக்குடா, ஓர்ல இருக்கக்கூடிய கேங்கு, மேட்ரிக்ஸ், இந்த தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம பியூர் ஓர் மட்டும் தனியா கிடைக்குமா? இப்போ அந்த ஓர்ல இருக்கக்கூடிய மெட்டலை மட்டும் தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஓர்ல இருக்கக்கூடிய மெட்டலை மட்டும் தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். சரியா? சோ அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். சரியா? எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கப்பா. இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல்லே நமக்கு 2 ஸ்டெப் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டலை ஆக்சைடா மாத்திக்கிறோம். நம்ம மெட்டலை என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்சைடா மாத்திக்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ PbS இருக்கு அப்படின்னா அது PbO அப்படின்னு அந்த மெட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஓரை வந்து நம்ம ஆக்சைடா மாத்திக்கிறோம். இப்போ PbS தான் அந்த ஓர். ஓகே, லெட் சல்ஃபைட், அதை வந்து நான் லெட் ஆக்சைடு, ஆக்சைட்ஸா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மாத்திட்டேன். சரியா?
இப்போ அந்த ஆக்சைடை நான் திருப்பி ரெடியூஸ் பண்ணி மெட்டல் மட்டும் கொண்டு வந்துக்கிறேன். அந்த ஆக்சைடை திருப்பி ரெடியூஸ் பண்ணி நான் மெட்டல் மட்டும் கொண்டு வந்துக்கிறேன். இதுதான் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல், ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல். அண்ட் ஃபைனலா லாஸ்ட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய refining of crude metal. நான் நடுவில் கொஸ்டின்லாம் கேட்பேன், எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இது மட்டும் எழுதினா போருண்டா, நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்ல இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதணும், எல்லா பாயிண்ட்ஸும் எழுதணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்னது அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ். ஓரை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்றோம். செகண்ட் ப்ராசஸ் வந்து என்னது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் crude metal. அந்த ஓர்லேருந்து மெட்டலை மட்டும் நம்ம தனியா, crude metal அப்படின்னா மெட்டலை மட்டும் அப்படின்னு அர்த்தம், சரியா? ஒன்லி மெட்டல் அப்படின்னு அர்த்தம். மெட்டலை மட்டும் நம்ம என்ன பண்றோம், தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். நீட் கிளாஸ் டைமிங் எல்லாமே நம்ம ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கோம் பாருடா. நீட் கிளாஸ்க்கு காலையில 10:30 மணி, சாயந்தரம் 4 மணி, அப்புறமா 8:30 மணி, 3 கிளாஸஸ் ஒரு நாளைக்கு நடக்குது, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல்லையே 2 ப்ராசஸ் இருக்கு. ஒன்று வந்து கன்வர்ஷன் ஆஃப் ஓர் டு ஆக்சைடு. ஓரை வந்து ஆக்சைடா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணிக்கிறோம், அந்த ஆக்சைடை மெட்டலா ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அண்ட் ஃபைனலா ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல்னா இப்போ நம்ம இது வரைக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிற மெட்டல் 100% நமக்கு பியூரா இருக்குமா? வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்போ அதை வந்து நமக்கு 100% பியூரா மாத்திர ஒரு ப்ராசஸ் தான் வந்து ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல் புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் இது பக்கா கிளியர் மேம், பக்கா கிளியரா புரிஞ்சிருச்சு மேம் அப்படிங்கிறாங்க? யாருக்கெல்லாம் இது கிளியரா புரிஞ்சிருச்சு? லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன். ஏன்னா ஒன்னொன்னா என் கூடவே சேர்ந்து நீங்களும் முடிச்சிருங்க. புரிஞ்சிருச்சு மேம், பிடிஎஃப் கொடுத்தா நாங்கள் படிச்சிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு புரிஞ்சுதா? சூப்பர், செம. அடுத்து கவனிங்க, இப்போ இந்த என்னென்ன மெட்டல் இருக்கு, அந்த மெட்டலுக்கு என்னென்ன ஓர் இருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட்ஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தர போறேன். மேம் இதுலேருந்து என்ன மாதிரி மேம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, தே கேன் ஆஸ்க் கிரியேட்டிவ் 1 மார்க். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரியேட்டிவ் 1 மார்க் வந்து நமக்கு இதுலேருந்து கேட்பாங்க, சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வாங்கப்பா, அலுமினியம்க்கு நமக்கு என்னெல்லாம் ஓர் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? அலுமினியம்க்கு என்னெல்லாம் ஓர் இருக்கு அப்படின்னு, பாக்சைட், டயாஸ்போர் அண்ட் கயோலினைட். ஓகே, ஸோ நமக்கு அதோடைய காம்போசிஷன் கொடுத்து கேட்கறத விட இந்த நேம் ஓர் அண்ட் தென் மெட்டல் கொடுத்து கேட்கலாம். சூஸ் த பெஸ்ட் மாதிரி நமக்கு கேட்கலாம். பிகாஸ் நீங்களாம் 200 out of 200 கட் ஆஃப் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எங்கேருந்து கேட்பாங்க அதையும் சேர்த்து நான் வந்து சொல்லித்தரேன், சரியா? இப்போ யாரும் டவுட் கேட்காதீங்க, டவுட்டுக்கு லாஸ்ட் 10 minutes டவுட் கேளுங்க, சரியா? ஓகேடா, ஸோ லிசன் பண்ணுங்க. அலுமினியம்க்கு யாருக்கெல்லாம் இதோட ட்ரிக் தெரியுமோ சாட்ல சொல்லுங்க. ஓகே, யா, பாக்சைட், டயாஸ்போர், கயோலினைட். ஓகே, தியா வந்து பாக்ஸிங் அண்ட் கராத்தே கிளாஸுக்கு போனா, தியா எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க, தியா பாக்ஸிங் அண்ட் கராத்தே கிளாஸுக்கு போனா, தியா பாக்ஸிங் அண்ட் கராத்தே கிளாஸ், கராத்தே தான் இந்த கயோலினைட். அப்போ டயாஸ்போர், பாக்சைட் அண்ட் நம்மளுடைய கயோலினைட், இது வந்து எதுடைய ஓர்? அலுமினியம் உடைய ஓர். அலுமினியம் உடைய ஓர். 1 மார்க்ல கேட்டா நம்ம சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் பண்ணிடலாமா? வெரி குட். தியா வந்து பாக்ஸிங் அண்ட் கராத்தே கிளாஸுக்கு போனா, தியா பாக்சைட் அண்ட் கயோலினைட், தியா பாக்சைட் அண்ட் கயோலினைட். ஓகே, அடுத்து பாருங்க அயன். அயன் ஒன்னே நீங்க அயன் கடைக்கு போயிடணும். அயன் ஒன்னு அயன் கடைக்கு போயிடணும். அந்த ட்ரிக் எல்லாருமே எழுதி வச்சுக்கோங்க. என்ன மேம் அது அயன் கடை ட்ரிக்கு அப்படின்னா, இந்த அயன் கடைக்கு சைட்ல போனா, அயன் கடைக்கு சைட்ல போனா யார் போறாங்க? ஹேமா போறா. அதான் அந்த ஹெமாடைட். அயன் கடை தான் இந்த அயன் பைரைட். சைடு, அயன் கடை சைடு தான் இந்த சைடரைட். இந்த சைடரைட். ஓகே, யார் போறாங்க? ஹேமா போறாங்க. யார் போறாங்க? ஹேமா போறாங்க. அதான் ஹெமாடைட். அதுதான் ஹெமாடைட். அங்க போனா மாங்காவும் லெமன் மரமும் இருக்கு. மாங்காய் லெமன்லாம் பறிச்சுட்டு வராங்க. மாங்காய் லெமன் இதெல்லாம் மரம் இருக்கு, பறிச்சுட்டு வராங்க. ஸோ அதான் மாங்காய் தான் மேக்னடைட் அண்ட் லெமன் தான் லிமோனைட். ஏன்னா இதெல்லாம் அப்போதான் நமக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, ஒரு மாதிரி காமெடியா தான் இருக்கு. ஆனா எக்ஸாம்ல நமக்கு ஞாபகம் வந்தா போரும், அவ்வளவுதானே? எஸ். ஸோ ஹேமா அயன் கடை சைடு போற, அயன் தான் இந்த அயன் பைரைட், சைடு தான் சைடரைட். அண்ட் அங்க போனா வந்து நமக்கு மாங்காய் மேக்னடைட் அண்ட் லெமன் லிமோனைட் நமக்கு கிடைக்குது. ஓகே, சூப்பர். அயனுடைய ஓர்ஸை படிச்சு முடிச்சாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பா,
காப்பர். ஸோ காப்பர் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காப்பருக்கு என்னென்னலாம் ஓர் இருக்கு. இதோடைய இது என்ன லேர்ன் வித் பிரியா சொல்லிட்டாங்க. காப்பருக்கு அந்த பிரியா அண்ட் மாலா கிளாஸ்ல அழுதுட்டே காஃபி குடிச்சாங்க. கரெக்ட். இங்க பாருங்க நல்லா கவனிங்க. பிரியா தான் இந்த பைரைட் அண்ட் மாலா தான் மாலகைட். பிரியா அண்ட் மாலா தான் இந்த மாலகைட். ஓகே. அழுதுட்டே அதுதான் அந்த அழுதான் அசுரைட், அதுதான் அசுரைட். ஓகே. 𝐴𝒁𝑢 அதுதான் வந்து என்னது அப்படின்னா இந்த அசுரைட். அழுதுட்டே என்ன பண்ணாங்க அப்படின்னா கிளாஸ் கப்ல காஃபி குடிச்சாங்க. அதான் கிளாஸ் தான் இந்த காப்பர் கிளாஸ் கப்பு. அந்த கப்பு தான் கப்ரைட் ஆர் கியூப்ரைட். ஓகே. CUP கியூப்ரைட் குடிச்சாங்க. எவ்வளவு ஈஸியா ஞாபகம் இருக்கு பாத்தீங்களா? பிரியாவும் மாலாவும் அழுதுட்டே கிளாஸ் கப்ல காஃபி குடிச்சாங்க. கிளாஸ் கப்ல காஃபி குடிச்சாங்க. அதுதான் பிரியா தான் பைரைட், மாலா ஃபார் மாலகைட், அழு ஃபார் அசுரைட் அண்ட் கிளான்ஸ் ஃபார் கிளாஸுக்கு கிளான்ஸ், கியூப்ரைட் தான் அந்த கப்பு. ஈஸியா? செம ஈஸியா? ஓகே. நான் கொஸ்டின் கேட்பேன் சொல்லிட்டேன். கொஸ்டின்க்குலாம் நீங்க ஆன்சர் பண்ண மாட்டீங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் சொல்லி தர மாட்டேன். சரியா? ஓகே. அடுத்து எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நான் கொஸ்டின் கேட்பேன். யாரெல்லாம் சாட்ல ஆன்சர் பண்றீங்கன்னு பாத்துடலாம். ஆமா, இந்த ட்ரிக் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ எவ்ரிபடி ஸ்மாஷ் த லைக் பட்டன். 83 லைக்ஸ் தான் இருக்கு. டபுள் த பீப்புள் ஆர் தேர் இன் த chat right now. Everybody smash the like button right now. Okay? Yeah. Next ஜிங்க்குக்கு பாருங்க. ஜிங்க்குக்கு வந்து நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டோம்? ஞாபகம் இருக்கா? ஜிங்க்குக்கு என்ன பார்த்தோம்? கேலமன், ஜிங்க்சைட், ஜிங்க் பிளெண்ட். காலமாடுக்கு காலு பெண்ட் ஆகிருச்சு, அதனால ஜிங்க் கொடுத்தாங்க. ஓகே. யா, காலமாடு தான் இந்த கேலமன். ஸோ கேலமன். ஓகே. கால் வந்து பெண்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஏதோ டெஃபிஷியன்சினால கால் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெண்ட் ஆயிடுச்சு. அதான் ஜிங்க் பிளெண்ட். பெண்ட் தான் இந்த பிளெண்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிங்க் கொடுத்தாங்க. அதுதான் இந்த ஜிங்க் சைட். ஓகே. ஜிங்க் ஜென்ரலா எதுல இருக்கும் அப்படின்னா நிறைய இந்த வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா ஜிங்க்லாம் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால வந்து ஜிங்க் கொடுத்தாங்க. இது மெட்டலர்ஜி சாப்டர்டா. சாப்டர் நேம் கேட்குறியே, டைட்டில்லே இருக்கு. சாப்டர் 1 மெட்டலர்ஜி. ஓகே. சூப்பர். ஸோ ஜிங்க் பிளெண்ட், கேலமன் அண்ட் தென் ஜிங்க் சைட், இவங்க மூணு பேரும் ஜிங்க் உடைய ஓர். அடுத்து can you hear me? Can you hear me? Yeah. ஆரம்பிப்போமா? ஓகே, டன். ஸோ அனைவரும் திருப்பியும் ஃபோக்கஸோட லிசன் பண்ணுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். சரியா? ஓகேடா, வாங்க வாங்க. ஸோ இப்போ லெட் வந்து கலீனா ஆங்கிளா ஒரு மாதிரி ராங் ஆங்கிளில் கால் வச்சதுனால வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து கால் வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓகே. தெரியாம கால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா செருப்பு வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. செருப்பு. ஓகே. அதுதான் கலீனா ஆங்கிள் செருப்பு. ஆங்கிளா கால் வச்சுன்னா செருப்பு வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னா வச்சுக்கோங்க. ஸோ லெட் வந்தாலே கலீனா ஞாபகம் வச்சுக்கோங்க. கலீனா ஏதோ ஒரு பொண்ணு பேரு, செலினா, கலீனா ஏதோ ஒரு கேர்ள் நேம் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ கலீனா
ஆங்கிள் தப்பா வச்சதுனால செருப்பு வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ ஆங்கிள் செருப்பு, செருசைட் ஆங்கிள் சைட். ஓகே சூப்பர். அடுத்து டின்னுக்கு என்னது அப்படின்னா கேசிட்டரைட். காசு இருந்தால் தான் டின் வாங்க முடியும். காசு இருந்தால் தான் நம்ம டின் வாங்க முடியும். இல்லைனா காசை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டின்ல வந்து நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காசு இருந்தால் டின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேசிட்டரைட். சில்வருக்கு பாருங்களேன், சில்வர் கிளான்ஸ், பைரார் கைரேட், குளோரார் கைரேட், ஸ்டெஃபினைட், புரோஸ்டைட். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இது படித்தோம் ஞாபகம் இருக்கா? ஒரு ட்ரிக் படித்தோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரிக் படித்தோம் ஞாபகம் இருக்கா? எஸ், வாட் இஸ் த ட்ரிக் வி லேர்ன்ட் ஹியர்? ஸோ ஸ்டெஃபி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெஃபி வந்து ஒரு சில்வர் கிளாஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா குளோரோஃபில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. சரியா? குளோரோஃபில்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா போர் பண்றாங்க. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெஃபி வந்து ஒரு சில்வர் கிளாஸை பையிலேருந்து கொண்டு வராங்க. அதான் பைரார் கைரேட். ஓகே, பையிலேருந்து கொண்டு வந்து குளோரோஃபில் ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோரோஃபில்ல வந்து போர் பண்றாங்க, குளோரோஃபில்ல வந்து ஊத்துறாங்க. சரியா? ஸோ அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா குளோரார் கைரைட். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோஸ்டைட். ஓகே சூப்பர். ஸ்டெஃபி அண்ட் பிரியாவா அப்படின்னு படிச்சோமா? ஓகே, ஸ்டெஃபி அண்ட் பிரியா. பைரார் கைரைட்டுக்கு நீங்க பிரியான்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம், ஆர் கிளாஸ் பை அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சில்வர் கிளான்ஸ் தான் அந்த சில்வர் கிளான்ஸ். அப்புறம் என்ன பண்றாங்க? குளோரோஃபில் தான் இந்த குளோரார் கைரைட் போர் பண்றாங்க. அதுதான் வந்து இந்த புரோஸ்டைட். ஓகே, ஸோ நான் இப்போ கொஸ்டின் கேட்கலாமா? பார்க்கலாம். ஸோ நவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி அ குவிஸ் ஜோன். ஸோ ரேப்பிடாக நான் இப்போ கொஸ்டின் கேட்க போகிறேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் இதுலேருந்து கேட்டாங்க அப்படின்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர் தட். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். அது வந்து எந்த ஓர் அப்படின்னு வந்து சொல்ல போறீங்க. சரியா? எந்த ஓர் அப்படின்னு வந்து சொல்ல போறீங்க, எந்த மெட்டலுடைய ஒரு ஓர் அப்படின்னு சொல்ல போறீங்க. ஓகே, ஸோ கேன் வி ஸ்டார்ட்? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே டன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு எல்லாருமே வந்து கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன கேட்கிறேன்னா ஸ்டெஃபினைட் வந்து எதுடைய ஒரு ஓர், எந்த மெட்டலுடைய ஒரு ஓர்? ஸ்டெஃபி எதுல படிச்சோம்? சில்வர். வெரி குட். ஸ்டெஃபினைட் வந்து சில்வர். கரெக்ட். ஸ்டெஃபினைட் வந்து சில்வருடைய ஒரு ஓர். சூப்பர். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெமாடைட். க்ளூ கொடுத்துட்டேனே. ஹெமாடைட் எந்த ஸ்டோரியில வருவா? ஹேமா. வெரி குட். அயன் கடை ஞாபகம் இருக்கா? அயன்ல தான் நமக்கு ஹெமாடைட் வர போறா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க. நான் கொஸ்டின் கேட்கிறேன், கரெக்டா ஆன்சர் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. மேக்னடைட் அது யாரு? மேக்னடைட். ஹெமாடைட் வந்து அயன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ மேக்னடைட் அதுவும் வந்து அயன் தான். சரியா? மேக்னடைட்டும் வந்து என்னது அப்படின்னா அயன் தான். சூப்பர் செம. கியூப்ரைட் என்னது? கியூப்ரைட் ட்ரிக்கு சொல்லவா? பிரியா அண்ட் மாலா அழுதுட்டே காஃபி கப் குடிச்சாங்க, அதாவது கிளாஸ் கப்ல காஃபி குடிச்சாங்க. பிரியா அண்ட் மாலா அழுதுட்டே காஃபி கப்ல குடிச்சாங்க. கியூப்ரைட். வெரி குட். கியூப்ரைட் இஸ் த ரைட் ஆன்சர். வந்து காப்பருடைய ஒரு ஓர். கேலமின் எதுப்பா? ஜிங்கா, லெட்டா, டின்னா? கேலமின். வெரி குட். இட் இஸ் ஜிங்க். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? காலமாடு கால் பெண்ட் ஆனதுனால ஜிங்க் கொடுத்தாங்க. ஸோ ஜிங்க் பிளெண்ட், கேலமின் அண்ட் ஜிங்க் சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிங்க்கு வந்து வரும். கரெக்டா? கலீனா யாருக்கு வருவாங்க? கலீனா, ஆங்கிள்சைட், செருசைட் இவங்கெல்லாம் யாருக்கு வருவாங்க? கலீனா, ஆங்கிள்சைட், செருசைட். லெட். வெரி குட். லெட்டுக்கு வருவாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கஷ்டமா ஏதாவது கேட்கலாமே. மேக்னடைட் யாருக்குப்பா? மேக்னடைட் அயன் கடைக்கு சைட்ல போனா ஹேமா வந்து மாங்காய் அண்ட் லெமன் பறிச்சா. ஸோ மேக்னடைட் வந்து எதுக்கு வரும்? அயன்.
வெரி குட். மேக்னடைட் வந்து அயனுக்கு வரும், கரெக்டா? ஸோ ஹெமாடைட், மேக்னடைட், சைடரைட், அயன் பைரைட் அண்ட் லிமோனைட் இவங்க எல்லாருமே வந்து நமக்கு மெட்டல்ஸ். இந்த எல்லாமே நமக்கு வந்து எதுடைய ஓர்? நம்ம மெட்டல் அயனுடைய ஓர். சரியா? நம்ம மெட்டல் அயனுடைய ஓர்ஸ். ஓகே, சூப்பர், செமையா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ நம்ம இப்போ அடுத்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா மேம் கேங்குன்னு சொல்றாங்கல்ல. ஸோ வாட் இஸ் தட் கேங்? ஜிங்க் வந்து ஒன்றும் இல்லைப்பா, கேலமின், அதான் அந்த காலமாடு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிங்க் பிளெண்ட் தான் கால் பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜிங்க் போட்டாங்க. சரியா? இல்லைன்னா வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, கேலமின் லாக்டோ கேலமின்லாம் இருக்குல்ல, இல்லைன்னா வந்து அந்த லாக்டோ கேலமின் அதெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஃபேஸ்ல போட்டு பிளெண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆர் சம்திங். ஸோ ஜிங்க் பிளெண்ட், கேலமின், அதுக்கப்புறமா வந்து ஜிங்க் சைட், இவங்க மூணு தான் ஜிங்க் உடைய ஓர்ஸ். ஓகே, சூப்பர். Explain the following terms with suitable examples. Okay, so இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு 2 மார்க் क्वेश्चनல வந்து they can ask. So full focus ஓட நீங்க எல்லாரும் ப்ராப்பரா listen பண்ண போறீங்க. Gang அப்படினா என்ன? What is this gang? The ore are associated with non-metallic impurity. Metal அல்லாத impurity. இப்ப சல்ஃபர் மெட்டலா? இல்ல. ஆக்சிஜன் மெட்டலா? இல்ல. கார்பன் மெட்டலா? இல்ல. இந்த மாதிரி நான் மெட்டல்லாம் நம்ம ஓர் கூட இம்பியூரிட்டியா இருக்கு அப்படின்னா அது வந்து கேங் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ராக்கி மெட்டீரியல்ஸ் கண்டிப்பா நம்ம எர்த் கிரஸ்ட்ல இருந்தா என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றோம். அப்போ மணல், கல்லு, பாறை இது எல்லாமே வந்து இருக்க போகுது. ஸோ ராக்கி இம்பியூரிட்டிஸ் இருக்க போகுது. சிலீஷியஸ் மேட்டரும் வந்து என்னது அப்படின்னா மண்ணு தான். மண்ணை தானே நம்ம வந்து சிலிக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மணல் சம்மந்தப்பட்டது தான் நம்ம சிலீஷியஸ் மேட்டர் அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? ஸோ மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ், நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டி, அப்புறமா சிலீஷியஸ் மேட்டர், ராக்கி இம்பியூரிட்டி, இதெல்லாம் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கேங் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் தான் நம்ம கேங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா SiO2 சிலிக்கா. இந்த சிலிக்கா தான் என்னது அப்படின்னா மணல். நம்ம வந்து ரோட்ல இருந்து மண் வந்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த மணல் வந்து என்னது அப்படின்னா அதுதான் இந்த சிலிக்கா. இந்த மணல் தான் வந்து இந்த சிலிக்கா. புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்து மேம் இந்த கேங் வந்து தேவையில்லாத இம்பியூரிட்டி. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन வந்து கேட்க போறேன். நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்ததுல தான் இந்த கேங்கை ரிமூவ் பண்ற ப்ராசஸ் என்னது? கேங்கை ரிமூவ் பண்ற ப்ராசஸ் வந்து என்ன தம்பி? சொல்லுங்கப்பா. The process of removal of gang வந்து என்னது? எனக்கு நீங்க கவனிக்கிற மாதிரியே தெரியலையே. சீரியஸ்னஸே இல்லையே. நான் லீவ்லயே உங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா நீங்க வந்து வேணாம் மேம் பார்த்துக்கலாம் கஷ்டப்படுறோம் அப்படின்றீங்களே. வெரி குட். கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா it is the removal of இந்த impurities. ஓகே, சூப்பர். இப்போ ஸ்லாக்னா என்னமா? இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நான் ஃப்ளக்ஸ், அதாவது நம்மளோட கேங் இருக்கு. இந்த கேங் வந்து எனக்கு தேவையில்லை. அப்போ அந்த கேங்கை ரிமூவ் பண்றதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ளக்ஸை ஆட் பண்றேன். அந்த கேங்கை ரிமூவ் பண்றதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ளக்ஸை ஆட் பண்றேன். சரியா? அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஸ்லாக். சரியா? கேங்கு கூட ஃப்ளக்ஸ் சேர்ந்தா ஸ்லாக். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. CaO கால்சியம் ஆக்சைடு, இது வந்து என்னதுப்பா? நமக்கு இங்க இவர் தான் நம்மளுடைய கேங்கா இருக்கார். ஓகே, CaO தான் நம்மளுடைய கேங்கா இருக்கார். நான் என்ன பண்ணணும்? இந்த கேங்கை வந்து ரிமூவ் பண்ணணும். அதனால தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் யூசிங் அ ஸ்லாக். சரியா? I am using a flux. நான் என்ன பண்றேன்? ஒரு ஃப்ளக்ஸை வந்து ஆட் பண்றேன், சிலிக்கா. ஓகே, ஃப்ளக்ஸ் சிலிக்காவை நான் என்ன பண்றேன் அப்படின்னா யூஸ் பண்றேன். அப்போ எனக்கு கால்சியம் சிலிகேட் CaSiO3 கிடைக்குது. அதுதான் ஸ்லாக். மேம் ஃப்ளக்ஸ்னா என்ன மேம் அப்படின்னு வந்து கேக்குறீங்க. இப்போ நான் அழுக்க ரிமூவ் பண்றதுக்காக நான் சோப்பு போடுறேன் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு இந்த கேங்கு தேவையில்லடா. இந்த தேவையில்லாத கேங்கை நான் வந்து ரிமூவ் பண்ணியே ஆகணும். அதுக்காக நான் ஆட் பண்றது தான் என்னது அப்படின்னா ஃப்ளக்ஸ். ஓகே, அதுக்காக நான் ஆட் பண்றது தான் வந்து என்னது அப்படின்னா ஃப்ளக்ஸ். புரிஞ்சுதா? ஓகே, டன். ஸோ மேம்
CaO கால்சியம் ஆக்சைடு தான் மேம் ஃப்ளக்ஸ். ரெண்டுமே வந்து ஆக்சுவலி வந்து பாசிபிள் தான். ஸோ கால்சியம் ஆக்சைடு வந்து இன்கேஸ் அது வந்து ஃப்ளக்ஸா இருக்கு அப்படிங்கிறப்போ SiO2 தான் நம்ம கேங்கா யூஸ் பண்ணுவோம். கோ அண்ட் ரெஃபர் யுவர் புக். ஓகே, ஸோ ரெண்டு பாசிபிலிட்டியுமே எஸ் தான். ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இல்லை மேம் கால்சியம் ஆக்சைடு வந்து ஃப்ளக்ஸ் தான் மேம் அப்படின்னா சிலிக்கா பாருங்க மண்ணு இல்லையா? ஸோ இந்த இடத்துல சிலிக்கா வந்து நமக்கு வந்து அப்போ என்னவா இருக்கு? கேங்கா இருக்கு. ஓகே, ஸோ இந்த கேங்கை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் கால்சியம் ஆக்சைடு ஃப்ளக்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ணுறேன். சரியா? ஆட் பண்ணுறப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்குது? CaSiO3 ஸ்லாக் கிடைக்குது. சரியா? ஸோ கேங்கும் ஃப்ளக்ஸும் சேர்ந்தா நமக்கு ஸ்லாக் கிடைக்கும். ஓகே, சூப்பர். ஸோ கேங்குனா தேவையில்லாத இம்பியூரிட்டி. த ஓர் அசோசியேட்டட் வித் நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸாக இருக்கலாம், ராக்கி மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், சிலிஷியஸ் மேட்டராக இருக்கலாம். இது எல்லாம் தான் வந்து என்னது அப்படின்னா கேங். சரியா? ஸ்லாக் அப்படின்னா ஃப்ளக்ஸும் கேங்கும் சேர்ந்தா ஸ்லாக். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். எல்லாருக்கும் கிளியர்? சூப்பர். யாருக்கெல்லாம் கிளியர் கிளியர் அப்படின்னு சாட்ல போட்டிருக்கேன். ஓகே, சூப்பர், டன். இப்போ ஆமாண்டா ரிமூவ் ஆயிடும்டா ஸ்லாக் CaSiO3 ரிமூவ் ஆயிடும். அவங்க கால்சியம் சிலிகேட்டா ரிமூவ் ஆயிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ்னா என்ன மேம்? ரிமூவல் ஆஃப் கேங் தான். ரிமூவல் ஆஃப் நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டி, ராக்கி மெட்டீரியல் அண்ட் சிலிஷியஸ் மேட்டர். ஏண்டா நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டி, ராக்கி மெட்டீரியல், சிலிஷியஸ் மேட்டர்னா என்ன அர்த்தம்? தே ஆர் கேங். அப்படின்னா அவங்க வந்து யாருப்பா? அவங்க வந்து GANGUE. அவங்க தான் வந்து கேங். இந்த கேங்கை ரிமூவ் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? கான்சென்ட்ரேஷன். ஸோ கான்சென்ட்ரேஷன் கேட்டா என்னன்னு எழுதிடுவீங்க இல்லையா? கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் கேங். கேங்னா நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ், சிலிஷியஸ் மேட்டர் அண்ட் ராக்கி மெட்டீரியல்ஸ். இதுதான் வந்து நம்ம கேங் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, இப்போ மேம் கான்சென்ட்ரேஷனுடைய டைப்ஸ்லாம் என்னென்ன இருக்கு? கான்சென்ட்ரேஷன் தான் என்னன்னு புரிஞ்சிச்சு. இந்த கான்சென்ட்ரேஷன் டைப்ஸ்ல என்னெல்லாம் வரும் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ். ரெண்டும் சேம் தான், கிராவிட்டி செப்பரேஷன். செகண்ட் ப்ராசஸ் வந்து froth flotation. தேர்ட் ப்ராசஸ் leaching. ஃபோர்த் ப்ராசஸ் magnetic separation. ஓகே, ஸோ இதெல்லாம் one type of concentration. Okay, so gravity separation, magnetic separation, leaching and then froth flotation. இது எல்லாமே கான்சென்ட்ரேஷன் உடைய ப்ராசஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 ப்ராசஸ்ல இருந்து ஒரு ப்ராசஸை கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே, கண்டிப்பா கேட்பாங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன்ல இப்போ நீங்க படிக்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கிரியேட்டிவ் 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும். கிரியேட்டிவ் 1 மார்க்குக்கு இப்போ நான் சொல்லித்தர போறது வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் கிளாஸ் இருக்கிறது யாருக்கு? பாஸ் ஆகிறதுக்கா? 80+ வாங்குறதுக்கா? 90+ வாங்குறதுக்கா? இல்லை, ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் டு ஸ்கோர் சென்டம். சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கிரியேட்டிவ் 1 மார்க் படிக்கும். கிரியேட்டிவ் 1 மார்க் எப்போ படிக்கணும்? எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக படிக்கணுமா? லாஸ்ட் 2 நாள் பப்ளிக் முன்னாடியா? இல்லை, ஆரம்பத்திலேருந்தே படிக்கணும். அதனால தான் நான் நடுவில் எங்கெல்லாம் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ சொல்லிட்டு இருக்கேன். சரியா? இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ் அண்ட் தென் பிரின்சிபிள். பிரின்சிபிள் என்ன? பிரின்சிபிள் பேஸ் பண்ணி ஒவ்வொரு கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸும் இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே கிராவிட்டி செப்பரேஷன். ஸோ கிராவிட்டி செப்பரேஷன்ல ஓருடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து ஹையா இருக்கும். ஓருடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து அதிகமா இருக்கும். மேம் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா என்னன்னு சொல்லுங்க மேம். நான் அந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பிசிக்ஸ் கான்செப்டுக்குள்ள நான் டீப்பா போறது கிடையாது. இன்ஸ்டன்ட் நல்லா புரிஞ்சுக்கோ. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து மாஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி மாஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து அதிகமாகுது அப்படின்னா மாஸ் வந்து நமக்கு அதிகமாகும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ மோர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா மோர் மாஸ் அப்படின்னு அர்த்தம். மோர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா மோர் மாஸ் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? ஸோ அப்போ இங்க நல்லா கவனிங்க. ஓருடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து நமக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ ஜஸ்ட் மினிட். யா, ஓருடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து நமக்கு அதிகமா இருக்குன்னா அப்போ ஓருடைய மாஸ், ஓருடைய வெயிட் வந்து அதிகமா இருக்கு. சாப்டர் 3 பார்ட் 3 நான் நேற்று நடத்தல, ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூனால ஐ வில் டீச் அகெயின். ஓகே, ஐ வில் டீச் அகெயின்.
ஓகே high specific gravity of the ore and நம்ம அப்ப கேங்குக்கு low specific gravity நான் இதையும் பேஸ் பண்ணி குவிஸ் கேட்க போறேன் கேங்குக்கு low specific gravity ஓருக்கு high specific gravity ஓகே அடுத்து froth flotation processக்கு preferential wetting னா என்ன ஓர் வந்து ஆயில்ல தான் வெட் ஆகும் ஆனா கேங் வாட்டர்ல தான் கலக்கும் ஓர் வந்து ஆயில்ல தான் கலக்கும் கேங் வந்து வாட்டர்ல தான் கலக்கும் அதுக்கு பேர் தான் preferential wetting அவங்களுக்குன்னு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் எனக்கு காஃபி தான் பிடிக்கும் எனக்கு டீ தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம் இல்லையா அதுதான் preferential I prefer coffee to tea I prefer tea to coffee அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி தான் லீச்சிங் அப்படிங்கறதோட பிரின்சிபல் என்னது அப்படின்னா solubility of ore in suitable solvent ஒரு suitable solventல நம்ம ஓர் வந்து எந்த அளவுக்கு சாலுபிளா இருக்கு ஒரு சூட்டபிள் சால்வெண்ட்ல நம்ம ஓர் வந்து சாலுபிளா நம்ம வந்து மாத்துறோம் ஓகே அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா solubility of ore in suitable solvent அடுத்த process பாத்தீங்கன்னா magnetic separation வந்து difference in magnetic properties நம்ம ஓர் வந்து மேக்னெட்டிக்கா இருந்தா அப்போ நம்மளுடைய கேங் வந்து நான் மேக்னெட்டிக்கா இருக்கும் நம்ம கேங் மேக்னெட்டிக் அப்படின்னா ஓர் வந்து நான் மேக்னெட்டிக்கா இருக்கும் சரியா ஓகே சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உடனே ரீகால் பண்ணிட போறேன் உங்ககிட்ட क्वेश्चन கேட்டு ஓகே பிளாக் பண்ணி மாற மாட்டேங்குது பிளாக் பண்றதுக்கே தனியா வந்து இல்ல ஒரு ஆளை ஹையர் பண்ணி வைக்கணும் போல மூட்டை பூச்சி தொல்லையா இருக்குங்க வந்து நீங்க வந்து பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னடா பசங்களா இந்த மாதிரி மீட்டிங்லாம் யாராவது போட்டாங்கன்னா ஜாயின் பண்ணாதீங்க ஓகே பிகாஸ் தே மைட் ஈவன் ஹேக் யுவர் ஃபோன் உங்க ஃபோன் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஹேக் பண்ணிடுவாங்க இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கு சரியா சைபர் கிரைம்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு எந்த லிங்க் வந்தாலும் கிளிக் பண்ணாதீங்க பேங்க்லேருந்து வந்தாலும் என்ன பண்ணாதீங்க உங்களுக்கு அது கன்ஃபார்ம் அப்படின்னு தெரியாத வரைக்கும் நீங்களா போய் இதை அப்டேட் பண்ணுங்க அதை அப்டேட் பண்ணுங்க அப்படின்லாம் கிளிக் பண்ணாதீங்க ஏபிகே ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணாதீங்க பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து தே ஹாவ் லாஸ்ட் மணி சரியா ஓகே யா நான் இப்போ திருப்பியும் உங்களுக்கு ஒரு வாட்டி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ரீகாலே பண்றேன் நான் क्वेश्चनக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்க சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷனுடைய டைப்ஸ் அண்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரின்சிபிள் ஓகே பிரின்சிபிள் சூப்பர் சோ நவ டெல் மீ கரெக்ட்டா எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் process concentration நம்ம வந்து என்ன பார்த்தோம் குயிக்லி பசங்களா யா சோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து கிராவிட்டி செப்பரேஷன் பார்த்தோமா கிராவிட்டி செப்பரேஷன் எல்லாரும் சாட்ல ஆன்சர் பண்ணுங்க கிராவிட்டி செப்பரேஷன்ல நம்ம ஓருடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி எப்படி இருக்கும் ஓருடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து நமக்கு ஹையா இருக்கும் ஓருடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து நமக்கு ஹையா இருக்க போகுது ஓகே அதுக்கு அப்புறமா நம்ம கேங் இருக்கு இல்லையா நம்ம கேங் GANGUE கேங்குடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி நமக்கு லோவா இருக்க போகுது கேங்குடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி நமக்கு வந்து லோவா இருக்க போகுது ஓகே சோ நெக்ஸ்ட் அடுத்தது கவனிச்சீங்க அப்படின்னா நம்ம froth flotation process பார்க்க போறோம் ஓகே சோ FROTH froth flotation ஓகே froth flotation அப்படிங்கிற process பார்க்க போறோம் froth flotation process உடைய principle என்னது let me know in the chat section froth flotation process உடைய principle வந்து என்னது அப்படினா it is preferential wetting அப்படினா வந்து என்ன அர்த்தம் நம்ம ஓர் இருக்குலையா மேம் ஓர் வந்து ஆயில்ல தான் கலக்கும் and நம்ம கேங் வந்து இருக்குல்ல கேங் வந்து பாத்தீங்க அப்படினா வாட்டர்ல தான் கலக்கும் அதுதான் இந்த preferential wetting okay so அடுத்த process வந்து பாத்தீங்க அப்படினா coming to the leachingல நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு acid leaching alkali leaching ammonia leaching இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து நமக்கு இருக்கு சரியா so இந்த leaching process வந்து பாத்தீங்க அப்படினா என்ன principle நம்ம leaching வந்து யூஸ் பண்ணுவோம் let me know the principle solubility of ore in suitable solvent okay so which is solubility of ore in suitable solvent ஒரு suitable solventல வந்து நம்ம ஓரை வந்து என்ன பண்றோம் soluble பண்றோம் in suitable solvent
solubility of ore in suitable solvent. Okay, and fourth process வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய leaching. Leaching பார்த்துட்டோம். So leaching அப்புறமா என்ன process இருக்கு? Magnetic separation. Very good. Then next comes the magnetic separation. Magnetic property வந்து மாறி இருக்கும். ஒருத்தங்க மேக்னெட்டிக்கா இருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தங்க வந்து நான் மேக்னெட்டிக்கா இருப்பாங்க. ஓகே, ஒருத்தங்க மேக்னெட்டிக்கா இருப்பாங்க, ஒருத்தங்க நான் மேக்னெட்டிக்கா இருப்பாங்க. அதுதான் இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ எல்லாருக்குமே கிளியர் இல்லையா? எல்லாருக்குமே கிளியர் டிஃபரன்ஸ் இன் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். சம. அடுத்து போகலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ராசஸும் தெளிவாக படிக்க போகிறோம். ஆஸ் ஐ டோல்ட் யூ, கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ்லேருந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து they are going to ask you in public exam. So first process is gravity separation or hydraulic wash. ரொம்ப ஈஸி. நம்ம ஓர் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஓரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா நல்லா மிக்சியில போட்டு அரைச்சிக்கிறேன். அதுக்கு பேர் தான் என்னன்னா கிரைண்டிங். ஓகே, நல்லா நான் வந்து அதை கிரைண்ட் பண்ணி ஒரு பவுடர் ஃபார்ம்ல எடுத்துக்கிறேன். அப்போ என்னோட ஓரு, கேங்கு, அது கூட இருக்கிற மெட்டாலிக் இம்பியூரிட்டி, நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டி எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று கலந்து எனக்கு வந்து இப்போ என் கையில் வந்து இருக்கும். இந்த கிராவிட்டி செப்பரேஷன்ல என்ன பிரின்சிபல்? நம்ம ஓருடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்கே பேர் கவனி ஃபர்ஸ்ட் கதை தெரிஞ்சுக்கோ, கதை புரிஞ்சுக்கோ. அப்புறமா எக்ஸாம்ல எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்னு நான் சொல்லி தருவேன். ஸோ தட் எக்ஸாம்ல போய் உனக்கு என்ன ஆகாது, மறக்காது. இப்போ நான் மனப்பாடம் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போவேன். ஒரு சில இதெல்லாம் நான் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போவேன். ஆனால் முக்கியமாக சோஷியல்லாம் 10th சோஷியல், அப்புறமா வந்து 11th 12th ஃபிசிக்ஸில் ஒரு சில டெஃபினிஷன்லாம் மறந்து போயிடும். ஸோ மங்க பண்ணிட்டு போகிறப்போ எக்ஸாமில் போய் அந்த ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை தான் ஞாபகம் இருக்காது, ஆனால் அந்த என்டையர் கொஷினே மறந்து போயிடும். ஒரு வார்த்தை ஸ்டார்டிங் மட்டும் ஞாபகம் இருந்தால் நான் எழுதிடுவேன், ஆனால் அந்த ஸ்டார்டிங் மறந்து போயிடும். அது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஸ்டார்டிங் மறந்துடும், அதனால நமக்கு அந்த என்டையர் கொஷின் மறந்து போடுது. எத்தனை பேர் அதை வந்து ரியலாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க எக்ஸாமில் போய்? அது நடக்கக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் புரிஞ்சு படிக்கணும். அதுக்கப்புறமா எக்ஸாமில் எப்படி எழுத போகிறோமோ அப்படி படிக்கணும். சரியா? ஓகேவா? அப்போ உனக்கு ஸ்டார்டிங் மறந்தா கூட நீ புரிஞ்சுட்டு இருப்ப. புரிஞ்சது மூலமாக உனக்கு அந்த கீவேர்டு, இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு நீ பில்டு பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஓன்ல எழுதினா கூட உனக்கு பப்ளிக்கில் மார்க் வந்து கிடைக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டிஃபரன்ஸ் வந்து இருக்க போகுது. நம்ம ஓருடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதிகமாக இருக்கும், நம்ம கேங்குடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ என்னோட ஓரை நல்லா க்ரஷ் பண்ணி, கிரைண்ட் பண்ணி, பவுடர் பண்ணி நான் எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு படியில் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு படி மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேப்பை திறந்து விடுறேன். இப்போது எல்லாருக்குமே தெரியும் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி மாஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு. அப்போது என் ஓர்லாம் கீழே தங்கிரும், தண்ணியோட கீழே தங்கிரும். ஆனால் எனக்கு தேவையில்லாத இம்பியூரிட்டி என்ன ஆகும்? தண்ணியோட தண்ணியாக மேலே எனக்கு அடிச்சுட்டு போயிடும். தண்ணியோட தண்ணியாக எனக்கு மேலே வந்து என்ன பண்ணிடும்? அடிச்சுட்டு வெளியில் போயிடும். இப்போ அதுதான் இங்கே நமக்கு நடக்குது. மேம் இதுக்கு டயக்ராம் வரையணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. டயக்ராம் வரைய வேண்டாம், இது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த டயக்ராம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஓருடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓருடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த கேங் தட் ஹேஸ் லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. எப்படி ஓருடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதிகமாக இருக்கும், கேங்குடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கம்மியாக இருக்கும். எப்படி? பை சிம்பிளி வாஷிங் வித் ரன்னிங் வாட்டர். ரன்னிங் வாட்டரில் வெறும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாஷ் தான் பண்ணுறோம். கிளாஸ் 3 hours இருக்கும்டா. நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து 3 hours இருக்கும். ஓகே, 10:40 ஆரம்பிச்சோமா, 11:40, 12:40, 1:40, 2 o'clock வரைக்கும் கிளாஸ் இருக்கும். Ore is crushed to finely powdered form. நான் சொன்னேன்ல ஓரை வந்து நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சோன்னு, அதுதான் ஓரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா க்ரஷ்டு பண்ணுறோம். எந்த அளவுக்கு க்ரஷ் பண்ணுறோம்? க்ரஷ் தான் நல்லா அரைச்சிக்கிறோம். க்ரஷ்டு டு ஃபைன்லி பவுடர்ட் அப்படின்னா ஃபைனான பவுடர் அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஓரை வந்து க்ரஷ் பண்ணிக்கிறோம். அண்ட் ட்ரீட்டட் வித் ராப்பிட்லி ஃப்ளோயிங் கரண்ட் ஆஃப் வாட்டர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா அடிக்கக்கூடிய தண்ணியில் நம்ம வந்து அதை வாஷ் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? தண்ணியில் வந்து நம்ம வாஷ் பண்ணுறோம். அப்போது நமக்கு என்ன ஆகுது? ஓர் மேலே தண்ணி கூட அடிச்சுட்டு போயிடுது, கேங்கு பாட்டமில் செட்டில் ஆகிடுது. தோப்பர் கேங்லாம் எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த படியில் கீழே வந்து எனக்கு செட்டில் ஆகிடும். படியில் கீழே வந்து எனக்கு செட்டில் ஆகிடும். இதுதான் நமக்கு இதுதான் நமக்கு தேவையான ஓர்.
ஓர் வந்து கீழே எனக்கு செட்டில் ஆகிடும். தேவையில்லாத கேங்கு வரைவோமா? கேங் வந்து என்ன ஆகும்? அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கம்மி இல்லை, அப்போ அது தண்ணியோட தண்ணியாக அடிச்சுட்டு வெளில போயிடும். ஸோ இதுதான் கேங். தண்ணியோட தண்ணியாக வெளியில் எனக்கு அடிச்சுட்டு வெளியில் போயிடும். ஓகே, ஸோ யா, the ore having high specific gravity is separated from the gangue that has low specific gravity by simply washing with running water. Running water நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வெறுனை வந்து நம்ம வாஷ் பண்றோம். ஓகே, ஓரை ஒரு ஃபைன்லி க்ரஷ்டு பவுடராக நம்ம வந்து அதை வந்து பிரேக் டவுன் பண்ணிக்கிட்டு அதை வந்து rapidly flowing water கூட ரியாக்ட் பண்ணி ரேப்பிடாக ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு வாட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரீட் பண்ணி நம்மளுடைய ஓரியும் கேங்கையும் பிரித்து எடுத்துக்கிறோம். கோல்டு அண்ட் ஆக்சைடு ஓர் சச் அஸ் ஹெமடைட், டின் ஸ்டோன் இதெல்லாம் நம்ம இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறோம். நல்லா கவனிங்க, கோல்டு அண்ட் ஆக்சைடு ஓர் லைக் ஹெமடைட், டின் ஸ்டோன் இந்த மாதிரி ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஓர்ஸ் எல்லாம் தான் ஆக்சைடு ஓர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரியா, ஆக்சைடு ஓர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த கோல்டு ஆக்சைடு ஓர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி ஹைட்ராலிக் வாஷ் ஆர் கிராவிட்டி செப்பரேஷன் யூஸ் பண்ணி தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறோம். இப்போ ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் போகலாமா? யாருக்கெல்லாம் வந்து இந்த கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ் கிளியராக புரிஞ்சுது? யாருக்கெல்லாம் இந்த கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ் கிளியராக புரிஞ்சுது? இன்டீரியர் கொஸ்டின்ஸ்லாம் தாண்டா நடத்திட்டு இருக்கேன், கவனிங்க. 5 மார்க்ல இதை கேட்க மாட்டாங்க. கிராவிட்டி செப்பரேஷனை வந்து 5 மார்க்ல கேட்க மாட்டாங்க. 2 மார்க் ஆர் 3 மார்க். கிளியர், பக்கா, சூப்பர். அடுத்து கவனிங்க, எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன். ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ஃபர்ஸ்ட் கதை தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே கதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த டயக்ராம் வரையணுமா மேம்? கண்டிப்பா வரையணுமா? ஓகே, ஸோ கண்டிப்பா டயக்ராம் மஸ்ட். டயக்ராமுக்கு வந்து உங்களுக்கு 1 மார்க் வந்து வரும். ஸோ டயக்ராம் மஸ்ட். டயக்ராம் வரைஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு பப்ளிக்ல வந்து இதுக்கு மார்க் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? சூப்பர்டா. 11:40 பிரேக் விடுங்க மேம். ஸ்கூல்லையும் கிளாஸ் வச்சாங்க மேம். அப்புறம் 9 மேம் ஐ மைட் நாட் ஸ்லீப், கேன் யூ ப்ளீஸ் கிவ் பிரேக் ஃபார் 10 minutes. 9:40க்கு பிரேக் வேணுமா? நான் வேணா போல் போட்டு வேணா பிரேக் தரேன். ஆனால் யாருக்காச்சும் பிரேக் வேணும்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கவனிங்க, அவ்வளோதான். இஃப் எவ்ரிபடி வாண்ட்ஸ் தட் பிரேக் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். சரியா? ஓகேடா. ஸோ இது கவனிங்க. You have the froth flotation apparatus. நான் கதை சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் கதையை லிசன் பண்ணு. நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஓர் இருக்குல்ல, என்னோட ஓரை வந்து நான் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓரை வந்து நான் என்ன பண்ணுறேன், நல்லா க்ரஷ் பண்ணி பவுடராக எடுத்துக்கிறேன். அதை எடுத்து ஒரு பீக்கரில் கொட்டிக்கிறேன். கூட சிறிதளவு தண்ணீரை ஊற்றிக்கொள்கிறோம். தென் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கொள்கிறோம். எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னா யூக்கலிப்டஸ் எண்ணெய் இல்லைனா பைன் எண்ணெய் ஊற்றிக்கொள்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா இந்த பிளெண்டர்லாம் இருக்குல்ல, ஓகே, மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன டியூப் வழியாக காற்றை நல்லா ஃபாஸ்ட்டாக அனுப்பி ஆமாண்டா, கெமிஸ்ட்ரி முக்கால்வாசி நேரம் சமையல் குறிப்பு மாதிரி தான் எனக்கே இருக்குது. ஓகே, உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து நல்லா அதை வந்து அரைச்சிக்கிறோம். நல்லா வந்து என்ன பண்ணுறோம்னா அஜிடேட் பண்ணுறோம். இந்த மோர்லாம் போட்டு கடைவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயங்கரமாக இதை பார்த்தா அப்படி தான் இருக்கு பார். இப்போது நான் ஒரு ஒயர் வழியாக காற்று அனுப்புகிறேன். கீழே வந்து பார்த்தோன்னா ஃபேன் இருக்குது. நம்ம மிக்சிலலாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேன் வந்து இருக்குது. ஓகே மேம், பாம் ஆயில் ஊற்றலாமா மேம்? ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றலாமா மேம்? என்ன ஆயில் வேணால் ஊற்றிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே பார், இங்கே வந்து நமக்கு ஒரு ஃபேன் மாதிரி இருக்குல்ல. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வழியாக ஏர் அனுப்புகிறேன், காற்று அனுப்புகிறப்போ அந்த காத்தாடி வந்து என்ன ஆகும், சுத்த ஆரம்பிக்கும். சரியா? அது வந்து நமக்கு வந்து சுத்தம். இன்ஸ்டெட் நம்மளோட மிக்சியில் வந்து நம்ம கரண்ட் கொடுப்போம்ல, அதுக்கு பதிலாக இங்கே வந்து நம்ம என்ன தரோம் அப்படின்னா காற்று கொடுக்குறோம். கரண்ட்டுக்கு பதிலாக காற்று கொடுக்குறோம். அப்போ அந்த மிக்சி வந்து ஓடுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பயங்கரமாக அரையப்படும். நீ யோசிச்சு பாரு, எண்ணெயும் தண்ணியும் நீ பயங்கரமாக கலக்கிறப்போ உனக்கு வந்து நொர வரும். எண்ணெயும் தண்ணியும் நீ வந்து கலக்கிறப்போ நொர வரும். சரத் போன பேட்ச் மேம், ஐ காட் 589, தேங்க்யூ. சரத், நீங்கள் வந்து பெய்டு பேட்சா இல்லைனா வந்து நீங்கள் யூடியூப் பேட்சா? ஏன்டா ஆனால் நீங்களாம் வந்து ஆன்சர்லாம் வந்து சொல்ல மாட்டீங்க, வந்து உங்கள் மார்க்லாம் ஷேர் பண்ண மாட்டீங்க சரத். ஓகே, ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம்டா அந்த ரிசல்ட்டு லைவில். அந்த கூகுள் ஃபார்மை போயிட்டு ஃபில் பண்ணுங்கள். பெய்டு பேட்சா அப்போ கொடுக்கலாம்ல,
உங்கள் மார்க் கொடுங்க சரியா. ஓகே, நீங்கள் வந்து so that நாங்கள் உங்கள் ஊருக்கே வந்து உங்களை வந்து கௌரவிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். நல்ல மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் என்ன பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்க ஊருக்கே வந்து அவங்கள மீட் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும். பெய்டு பேட்ச் பாருங்கள், பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காரு கவனிங்க. அதுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம படித்தா கண்டிப்பாக நல்ல மார்க் வரும். ஓகே, ஆமாம், லெசன்ட்டு 11th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்களும் சொல்லுங்கள் சரியா. ஓகேப்பா. வாங்க, இப்போ வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா நுரை வந்து ஃபார்ம் ஆகுது. நம்ம தான் இங்கே படிச்சிருக்கோமே, நம்ம ஓர் எதில் கலக்கும், நம்ம ஓர் வந்து எதில் கலக்கும், ஃபாஸ்டா சாட்ல சொல்லுங்க. ஓர் வந்து எதுலப்பா கலக்கும், ஆயில்ல கலக்கும் கரெக்டா. என்னோட கேங் எதுல கலக்கும், தண்ணியில கலக்கும். ஓர் வந்து ஆயில்ல கலக்கும், என்னோட கேங் வந்து தண்ணியில கலக்கும் கரெக்டா. இப்போ என்னோட ஓர் ரைட். ஸோ அந்த ஓர் வந்து இந்த நுரை கூட சேர்ந்து மேலே வந்துடும் சரியா. 11th கூட சேர்ந்து முறை கூட சேர்ந்து நுரை கூட சேர்ந்து மேலே வந்துடும். என்னோட கேங்கு தேவையில்லாத கேங்கு தண்ணி கூட சேர்ந்து கீழே எனக்கு செட்டில் ஆகிடும். தண்ணி கூட சேர்ந்து கீழே வந்து எனக்கு செட்டில் ஆகிடும் சரியா. ஸோ இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ வாங்க நம்ம தெளிவாக படிப்போம். இதில் நான் வந்து ஹைலைட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த மெத்தட் வந்து காமனாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சல்ஃபைட் ஓர்ஸை கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ எந்தெந்த ஓர்லலாம் சல்ஃபர் இருக்கோ, தோப்பர் லெட் சல்ஃபைடில் சல்ஃபர் இருக்குது, ஜிங்க் பிளெண்டில் சல்ஃபர் இருக்குது. ஸோ எந்தெந்த ஓர்லலாம் சல்ஃபர் இருக்கோ அதை தான் நம்ம வந்து சல்ஃபைட் ஓர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம வந்து சல்ஃபைட் ஓர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சல்ஃபைட் ஓர்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ மறந்துடாதீங்க, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து என்னது, இட் இஸ் காமன்லி யூஸ்டு டு கான்சென்ட்ரேட் த சல்ஃபைட் ஓர்ஸ். அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்க, the metallic ore particles which are preferentially wetted. preferentially wetted அப்படின்னா வந்து என்னது, நம்மளுடைய ஓர் வந்து ஆயில்ல தான் கலக்கும் கரெக்டா. நம்ம ஓர் வந்து ஆயில்ல தான் கலக்கும். அப்புறமா நம்மளுடைய கேங் வந்து தண்ணியில தான் கலக்கும். கேங் வந்து தண்ணியில தான் கலக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ரிஃபரன்ஷியல் வெட்டிங். இப்போ நம்மளுடைய மெட்டாலிக் பார்ட்டிகல்ஸை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரிஃபரன்ஷியலி வெட் பண்ணுறோம். ஏன் அப்படி ப்ரிஃபரன்ஷியலி நம்ம வந்து வெட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் டு செப்பரேட் த ஆயில் ஃப்ரம் கேங். நம்ம ஓரை வந்து கேங்லேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராசஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அடுத்து கவனிங்க, இன் திஸ் மெத்தட் க்ரஷ்டு ஓர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மெத்தடில், நம்ம வந்து அந்த க்ரஷ்டு ஓர்ஸை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். க்ரஷ்டு ஓர்ஸை வந்து எடுத்துட்டு இஸ் சஸ்பெண்டட் இன் வாட்டர். சஸ்பெண்டட் இன் வாட்டர் அப்படின்னா தண்ணிக்குள்ளே போட்டுக்கிறோம். அதான் சஸ்பெண்டட் இன் வாட்டர். அண்ட் மிக்சட் வித் ஃப்ராதிங் ஏஜென்ட். ஃப்ராதிங் ஏஜென்ட்னா நுர வரத்துக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணுவோம்ல, அதுக்கு பேர் தான் ஃப்ராதிங் ஏஜென்ட். நுர வரத்துக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணுவோம்ல, அதுக்கு பேர் தான் ஃப்ராதிங் ஏஜென்ட். சச் ஆஸ் பைன் ஆயில் இல்லைன்னா யூக்கலிப்டஸ் ஆயில். பைன் ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில் இதெல்லாம் தான் நம்ம ஃப்ராதிங் ஏஜென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இப்போ ஃப்ராதிங் ஏஜென்ட்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் வந்து கேட்கலாம் சரியா. ஃப்ராதிங் ஏஜென்ட் யாருப்பா, பைன் ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில், இவங்களாம் தான் ஃப்ராதிங் ஏஜென்ட். அடுத்து a small quantity of sodium ethyl xanthate which act as collector is added. sodium ethyl xanthate நான் கொஞ்சம் ஆட் பண்றேன். இந்த sodium ethyl xanthate ஓட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a froth is generated by blowing the mixture, by blowing air through the mixture. நான் இப்ப காத்தடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு நுரை வந்து மேலே வந்து ஃபார்ம் ஆகுது. The collector molecules attach to the ore particle and make them water repellent. collector molecule na யாருப்பா, இந்த sodium ethyl xanthate. இந்த sodium ethyl xanthate க்கு பேர் என்னது, collector. இந்த sodium ethyl xanthate க்கு பேர் என்னது, இந்த क्वेश्चन முடிச்சிட்டு வேணா பிரேக் வெச்சுக்கலாம்டா சரியா. ஓகே, இந்த
சோடியம் இத்தாயில் ஜாந்தேட்டுடைய நேம் தான் கலெக்டர். கலெக்டரோட வேல வந்து என்னது, ஓரை வாட்டர் ரிப்பெலண்டா வச்சுக்கணும், ஓர் வந்து தண்ணியில கலக்காம பார்த்துக்கணும், சரியா? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் சோடியம் இத்தாயில் ஜாந்தேட்டோட வேலை. ஆஸ் அ ரிசல்ட் ஓர் பார்ட்டிகல்லாம் ஆயிலோட சேர்ந்துருது, ரைஸ் டு த சர்ஃபேஸ், சர்ஃபேஸோட மேலைக்கு போயிடுது, அலாங் வித் த ஃப்ரோத், எது கூட, நுரை கூடவே சேர்ந்து. The froth is skimmed off. Skimmed offனா என்ன தெரியுமா? இப்போ நம்ம தயிர் கடையிறோம்னு வச்சுக்கோயேன், தயிருக்கு அந்த மோரை கடையிறோம், அப்போ என்ன ஆகும், இந்த வெண்ணெய் மட்டும் திரண்டு மேலே வரும்ல, அப்போ மேலே இருக்கிற அந்த ஒரு லேயரை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துப்போம்ல, அதுக்கு பேர் தான் ஸ்கிம்மிங். ஸ்கிம்மிங்னா மேலோட்டமா. ஓகே, இது வந்து நம்ம இங்கிலீஷ்லையும் படிப்போம், கரெக்டா? யூ ஜஸ்ட் ஸ்கிம் த சப்ஜெக்ட் அப்படின்னா மேலோட்டமா நீ அப்படியே பேப்பரை பெரட்டி பெரட்டி பார்க்குறது. ஸ்கேனிங் அப்படின்னா லைன் பை லைன், பாயிண்ட் பை பாயிண்ட், வேர்ட் பை வேர்ட் படிக்கிறது வந்து ஸ்கேனிங். ஸ்கிம்மிங்னா மேலோட்டமா அரசு பரிசலா படிக்கிறது, அந்த மாதிரி மேலோட்டமா உள்ள அந்த ஃப்ராதை எடுக்கிறது பேர் தான் ஸ்கிம்மிங். ஸ்கிம்ட் ஆஃப் அண்ட் ட்ரைடு, அப்புறமா என்ன பண்றாங்கன்னா அது காய வைக்கிறாங்க, ட்ரைடு டு ரெக்கவர் த கான்சென்ட்ரேட்டட் ஓர், அந்த கான்சென்ட்ரேட்டட் ஓரை ரெக்கவர் பண்றதுக்காக. ஓகே, அடுத்து கவனிச்சிங்க அப்படின்னா the gang particles that are preferentially wetted, gang particles வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தண்ணியால preferentially wet ஆகி gang particlesலாம் பாட்டம்ல நமக்கு கிடைச்சிடுது, பாட்டம்ல கிடைச்சிடுது. அடுத்து when a sulfide ore of metal of interest, இப்போ நீ ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம், மேம் நம்மளுடைய இது இருக்குல்ல, கேங் இருக்குல்ல, தேவையில்லாத இந்த இம்பியூரிட்டி கேங் இருக்குல்ல, அந்த கேங்கில் எனக்கு சல்ஃபைடு ஓர்ஸ் இருந்தா அப்போ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம், கரெக்டா? ஸோ நமக்கு தேவையான இந்த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நமக்கு தேவையான இந்த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த சல்ஃபைடு ஓர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு இம்பியூரிட்டிஸ்ல இருந்தா என்ன பண்ணுவீங்க, அப்போ அதுவும் தானே நமக்கு சல்ஃபர் ஓர் கூட சேர்ந்து வந்துடும். ஓகே, எனக்கு தேவையில்லாத சல்ஃபர் இம்பியூரிட்டி இருக்குன்னா அதுவும் தானே நம்ம ஓர் கூட சேர்ந்து வந்துடும். அதுக்காக நான் ஒருத்தங்களை வந்து ஆட் பண்றேன், அவங்க பேர் தான் டிப்ரெசிங் ஏஜென்ட். டிப்ரெஷனா இருக்குமா, மனசு டிப்ரெஷனா இருக்குமா, என்ன சொல்றோம், நம்ம மன அழுத்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, காற்று அழுத்த தாழ்வு மண்டலம், கடல்ல டிப்ரெஷன் காஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அழுத்தம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த இம்பியூரிட்டியை போயிட்டு அப்படியே கீழே அழுத்திடும். such as சோடியம் சயனைடு, சோடியம் கார்போனேட், சோடியம் சயனைடு மறந்துடாதீங்க, சோடியம் சயனைடு, சோடியம் கார்பைடேட், கார்பைடுலாம் டிப்ரெசிங் ஏஜென்ட். டிப்ரெசிங் ஏஜென்ட், டிப்ரெசிங் ஏஜென்ட்னா தேவையில்லாத சல்ஃபர் இம்பியூரிட்டிஸை கீழே டிப்ரெஸ் பண்ணிடும், தேவையில்லாத சல்ஃபர் இம்பியூரிட்டிஸை கீழே டிப்ரெஸ் பண்ணிடும். used to selectively prevent other metal sulfides coming to the froth. So frothக்கு வர விடாது. For example, zinc sulfide வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ஓர் கலீனால இருக்கு. ஸோ இங்க எனக்கு வந்து கலீனா வந்து தேவையான ஓரு, ஆனா தேவையில்லாத இம்பியூரிட்டி யாருன்னா ஜிங்க் சல்ஃபைட். ஜிங்க் சல்ஃபைட் எனக்கு இந்த இடத்துல வந்து என்னவா இருக்கு அப்படின்னா இம்பியூரிட்டியா இருக்கு. அப்போ அந்த ஜிங்க் சல்ஃபைடை எப்படா ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன். அப்போதான் பாத்தீங்க அப்படின்னா ஐ எம் ஆடிங் சோடியம் சயனைடு. அப்பதான் நான் என்ன பண்றேன், சோடியம் சயனைடு வந்து நான் அதுல போயிட்டு ஆட் பண்றேன். ஆட் பண்றப்போ அது என்ன பண்ணும், அந்த சோடியமும் ஜிங்க் சயனைடும் சேர்ந்து, அந்த சோடியம் சயனைடும் ஜிங்க் சல்ஃபைடும் சேர்ந்து they form a complex. okay, they form a complex. so அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா கீழே வந்துரும். ஓகே, நிறைய வாட்டி சோடியம் கார்போனேட்னு கேட்டு சோடியம் கார்போனேட் வச்சிட்டீங்களா, இல்லை சோடியம் சயனைடு அண்ட் சோடியம் கார்போனேட், என்னது நிறைய வாட்டி சோடியம் கார்போனேட்னு பேரை கேட்டு டிப்ரெஷன் போயிருக்க பிஃபோர் கம்மிங் டு யுவர் சேனலா. சரி வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்லேருந்து கொஷின் கேட்க போறேன். ரீகாலே நான் இப்படி தான் இருக்க போகுது, இந்த கிளாஸ்ல நான் படிச்சதுலாம் அப்படி ரீகால் பண்ண போறதில்ல, புதுசாக தான் நான் இப்படி தான் ரீகால் பண்ண போறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்ல என்ன ஓர்ஸ் நம்ம வந்து என்ன ஓரை வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் பண்றோம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஓரை நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்றோம்? எவ்ரிபடி இன் த சாட் குயிக்லி, வாட் கைண்ட் ஆஃப் ஓரை நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் பண்றோம்? எஸ், சல்ஃபைடு ஓர்ஸ். வெரி குட், சல்ஃபைடு ஓர்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் பண்றோம். ஆமா, ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க.
ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. எந்த மாதிரி சல்ஃபைடு ஓர்ஸ்? ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. எனக்கு வந்து எக்ஸாம்ல நீங்க எப்படி எழுதணும்? கரெக்டா? You have to write the chemical name also the formula. கரெக்டா? So galena. galena தான் நம்மளுடைய PBS. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா zinc blend. இந்த zinc blend தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ZnS. ஓகே, இப்போ அடுத்த क्वेश्चन நான் உங்ககிட்ட வந்து நான் கேட்க போறேன். What is the principle behind the froth flotation? Principle behind the froth flotation வந்து என்னது? வெரி குட். இதெல்லாம் எழுதுங்க மேம். நான் ரொம்ப ஸ்லோவா லேர்னர் மேம், என்னால் வந்து ப்ராப்பராக எல்லாத்தையும் அவ்வளோ பெருசெல்லாம் எழுத முடியாது. இது எழுதுங்க, மார்க் வரும். என்னது அப்படின்னா இட் இஸ் ப்ரிஃபரன்ஷியல் வெட்டிங். ப்ரிஃபரன்ஷியல் வெட்டிங். ஓகே, ஸோ இந்த ப்ரிஃபரன்ஷியல் வெட்டிங்கில் ஒரு விஷயம் வந்து சொல்லுங்க. ஆயில் யார் கூட வந்து கலக்கும்? ஆயில் மிக்சஸ் வித் வாட்? அண்ட் தென் சாரி நம்ம கேங்கு யார் கூட கலக்கும்? கேங்கு யார் கூட கலக்கும்? அப்புறமா ஓர், தேவையான ஓர் யார் கூட கலக்கும்? தேவையில்லாத கேங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் கூட கலக்காது, சாரி வாட்டர் கூட கலக்கும். தேவையில்லாத கேங் வந்து தண்ணி கூட கலக்கும். அண்ட் தேவையான ஓர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆயில் கூட கலக்க போகுது. ஆயில் கூட கலக்க போகுது. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ அடுத்த ஒரு கொஷின் வந்து நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா விச் இஸ் த முக்கியமான ஒரு விஷயம், ஃப்ராதிங் ஏஜென்ட் வந்து என்னது? இப்போ நான் நொரை கொண்டு வரதுக்காக எனக்கு ஒரு ஃப்ராதிங் ஏஜென்ட் வந்து வேணும்ல, அந்த ஃப்ராதிங் ஏஜென்ட் வந்து என்னது? விச் இஸ் த ஃப்ராதிங் ஏஜென்ட்? விச் இஸ் த ஃப்ராதிங் ஏஜென்ட்? என்னென்ன ஆயில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்? வெரி குட்ரா, பைன் ஆயில் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து யூக்கலிப்டஸ் ஆயில். யூக்கலிப்டஸ். ஓகே, ஸோ பைன் ஆயில் அண்ட் யூக்கலிப்டஸ் ஆயில். ஓகே, ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியர் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இப்போ அடுத்து இம்பார்ட்டண்டா உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். கலெக்டர் அப்படின்னு நான் ஒருத்தவங்களை வந்து ஆட் பண்ணுவேன். இந்த கலெக்டர் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஓர் இருக்குல்ல, ஓர் அது தண்ணியில கலக்காம பார்த்துக்கும். இந்த கலெக்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் மேக்ஸ் ஓர் வாட்டர் ரிப்பெல்லண்ட். It makes the ore water repellent. இப்போ இந்த கலெக்டர் மாலிக்யூல் என்னப்பா? வெரி குட், சோடியம் இத்தைல் ஜாந்தேட். சோடியம் இத்தைல் ஜாந்தேட். ஸோ சோடியம் இத்தைல் ஜாந்தேட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா we are using it as the collector molecule. அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கலெக்டர் மாலிக்யூலா யூஸ் பண்றோம். ஓகே, சூப்பர். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து நான் உங்ககிட்ட என்ன கேட்க போறேன் அப்படின்னா டிப்ரெசிங் ஏஜென்ட்ஸ் வந்து யாரு? டிப்ரெசிங் ஏஜென்ட்டோட வேலை வந்து என்னது? நம்ம தேவையில்லாத இம்பியூரிட்டி சல்ஃபைடை ரிமூவ் பண்ணணும். ஓகே, இந்த டிப்ரெசிங் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணும்? யார் யாரெல்லாம் டிப்ரெசிங் ஏஜென்ட்? சோடியம் சயனைட், சோடியம் சயனைட், சோடியம் கார்போனேட், சோடியம் கார்போனேட். இதுதான் நம்மளுடைய டிப்ரெசிங் ஏஜென்ட்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே கிளியரா? ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் எல்லாருக்குமே கிளியர் ஆயிடுச்சா மைண்ட்ல? எஸ் மேம், கிளியர் மேம். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நாங்கள் வந்து எழுதிடுவோம் மேம். இட்ஸ் கிளியர் ஃபார் எஸ். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம வந்து கிளியர் பண்ணிடுவோம். எஸ், ஓகே, சூப்பர், செம. அடுத்துப்பா இதுலேருந்து கொஸ்டின் எப்படி மேம் கேட்பாங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின் வந்து வரும், ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து வரும். அந்த 2 மார்க் கொஸ்டின் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் காமன்லி யூஸ்டு டு கான்சென்ட்ரேட் வாட்? ஆன்சரே பார்க்காம எனக்கு எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். கொஸ்டின் மட்டும் பாருங்க. இது பேஸ் பண்ண 2 மார்க் கொஸ்டின். இது வந்து உங்களுக்கு புக் பேக்லயும் வந்து இருக்கு. எஸ், இன் திஸ் மெத்தட் காமன்லி யூஸ்டு டு கான்சென்ட்ரேட் வாட்? Commonly used to concentrate what? Yes,
Very good ra, very good ra. Sulfide ores, okay. So sulfide ores like galena zinc blend, galena zinc blend. இந்த மாதிரி sulfide ores எல்லாம் concentrate பண்றதுக்காக தான் we use this process. Okay, super. அடுத்து leaching process பார்க்கலாமா? leaching process வந்து என்ன principle? Solubility of ore in suitable solvent. ஒரு suitable solventல நம்ம ஓரை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா dissolve பண்றோம், right? So அதுதான் நம்ம leaching உடைய ஒரு முக்கியமான ஒரு process, solubility of ore in suitable solvent. Okay, in this method the crushed ore, இந்த crushed ore இருக்கு இல்லையா, நம்ம ஓரை வந்து என்ன பண்ணியிருக்கோம், பயங்கரமா crush பண்ணி எடுத்துட்டு இருக்கோம், is dissolved in suitable solvent. ஒரு சூட்டபிளான ஒரு solvent கூட அந்த நம்ம dissolve பண்றோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மெட்டல் இருக்கு இல்லையா, மெட்டல், இந்த ore is converted into soluble salt and or complex and gangue remains insoluble. அதாவது நம்ம ஓர் வந்து அந்த இதுல வந்து கலந்துரும், அந்த மாதிரி ஒன்று தான் நம்ம வந்து என்ன, அந்த மாதிரி ஒரு ஓர்ஸ் தான் நம்ம லீச்சிங் ப்ராசஸே வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம ஓரை ஒரு சூட்டபிள் சால்வெண்ட் கூட ரியாக்ட் பண்ணிடுவோம், ஓரை ஒரு சூட்டபிள் சால்வெண்ட் கூட ரியாக்ட் பண்ணிடுவோம். அதுல நம்ம ஓர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கலக்கும், ஆனா நம்ம கேங் வந்து கலக்காது. ஓர் வந்து கலக்கும், ஆனா கேங் வந்து கலக்காது. அவ்வளோதான்டா ஆன்சர். ஓகே, பிரேக் வேணுமா? பிரேக் வேணுமா? போல் போடுறேன். பிரேக்லாம் வேணாம்டா. பிரேக் வேணுமா? பிரேக் வேணாம், முடிச்சிடலாம், ஒரே அட்டை ஸ்ட்ரெச்சில் முடிச்சிடலாம். வேணும், வேணாம், வேண்டாம் அப்படின்னு போடலாம். போல் போடுறேன். அட்டை ஸ்ட்ரெச் 3 hours முடிச்சிடலாம். சாப்பிட கூப்பிடுறாங்களா? இருங்க, வேணும் வேணாம் பாதி பாதி நிக்குது. தூங்கல மேம் நைட். ஏன்பா தூங்கல? தயவு செய்து நைட்லாம் நல்லபடியா தூங்கிடுங்க. ஓகே, ஆனா எவ்வளவு நேரம் பிரேக் வேணும்? நீங்க பிரேக் முடிச்சு நீங்க வருவீங்க, நான் உங்களை எப்படி நம்புறது? நீங்க பிரேக் முடிச்சு நீங்க வருவீங்க அப்படின்னு நான் உங்களை எப்படி நம்புறது? நான் இப்ப பாரு, பிரேக் விட்டா யாரும் வர மாட்டீங்க, அதனால தான் நான் வந்து பிரேக்கே விடுறது கிடையாது. When I give a break, you people are not coming. பிரேக் முடிச்சு வருவீங்களா? That is rose milk. வருவீங்களா? சரி, ஓகே, 10 நிமிஷம் தான் பிரேக், ஒன்லி 10 minutes தான் பிரேக். ஓகே, ஜஸ்ட் 10 minutes தான். ஃபுட் ப்ராமிஸா? சரி, ஓகே. இப்போ மணி என்ன அப்படின்னா 11:56. 11:55 வச்சுக்கோங்க. 1:05 எல்லாரும் வந்துடும். 2 o'clock 2 o'clock சரி வாங்க, கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா 12:05 எல்லாரும் கிளாஸ்க்கு வந்துருங்க. 12:05 கிளாஸ் வந்துருங்க. அது வரைக்கும் பிரேக். ஓகே, ஃபுட்டு ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, உடனே வந்துடணும். ஓகேவா மேம்? வீக்கெண்ட் மேக்ஸ் கிடையாது. எனக்கு வந்து இந்த 24 hours டைம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்கே லேப்டாப்ல ஃபோன்ல எல்லாத்துலேயும் 24 hours டைம் தான் போட்டு வச்சிருக்காங்க. நான் அதை வந்து கன்வெர்ட் பண்றதுக்கே என் பிரெயின் கொஞ்சம் வேலை செய்யற மாதிரி ஆகுது. ஓகேடா, டன். 12:05 எல்லாரும் வந்துருங்க. ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்படின்னு சும்மா சொன்னேன், ஷார்ட் அகாடமிக் பிரேக். ஓகே, வாங்க 10 நிமிஷம் பிரேக். ஃபோன்லாம் சார்ஜ் போட்டு வாங்கப்பா, காண போயிடாதடா. டே, இன்னைக்கே முடிச்சிடலாம்டா, இன்னைக்கே முடிச்சிடலாம். சரியா, போயிட்டு வா, இன்னைக்கு இந்த சாப்டர் முடிக்கிறோம்.
யா ஓகே டன். வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? டேய் பொறுப்பா இருங்களா. நீங்க தாண்டா பிரேக் விட்டா நீங்க பொறுமையா வரீங்க. சரி ஓகே ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிட்டோம், எல்லாரும் சார்ஜ் போட்டு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தேன். ஓகே டன். ஊமப்பட மாதிரி இருந்ததா? ஓகேடா. ஸோ லெட்ஸ் பிகின். எல்லாருமே பிரேக் முடிச்சுட்டு வந்துட்டீங்க. ஒரு ஃபயர் அப் போடுங்க. இதுக்கப்புறமா பயங்கர தீயா அடுத்த 2 மணி நேரத்துக்கு பிரேக்கே இல்லாம படிக்க போறோம். ஓகே we are back according to our food promise. food promise பண்ணவங்கலாம் திருப்பி வந்துட்டாங்க. ஓகே ஸோ எஸ் பசங்களா எல்லாருமே இதுக்கப்புறம் பிரேக்கே கிடையாது. அடுத்த 2 hours பயங்கர சூப்பர் ஃபோக்கஸ்டா எல்லாரும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா லிசன் பண்ண போறோம். ஓகே சம. ஸோ வாங்கப்பா நம்ம வந்து இப்போ லீச்சிங்க்கு வந்து போகலாம். ஸோ லீச்சிங்கில் வந்து வாட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் அப்படின்னா ஒரு சூட்டபிள் சால்வெண்ட் கூட நம்ம ஓரை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிசால்வ் பண்ணுறோம். ஒரு சூட்டபிள் சால்வெண்ட் கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஓரை வந்து டிசால்வ் பண்ணுறோம். ஓகே ஸோ இப்போ நம்மளுடைய க்ரஷ்டு ஓர் வந்து இருக்குது. ஸோ அந்த க்ரஷ்டு ஓரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சூட்டபிள் சால்வெண்ட் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ நம்ம ஓர் வந்து சாலபிளாக இருக்கும். ஆனால் கேங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சாலபிளாக இருக்கும். கேங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சாலபிளாக இருக்கும். ஸோ இந்த லீச்சிங்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீச்சிங் ப்ராசஸ் வந்து இருக்குது. ஓகே ஸோ அதில் ஃபஸ்ட்டு லீச்சிங் ப்ராசஸ் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் சயனைடு லீச்சிங். என்ன ப்ராசஸ்? சயனைடு லீச்சிங். ஓகே ஸோ இந்த சயனைடு லீச்சிங் கவனிங்களேன். the crushed ore of gold நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? கோல்டை வந்து cyanide leaching மூலமா தான் நம்ம leaching பண்றோம். சரியா? crushed ore of gold is leached with aerated dilute solution of sodium cyanide. so sodium cyanide நம்ம கோல்டை வந்து என்ன பண்றோம்? கோல்டு ஓரை crush பண்ணி எடுத்துக்கிறோம். gold is converted to soluble cyanide complex. okay அப்போ நம்ம கோல்டு வந்து அந்த சால்வெண்ட்ல வந்து டிசால்வ் ஆகும். கோல்டு வந்து அந்த சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகி ஒரு சாலபிள் சயனைட் காம்ப்ளெக்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே இதே நம்மளுடைய கேங்கெல்லாம் வந்து என்ன ஆகி இருக்கும் அப்படின்னா நமக்கு இன்சாலபிளா இருக்கும். கேங்கெல்லாம் வந்து என்ன ஆகாது அப்படின்னா நமக்கு வந்து இன்சாலபிளா இருக்கும், கலக்கவே கலக்காது. ஓகே ஸோ நல்லபடியாக கவனிங்க பார்க்கலாம். ஸோ நல்லா கவனிங்க. இங்கே ஐ ஹாவ் த கோல்டு, ஏயு இருக்கு, கோல்டு இருக்கு. அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இட் இஸ் ரியாக்டிங் வித் சயனைட் ஏரேட்டட் டைல்யூட் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஏரேட்டட் அப்படின்னா அதுல வந்து நமக்கு ஏர் இருக்குடா, ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். டைல்யூட் சொல்யூஷன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வாட்டர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸோ நவ் தே ஆர் ஃபார்மிங் அ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். அவங்க வந்து ஒரு கோல்டு சயனைட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்றாங்க. அதுதான் AuCN twice. மேல சார்ஜ் பாருங்க மைனஸ், ஒரு ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் உடைய ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. சரியா? with evolution of hydroxide ion. இதுக்கப்புறமா இதுதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே இதோ பாருங்க 4Au, இந்த பக்கம் வந்து நமக்கு 4 moles of இந்த காம்ப்ளெக்ஸ், இங்கேயும் அகே நமக்கு 4 moles of இந்த ஹைட்ராக்சைடு அயான். ஓகே 2 PM மேக்ஸ் டெஸ்டா? சரி போய் அட்டென்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். 2 PM தானடா இப்போ இந்த கிளாஸை கவனி. சரியா? வாங்க. சயனைட் நமக்கு 8 times இருக்கு. ஓகே வாட்டர் 2 times. ஜஸ்ட் நீங்க பேலன்ஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ சயனைட் லீச்சிங், யாரப்பா சயனைட் லீச்சிங் நம்ம வந்து பண்றோம்? ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ண கூடாது. ஏன் அப்படின்னா இவங்க வந்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ளவர் பிராக்கெட்லாம் யூஸ் பண்ண கூடாது. அது ஏன் அப்படிங்கறத 5th சாப்டர்ல படிப்போம். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி 5th சாப்டர் இருக்குல்ல, ஸோ அந்த 5th சாப்டர்ல நம்ம வந்து படிக்கலாம். ஓகே ஸோ இப்போ கவனிங்களேன், இதெல்லாம் யாராச்சும் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஸோ இப்போ மேம் கோல்டு சயனைட் காம்ப்ளெக்ஸ் கிடைச்சிருச்சு மேம், கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்பாங்கடா. இந்த கோல்டு சயனைடு காம்ப்ளெக்ஸ்ல எனக்கு இந்த சயனைட்லாம் வேணாமா, எனக்கு இந்த கோல்டு மட்டும் தனியா வேணும். அப்போ இந்த கோல்டு சயனைட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து கோல்டு மட்டும் தனியா இருக்கிறதுக்கு நான் ஒரு ப்ராசஸ் பண்றேன். ஓகே அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் செமெண்டேஷன். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் செமெண்டேஷன்.
ஸோ செமெண்டேஷன் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கோல்டு சயனைட் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல அதை நான் ஜிங்க்கு கூட ரியாக்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜிங்க்கு கூட ரியாக்ட் பண்ணிக்கிறேன். அப்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கோல்டும் ஜிங்க்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுவாங்க. இந்த கோல்டும் ஜிங்க்கும் வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். அப்போ கோல்டு அங்கே போயிடும், ஜிங்க்கு இங்கே வந்துடும். ஸோ இந்த ஜிங்க் இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள போய்டும், கோல்டு எனக்கு தனியா வந்துரும். so this is how I recover gold. okay, so இப்போ the gold can be recovered by reacting the deoxygenated leached solution with zinc. இப்போ அந்த சொல்யூஷனை ஜிங்க் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றது மூலமா இந்த கோல்டை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ரெடியூஸ் பண்ணிடுறோம். சரியா? அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது அப்படின்னா செமெண்டேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டு இருக்கிறப்போ மைனஸ் பவர் மேலே இருக்கும், ஜிங்க் வந்த உடனே -2 பவர் இருக்கும், -2 சார்ஜ் வந்து இருக்கும். எப்படி மேம் இந்த சார்ஜ்லாம் மாறுது? அது வந்து ஒரு பெரிய கான்செப்டா. அதுதான் இது வந்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். இது காம்ப்ளெக்ஸே ஒரு நார்மல் காம்ப்ளெக்ஸ் கிடையாது, இது கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். நார்மல் பாண்ட் கிடையாது, கோஆர்டினேஷன் பாண்ட். கோஆர்டினேஷன் பாண்ட்னா அதுல லிகாண்ட் இருக்கும், சென்ட்ரல் மெட்டல் இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம 5th சாப்டர்ல டீடைலா படிப்போம். சரியா? ஓகே. ஸோ சயனைட் லீச்சிங், சயனைட் லீச்சிங் வந்து யாரை பண்றோம், கோல்டு. யாருக்கும் மறக்காது இல்லையா, சயனைட் லீச்சிங் நம்ம யாரை பண்றோம், கோல்டு பண்றோம். ஸோ கோல்டை சயனைட் கூட ரியாக்ட் பண்ணிக்கிறோம், ஏரேட்டட் டைல்யூட் சொல்யூஷன். அதனால அதுல என்ன இருக்கு, நமக்கு ஆக்சிஜனும் இருக்கு, வாட்டரும் இருக்கு. ஓகே, அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு கோல்டு சயனைட் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது, ஒரு கோல்டு சயனைட் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கோல்டை வந்து நான் ஜிங்கால ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இந்த கோல்டை வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஜிங்கால ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் செமெண்டேஷன். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் செமெண்டேஷன். ஓகே, -2 2 சேமா, சேம் தான்டா. -2ம் 2 சேம் தான். சரியா? ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஓகேடா. இப்போ மேம் இந்த ரியாக்ஷன்லாம் மறந்து போகுது மேம், அதுக்கு தான் 2-3 வாட்டி எழுதி பார்க்கணும். அப்போதான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ரியாக்ஷன் வந்து ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்டருக்கே இப்படின்னா அப்போ வாட் அபவுட் செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் அண்ட் ஆல்? அப்போ செம்மையா என்ன பண்ணணும், யூ ஆல் ஷுட் டேக் நோட்ஸ். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் படிக்க போறது வந்து அமோனியா லீச்சிங். லீச்சிங்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நம்ம என்ன லீச்சிங் முடிச்சிட்டோம், சயனைட் லீச்சிங் முடிச்சிட்டோம். அங்கே நம்ம யாரை லீச்சிங் பண்ணோம், கோல்டை லீச்சிங் பண்ணோம். அமோனியா லீச்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா when the crushed ore containing nickel, copper, cobalt. crushed oreல வந்து நமக்கு நிக்கலோ காப்பரோ, ஆமா ரியாக்ஷனும் எழுதணும், தியரியும் எழுதணும். நிக்கலோ காப்பரோ கொபால்ட்டோ இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐகோனிக்ல இந்த கோனிக் அப்படின்னு வச்சுக்கோங்க, கோனிக். இதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய கொபால்ட், நிக்கல், காப்பர். இந்த கொபால்ட், நிக்கல், காப்பரை வந்து ரிஃபைன் பண்றதுக்கு நம்ம ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்றோம். அதாவது நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ், அதுதான் அமோனியா லீச்சிங். ஸோ அமோனியா கூட சூட்டபிள் ப்ரெஷர்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செலக்டிவ்லி ரெடியூஸ் லீச்சிங் பண்றோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களும் வந்து இந்த மாதிரி கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நல்லா கவனிங்க, நிக்கல் அமோனியா கூட சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். அதே மாதிரி காப்பர் அமோனியா கூட சேர்ந்து இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். கொபால்ட் அமோனியா கூட சேர்ந்து this particular காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணிடும். இது எல்லாமே கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். நிக்கோக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோனா எப்படி வேணாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், நிக்கல், காப்பர் அண்ட் கொபால்ட். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, நிக்கல், ஹெக்ஸா, அமின். இது வந்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் தான். 6th சாப்டர்ல 5th சாப்டர்ல படிப்போம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஹெக்ஸா அமின் இருக்கு, 6 அமோனியா இருக்கு. இங்க டெட்ரா அமின் 4 அமோனியா இருக்கு. இங்க பாருங்க 5 அமோனியா 1 வாட்டர் இருக்கு. 5 அமோனியா 1 வாட்டர் வந்து இருக்கு. சார்ஜ் பாருங்க, இங்க +2 சார்ஜ்ல இருக்கு, இங்க +2 சார்ஜ்ல இருக்கு, இங்க +3 சார்ஜ்ல இருக்கு. ஸோ நிக்கல், காப்பர், கொபால்ட் எல்லாம் என்ன லீச்சிங் பண்றோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா எழுதிடுவீங்களா? அமோனியா லீச்சிங். நிக்கல், காப்பர், கொபால்ட் எல்லாம் அமோனியா லீச்சிங் பண்றோம். அடுத்து நெக்ஸ்ட் கம்ஸ் த ஆல்கலி லீச்சிங் ப்ராசஸ். அடுத்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்கலி லீச்சிங். ஓகே மேம், எங்களுக்கு இது இனி டீச்சே பண்ணல. பரவாயில்ல, டீச் பண்ணலன்னா கவனிங்க, அவ்வளோதான். ஓகே, நான் தான் டீச் பண்ணிருக்கேன்ல, இங்கே கவனிங்க, சிம்பிள். ஓகே, யா, the ore is treated with
அக்வஸ் ஆல்கலி, ஓரை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அக்வஸ் ஆல்கலி கூட ரியாக்ட் பண்றோம் டு ஃபார்ம் அ சூட்டபிள் காம்ப்ளெக்ஸ், ஒரு சூட்டபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இங்க என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா பாக்சைட்டை எடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லைனா சோடியம் கார்பனேட் கூட ஹீட் பண்றோம். பாக்சைட்டை எடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் சோடியம் கார்பனேட் கூட ஹீட் பண்றோம். என்ன டெம்பரேச்சர்? 470 லேருந்து 520 கெல்வின். 470 லேருந்து 520 கெல்வின். என்ன பிரஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 அட்மாஸ்பெரிக் பிரஷர். 35 அட்மாஸ்பெரிக் பிரஷர். அப்போ நமக்கு சாலுபிளான சோடியம் மெட்டா அலுமினேட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு சாலுபிள் சோடியம் மெட்டா அலுமினேட் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, leaving behind impurities, iron oxide and titanium oxide. iron oxide, titanium oxide லாம் தான் இந்த impurity. ஸோ அந்த impurity எல்லாமே நமக்கு தனியா பிரிஞ்சு வந்துடும். ஸோ நல்லா கவனிங்க, Al2O3 அலுமினா, இதுதான்ப்பா நம்ம பாக்சைட்ல இருக்கக்கூடிய ஓர். சரியா? இப்போ நான் இது கூட யார் கூட ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணிக்கிறேன். கூட சிறிதளவு நம்ம தண்ணீர் சேர்த்து கொள்கிறோம். ஓகே, இப்போ நமக்கு அகைன் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படிங்கிற ஒரு சாலுபிள் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சரியா? சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படிங்கிற ஒரு, யூ ஆர் அன்பிலீவிங் மீயா? ஏண்டா யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க சிவஸ்ரீ? வாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஒரு சோடியம் மெட்டா அலுமினேட் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதுதான் NaAlOH4 times. NaAlOH4 times. ஓகே, ஸோ இதுதான் அந்த சோடியம் மெட்டா அலுமினேட். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ டைம்ஸ் ஆஃப் சோடியம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு. சரியா? ஓகே, ஸோ Al2O3 இந்த அலுமினா வந்து யார் கூட ரியாக்ட் ஆகுது? சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகுது இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுது இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சோடியம் மெட்டா அலுமினேட் நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. அதுதான் இந்த NaAlOH4 டைம்ஸ். ஓகே, பேலன்ஸ் எப்படி மேம் பண்றது? ஒண்ணுமே இல்லை. இங்க கவனியே, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அலுமினியம் 1 டைம் தான் இருக்கு, இங்க எனக்கு 2 டைம்ஸ் இருக்கு. கரெக்டா? அலுமினியம் எனக்கு இங்கே 2 டைம்ஸ் இருக்கு, அதனால நான் இங்கே 2 போடுறேன். இங்கே 2 போட்ட உடனேவே இங்கே சோடியம் 2 டைம்ஸ் ஆயிடுச்சு, இங்கே 1 டைம்ஸ் தான் இருக்கு. ஸோ நான் இங்கே திருப்பி நான் இங்கே 2 போட்டுறேன். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பாருங்க. இங்கே ஹைட்ரஜன் எனக்கு 4 2s are 6 டைம்ஸ் இருக்கு. அப்போ எனக்கும் இங்கே 6 டைம்ஸ் வேணும்னா 3 போட்டுக்கணும். அப்போ தான் எனக்கு 6 டைம்ஸ் வரும். திஸ் இஸ் ஹவ் ஐ பேலன்ஸ். ஒரு வாட்டி நான் தெளிவாக இதுக்கு சொல்லித்தரேன். பேலன்சிங் நீங்கள் தான் பண்ணிக்கணும். ஓகே, புரிஞ்சுதா? அதுக்கு தான் பேசிக்ஸ் முக்கியம். நான் வந்து இப்போ ஜேஇக்கு பேசிக்ஸ் நடத்த போறேன்ல, அப்போ வாங்க. ஏன்னா நான் இப்போ போயிட்டு பேலன்சிங் த கெமிக்கல் ஈக்குவேஷன் நடத்தினேன்னா மெட்டலர்ஜி காலி ஆயிடும். 1 ஷாட்ல மெட்டலர்ஜி முடிக்கவே முடியாது. ஓகே, ஸோ நல்லபடியாக கவனிங்க. Al2O3 இருக்கா? அலுமினா யார் கூட ரியாக்ட் ஆகுது? NaOH கூட ரியாக்ட் ஆகுது இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். பேலன்ஸே பண்ணாமல் எழுதுறேன். வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுது. இப்போ எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுதான் சோடியம் மெட்டா அலுமினேட் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? ஓகே, இப்போ பேலன்ஸ் பண்ண போறேன். நல்லா கவனிங்க, இங்கே அலுமினியம் எனக்கு 2 டைம்ஸ் இருக்கு, இங்கே 1 டைம் தான் இருக்கு. ஸோ நான் இங்கே 2 போட்டுக்கிறேன். அப்போ இங்கே சோடியம் எனக்கு 1 டைம் தான் இருக்கு, இங்கே எனக்கு 2 டைம் இருக்கு. அப்போ நான் இங்கே 2 போட்டுக்கிறேன். இப்போ இங்கே வாட்டர் எவ்வளோ மாலிக்யூல்ஸ்? ஹைட்ரஜன் எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்கு? இங்கே 2 இருக்கு, இங்கே 4 இருக்கு. 4 2s are 4 into 2 8 டைம்ஸ் வந்து இருக்கு. கரெக்டா? இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா எனக்கு ஹைட்ரஜன் இங்கே வந்து எனக்கு 2 டைம்ஸ் இருக்கு, இங்கே ஒரு 2 டைம்ஸ் இருக்கு. எனக்கு இன்னொரு ஒரு 4 வேணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இங்கே நான் வந்து 3 போட்டுக்கிறேன். 3 போட்டால் 3 2s are 6 வந்துடும். இங்கே ஒரு 2 + 6 8 ஹைட்ரஜன் வந்துடும். ஸோ அதனால தான் நான் 3 போட்டுக்கிறேன். ஸோ இப்போ எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? நமக்கு இப்போ பேலன்ஸ் ஆயிட்டாங்க. ஓகே, சூப்பர். இதுதான் ஆல்கலி லீச்சிங். மேம் இப்போ இந்த சோடியம் மெட்டா அலுமினேட்லேருந்து அலுமினியம் மட்டும் எப்படி தனியாக பிரித்து எடுப்பீங்க? அலுமினியம் மட்டும் எப்படி தனியா பிரிச்சு எடுப்பீங்க? கவனிங்க, the hot solution is decanted. Decantedனா நான் அதை வடிச்சிட்டேன். சாதம் வடிக்கிறது, அரிசி வடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதை டீகேண்ட் பண்ணிட்டேன், கூல் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டீகேண்ட் பண்றோம், கூல் பண்ணிட்டு திருப்பி வந்து அதை நம்ம டைல்யூட் பண்றோம். திருப்பி நம்ம அதை என்ன பண்றோம் அப்படின்னா டைல்யூட் பண்றோம். This solution is neutralized by passing carbon dioxide gas.
இப்போ நம்ம அதுல என்ன கேஸ் பாஸ் பண்றோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்றோம் டு ஃபார்ம் ஹைட்ரேட்டட் Al2O3 precipitate. இப்போ நமக்கு ப்ராடக்டா என்ன கிடைக்குது அப்படின்னா ஹைட்ரேட்டட் Al2O3 கிடைக்குது. ஹைட்ரேட்டட் Al2O3 நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ கவனிங்க, நமக்கு போன ஸ்டெப்ல கிடைச்சது இல்லையா இந்த சோடியம் மெட்டா அலுமினேட். அந்த சோடியம் மெட்டா அலுமினேட் எடுத்து நான் கார்பன் டை ஆக்சைடு கூட ரெடியூஸ் பண்றேன். கார்பன் டை ஆக்சைடு கூட நான் ரியாக்ட் பண்றேன். சரியா? ஸோ ரியாக்ட் பண்றப்போ தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. கரெக்டா? அந்த ப்ராடக்ட் கரெக்டா வந்து எழுதுங்க. Al2O3 டாட் 3H2O. அதுதான் ஹைட்ரேட்டட் ஓர். ஹைட்ரேட்டட் ஓர், என்னோட ஓர் வந்து இப்போ தண்ணி கூட சேர்ந்து வாட்டர் கூட சேர்ந்து நமக்கு ஹைட்ரேட்டட் ஓரா கிடைச்சிருச்சு. மீதி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்க எல்லாருமே பிரெசிபிடேட்டா, இந்த சோடியம் கார்பனேட் மற்றவங்க எல்லாருமே என்ன சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் எல்லாருமே நமக்கு வந்து என்னவா வெளில போயிடுவாங்க, தேவையில்லாம வெளியில போயிடுவாங்க. ஸோ இப்போ இது வந்து நமக்கு கீழே வந்து பிரெசிபிடேட் ஆகிடும், சாலிடிஃபை ஆகி கீழே எனக்கு பிரெசிபிடேட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த பிரெசிபிடேஷன்லேருந்து அடுத்த ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிப்போம். இந்த ரியாக்ஷன் புரிய மாட்டேங்குது. ஏன் இந்த ரியாக்ஷன் புரியல அப்படின்னா இந்த ரியாக்ஷன் வந்து மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கு. மனப்பாடம் தான் பண்ணுமா? ஆமா, மனப்பாடம் தான் பண்ணும். ஏன்னா கிடைச்சிருக்க ப்ராடக்ட் நீ பாரு, எதுவும் ஒன்றும் இல்லை, HCl சேர்ந்து HCl வெளில போயிடுச்சு, எனக்கு மீதி ப்ராடக்ட் எனக்கு இப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, நமக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்றாங்க. அப்ப அந்த காம்ப்ளெக்ஸ் நான் மனப்பாடம் தான் பண்ணணுமா? ஆமா, பண்ணணும், மனப்பாடம் தான் பண்ணணும். ஓகே, 3 ஹைட்ரேட்டட் ஒய் ஐ டோன்ட் நோ, இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டா பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுதான் நம்ம ட்ரை ஹைட்ரேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரே ஒரு வாட்டர் மாலிக்யூல் அப்படின்னா மோனோஹைட்ரேட், 2 வாட்டர் மாலிக்யூல்னா டைஹைட்ரேட், 3 வாட்டர் மாலிக்யூல் இருக்கிறப்போ அது வந்து ட்ரை ஹைட்ரேட் தான். ஆனா நான் சொல்லவா, 1க்கு 2 வாட்டி நீங்க 2-3 வாட்டி எழுதி பார்த்தீங்க அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா மறக்கவே மறக்காது. ஓகே, 1க்கு 2-3 வாட்டி நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா மறக்கவே மறக்காது. மேம் சாலிட் லிக்விட் கேஸ்லாம் மென்ஷன் பண்ணணுமா? வேண்டாம், சாலிட் லிக்விட் கேஸ்லாம் மென்ஷன் பண்ண வேண்டாம். ஓகே, அடுத்தடுத்து போக போக ஈஸியா இருக்கும் பாரு. இந்த லீச்சிங் ப்ராசஸ் தான் உனக்கு நிறைய ரியாக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கம்ஸ் த ஆசிட் லீச்சிங். ஆசிட் லீச்சிங்ல நம்ம என்ன ஆசிட் யூஸ் பண்றோம் அப்படின்னா அக்வஸ், ஹாட் அக்வஸ், சல்ஃபூரிக் ஆசிட் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஹாட் அக்வஸ் சல்ஃபூரிக் ஆசிட் நம்ம வந்து யூஸ் பண்றோம். லீச்சிங் ஆஃப் சல்ஃபைட் ஓர்ஸ் லைக் ஜிங்க் சல்ஃபைட், லெட் சல்ஃபைட், லிசிங் சல்ஃபைட், லெட் சல்ஃபைட்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? ஆசிட் லீச்சிங் மூலமா லீச்சிங் பண்ணலாம். என்ன லீச்சிங்? ஆசிட் லீச்சிங் மூலமா லீச்சிங் பண்ணலாம். இதோ பாருங்க, ஜிங்க் சல்ஃபைட் இருக்கு, சல்ஃபூரிக் ஆசிட் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் கூட நம்ம ரியாக்ட் பண்றோம். ரியாக்ட் பண்றப்போ இந்த என்ன ஆகும், இந்த சல்ஃபர் மட்டும் தனியா பிரிஞ்சு போயிட்டு நமக்கு வந்து இந்த ஜிங்க் சல்ஃபேட்டா கிடைக்கும். ஓகே, ஜிங்க் ZnSO4. ஓகே, ஜிங்க் சல்ஃபேட்டா, ஜிங்க் சல்ஃபைட் வந்து நமக்கு ஜிங்க் சல்ஃபேட்டா கன்வெர்ட் ஆகிரும். இந்த ப்ராசஸ்ல இன்சாலபிளா இருக்கக்கூடிய சல்ஃபைடை நம்ம சாலபிள் சல்ஃபேட்டா மாத்திட்டோம். இங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இந்த ஜிங்க் சல்ஃபேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இன்சாலபிளா இருக்கும். இன்சாலபிளா இருக்கும். அதை வந்து நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம்? சாலபிளான ஒரு ஜிங்க் சல்ஃபேட்டா மாத்திட்டோம். சாலபிளான ஜிங்க் சல்ஃபேட்டா மாத்திட்டோம். ஓகே, அதான் ஆசிட் லீச்சிங். மேம் ப்ராசஸ்லாம் கஷ்டமா இருக்கு, எழுதி பார்க்கணும், திருப்பி எழுதி பார்க்கணும். மேம் இதுல இருக்கக்கூடிய அந்த சாலிடு, அக்வஸ், கேஸ் இதெல்லாம் எழுதணுமா? இதெல்லாம் எழுத வேண்டாம். ஆனா ஏதாச்சும் டெம்பரேச்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் எழுதணும். ஆக்சிஜன், வாட்டர் இந்த மாதிரி ரியேஜன்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் கண்டிப்பா நம்ம வந்து எழுதுறோம். மேம் சல்ஃபைடு ஓருக்கு தான் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் இருக்குல்ல, இந்த மெத்தட் ஏன் இருக்கு? நல்ல கேள்வி. இந்த மெத்தடும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? திஸ் மெத்தட் ஆல்சோ யூ கேன் யூஸ். ஓகே, ஸோ இதுதான், திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆசிட் லீச்சிங். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்க போறேன். சரியா? ஓகே, கோல்டை என்ன லீச்சிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணோம்? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. சாட்ல எல்லாரும் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஒரு ரீகால் செஷனை முடிச்சிடலாம். கோல்டை என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணோம்? கோல்டை cyanide leaching. Very good, cyanide leaching. Okay, நிக்கல், காப்பர், கோபால்ட் எல்லாம் என்ன ப்ராசஸ் லீச்சிங் யூஸ் பண்ணும்? நிக்கல், காப்பர் அண்ட் கோபால்ட். நிக்கல், காப்பர் அண்ட் தென் கோபால்ட் எல்லாம்
என்ன ப்ராசஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி லீச்சிங் பண்ணோம்? which process did we used? ammonia leaching correct, ammonia leaching. okay, acid leaching la என்ன ஆசிட் யூஸ் பண்ணோம்? ஹைட்ரோகுளோரிக் ஆசிடா சல்ஃபூரிக் ஆசிடா? என்ன ஆசிட்? ஆசிட் லீச்சிங்ல என்ன ஆசிட் யூஸ் பண்ணோம்? ஆசிட் லீச்சிங்ல என்ன ஆசிட் யூஸ் பண்ணோம்? யா சல்ஃபூரிக் ஆசிட் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஓகே டன். ஆல்கலி லீச்சிங்ல என்ன ஆல்கலி யூஸ் பண்ணோம்? ஆல்கலினாலே சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அப்போ ஆல்கலி லீச்சிங்ல we used sodium hydroxide. we used sodium hydroxide. okay, இப்போ அந்த cyanide leaching process இருக்குல்ல, cyanide leaching processல இந்த கோல்டு cyanide காம்ப்ளெக்ஸ்ல இருந்து கோல்ட ரெக்கவர் பண்ண process என்னது? இந்த கோல்டும் சயனைடும் சேர்ந்து ஒரு கோல்டு சயனைடு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடுச்சுடா. சரியா? நான் இப்போ வந்து அந்த கோல்டை தனியா பிரிச்சு எடுக்கணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? கோல்டை மட்டும் நான் தனியா பிரிச்சு ஒரு ப்ராசஸ் வந்து நான் வந்து எடுக்கிறேன். அதுக்கு பேர் என்ன? செமெண்டேஷன். வெரி குட். ஓகே, செமெண்டேஷன்ல என்ன மெட்டல் யூஸ் பண்றோம்? கோல்டை ரெக்கவர் பண்றதுக்கு என்ன மெட்டல் யூஸ் பண்றோம் இன் செமெண்டேஷன்? செமெண்டேஷன்ல கோல்டை ரெக்கவர் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஜிங்க் யூஸ் பண்றோம். வெரி குட், வெரி குட். அடுத்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன். மேக்னெட்டிக் செப்பரேஷன் வந்து இம்பார்ட்டண்டா அப்படின்னா யா இட் இஸ் இம்பார்ட்டன்ட். மேக்னெட்டிக் செப்பரேஷன் வந்து இம்பார்ட்டண்டா? இம்பார்ட்டன்ட் தான். This method is applicable to ferromagnetic ore and it is based on the difference in the magnetic properties of the ore and the impurity. So என்னது அப்படின்னா என்னுடைய ore வந்து மேக்னெட்டிக்கா இருக்கும், அப்போ என்னுடைய கேங் வந்து நான் மேக்னெட்டிக்கா இருக்கும். என்னுடைய ஓர் வந்து நான் மேக்னெட்டிக்கா இருக்கு அப்படின்னா என்னுடைய கேங் வந்து மேக்னெட்டிக்கா இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எனக்கு டிஃபர் ஆச்சு, இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எனக்கு டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் நம்ம வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ யா நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபனல்ல கிரஷ்டு ஓரை வந்து எடுத்துக்கிறேன். இவ்வளவுதான்டா. நீ டயக்ராம் எப்படி வரையணும்னு நான் சொல்றேன். டயக்ராம் வரையணுமா? கண்டிப்பா வரையணும். ஓகே, ஸோ நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபனல் மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க, எடுத்து வரைஞ்சுக்கோங்க. அதுல வந்து என்னோட கிரஷ்டு ஓரை வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ என்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வீல் வந்து இருக்கு, ரெண்டு வீல் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் வீல். அதில் நான் மேக்னெட் பொருத்தம் பண்ணியிருக்கேன், 4 மேக்னெட்டை ஒட்டி வச்சிருக்கேன். ஒன்று வந்து என்னது அப்படின்னா மேக்னெட்டிக் வீலு. ஸோ தோப்பர் அதில் மேக்னெட் போட்டுரு. இன்னொரு வீல் வந்து பார்த்தேன் அப்படின்னா நான் மேக்னெட்டிக் வீல், அதில் மேக்னெட்லாம் கிடையாது. இப்போ இந்த ரெண்டு வீலையும் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெல்ட் இருக்கும். இந்த ரெண்டு வீலுமே சுற்றி ஒரு பெல்ட் இருக்கும். தோ இந்த மாதிரி ஒரு மூவிங் பெல்ட் வந்து இருக்கும், ஒரு மூவிங் பெல்ட் வந்து இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஒரு கேங்கு ரெண்டு பேரையும் க்ரஷ் பண்ணி இதில் நான் போட்டுக்கிறேன். என்னுடைய ஒரு கேங்கு ரெண்டு பேரையும் க்ரஷ் பண்ணி நான் இதில் போட்டுக்கிறேன். ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா யார் வந்து மேக்னெட்டிக்காக இருக்காங்களோ, இன்ஃபேக்ட் ஸ்டேக் நம்மளுடைய ஓர் வந்து மேக்னெட்டிக்காக இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? என்னோட ஓர் வந்து மேக்னெட்டிக்காக இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மேக்னெட்டிக்காக இருக்கிறது என்ன பண்ணும்? இவ்வளோ தூரம் ஒட்டிகிட்டே வரும், இவ்வளோ தூரம் ஒட்டிகிட்டே வரும். ஒட்டிகிட்டே வந்துட்டு தோ இதில் கலெக்ட் ஆகிடும் எனக்கு. ஓகே, இங்கே கலெக்ட் ஆகிடும். இவ்வளோ தூரம் ஒட்டிட்டு வந்துட்டு இங்கே வந்து தானே நான் மேக்னெட்டிக்காக இருக்கும். ஸோ இட் வில் கெட் கலெக்டட் ஹியர். இதே எனக்கு வந்து நான் மேக்னெட்டிக்காக இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த தேவையில்லாத கேங்கு நான் மெட்டாலிக் கேங்கு எனக்கு இங்கே கலெக்ட் ஆகிடும், இங்கே கலெக்ட் ஆகிடும். ஏன்னா அந்த மேக்னெட் கூட ஒட்ட போகிறது கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் கதை. ஓகே, இந்த கதையை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் உள்ள பார்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து எழுதிருங்க. ஸோ பவுடர்டு ஓரை வந்து நம்ம எடுத்துக்கோ. ஃபெரோ மேக்னெட்டிக்னா என்னடா? மேக்னெட்டிக்காக இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம ஃபெரோ மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பவுடர்டு ஓர் வந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டலி, அதெல்லாம் இல்லைடா. ஸோ பாரு, நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு பவுடர்டு ஓர் வந்து எடுத்துக்கிறோம், ஒரு மேக்னெட்டிக் வீல் இருக்கு, ஒரு மூவிங் பெல்ட் வந்து இருக்கு. சரியா? ஸோ இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா we have மேக்னெட்டிக் ஓர். ஆமா, நான் உங்ககிட்ட வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து காட்டுறேன்.
லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கரெக்டாக ஞாபகப்படுத்துங்கன்னா 11:40 1:40க்கு ஞாபகப்படுத்துங்க. சாரி வேணாம், 1:30க்கு ஞாபகப்படுத்தினீங்கன்னா உங்ககிட்ட நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து காட்டுவேன். ஓகே, மேக்னெட்டிக் ஓர், நான் மேக்னெட்டிக் ஓர் அண்ட் மேக்னெட்டிக் ஓர். சரியா? ஓகே, டன். ஸோ இப்போ வாட் இஸ் திஸ் மேக்னெட்டிக் செப்பரேஷன்? எப்படி நம்ம வந்து எக்ஸாம்ல போயிட்டு ஆன்சர் கேட்டாங்கன்னா எப்படி மேம் எழுதுறது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஸோ கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் tin stone can be separated. Tin stone can be separated from wolframite ore which is magnetic. Okay, wolframite ore வந்து எனக்கு மேக்னெட்டிக்கா இருக்கு, tin stone வந்து நான் மேக்னெட்டிக்கா இருக்கு. அப்ப tin stone and then wolframite அதான் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தனியா பிரிக்கிறதுக்கு நம்ம இந்த ப்ராசஸ் யூஸ் பண்றோம். ஸோ என்னது the crushed ore, crush பண்ண இந்த ஓரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா the crushed ore is poured into a electromagnetic separator. ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் செப்பரேட்டர்ல நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், என்னோட crushed ஓரை வந்து போர் பண்ணிக்கிறேன். ஓகே, வாய்ஸ் பிரேக்கிங். யாருக்கெல்லாம் வாய்ஸ் ஓகே? யாருக்கெல்லாம் வாய்ஸ் கிளியர்? யாருக்கெல்லாம் வாய்ஸ் கிளியர்? இனியால் கிடையாது, வேற ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ். ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டலே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த சர்ப்ரைஸ் வந்து ஞாபகம் வந்துச்சு. இப்போ கிளியர்? நவ் ஓகே, பிஃபோர் பிரேக்டு. ஓகேடா, டன். மேம் யாழினியன் சார் மாதிரி நடத்துறீங்களாம் மேம். ஆமாம் சொன்னாங்க. ஆக்சுவலி தட் வில் பி அ வெரி கிரேட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா யாழினியன் சார் வந்து என்னுடைய சாராக இருந்தார். ஓகே, நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ நான் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து போனேன். அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் நான் வந்து 11th படிக்கிறப்போ நீட், அதாவது சண்டே வந்து கிளாஸ் இருக்கும், சாட்டர்டே ஈவினிங்கும் சண்டே மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் கண்டினியூஸ் கிளாஸ் வந்து இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாழினியன் சார் வாஸ் மை ஃபிசிக்ஸ் டீச்சர் அங்கே. ஆனால் என் செக்ஷனுக்கு அவர் எடுக்கலை, எனக்கு அவர் எடுத்தது கிடையாது. எடுத்துட்டு தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பக்கத்து செக்ஷனுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். அப்போ 2 பேட்ச் இருக்கும் நீட்டுக்கு. ஓகே, ஸோ அப்போது சார் வந்து வேற ஒரு செக்ஷனுக்கு வந்து நீட் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். அது வந்து அவருடைய ஃபஸ்ட்டு வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய அந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ இப்போது நவ் வந்து இட் ஃபீல் ஸோ கிரேட் ஓகே டு ஒர்க் வித் யாழினியன் சார். ஆமாம், நீட் ஆஸ்பிரண்ட் தான். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு வேற ஒருத்தர் தான் வந்து எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் டீச்சராக வந்தார். ஓகேவா, டன். ஆமாம், அதனால் மேபி இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ க்ரஷ்டு ஓரை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேட்டரில் போயிட்டு நான் வந்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கேன். கன்சிஸ்டிங் ஆஃப் அ பெல்ட் மூவிங் ஓவர் ரோலர்ஸ் in which one is magnetic. அந்த பெல்ட்ல வந்து ஒன்று வந்து எப்படி இருக்கும், நம்ம பார்த்தோம்ல மேக்னெட்டிக் அப்படின்னு வந்து இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்னெட்டிக்கா இருக்காது. இன்னொன்று வந்து நமக்கு எப்படி இருக்காது, மேக்னெட்டிக்கா இருக்காது. The magnetic part of the ore is attracted towards the magnet. கண்டிப்பா நம்மளுடைய மேக்னெட்டிக் நம்ம ஓர் வந்து மேக்னெட்டிக்னு வச்சுக்கோ, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த மேக்னெட்டிக் பெல்ட் கூட அட்ராக்ட் ஆகி இருக்கும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா it falls as the heap close to the magnetic region. ஸோ மேக்னெட்டிக் ரீஜனுக்கு க்ளோஸாக மேக்னெட்டிக் ரீஜனுக்கு க்ளோஸாக இருக்கிற இந்த ஹீப்ல தான் அது நமக்கு என்ன ஆகும், ஃபால் ஆகும். ஓகே, நான் மேக்னெட்டிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஃபால்ஸ் அவே. நான் மேக்னெட்டிக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நமக்கு இட் ஃபால்ஸ் அவே. தோ இங்கேயே நமக்கு வந்து அவே ஃப்ரம் த வீல்லையே நமக்கு கீழே வந்து விழுந்துரும். ஓகே, சூப்பர்டா. ஸோ இப்போ எல்லாருக்குமே மேக்னெட்டிக் செப்பரேஷன் யாருக்கெல்லாம் கிளியர்? மேக்னெட்டிக் செப்பரேஷன் எல்லாருக்கும் கிளியர், ரைட்? ஸோ மேக்னெட்டிக் செப்பரேஷனுக்கு த டயக்ராம் வந்து மஸ்ட். டயக்ராம் இஸ் மஸ்ட். டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சூப்பர், செம. டீச் அகைனா எதுக்குடா, ஒரே வீடியோ கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பாருங்க. இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இது பேஸ் பண்ணி நம்ம படிச்சதை பேஸ் பண்ணி கேட்டதையும் நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஆட் பண்ணிக்க போறேன். What is the role of quicklime in the extraction of iron from iron oxide? Iron oxide ல இந்த iron extract பண்றதுல quicklime உடைய ரோல் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ நல்லா கவனிங்கன்னா quicklime தான் இந்த இடத்துல நமக்கு ஃப்ளக்ஸா ஆக்ட் ஆகுது.
இது நம்ம ஆல்ரெடி மாத்தி கூட பாசிபிள் அப்படின்னு நம்ம வந்து படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஸோ குயிக் லைம் வந்து என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த கால்சியம் ஆக்சைடு வந்து நமக்கு ஃப்ளக்ஸா ஆக்ட் ஆகுது. ஃப்ளக்ஸோட வேலை என்னது? தேவையில்லாத கேங் இருக்கு இல்லையா, SiO2 தான் நமக்கு தேவையில்லாத GANGUE. இந்த கேங்கு கூட இந்த ஃப்ளக்ஸ் சேர்ந்து they'll get removed as slag. இந்த கேங்கு கூட ஃப்ளக்ஸ் சேர்ந்து நமக்கு ஸ்லாகா அவங்க வந்து என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா வெளியில போயிடுவாங்க. கேங்கு கூட ஃப்ளக்ஸ் சேர்ந்து ஸ்லாகா எனக்கு வெளியில வந்து போயிடுவாங்க. ஸோ இந்த லைம் குயிக் லைம் தான் என்னது? இந்த கால்சியம் ஆக்சைடு. ஓகே, தேவையில்லாத சிலிக்கா மணல் தான் இந்த கேங்கு. அண்ட் கால்சியம் சிலிகேட் தான் கால்சியம் சிலிகேட். இந்த கால்சியம் சிலிகேட் தான் நம்மளுடைய ஸ்லாக். ஓகே, CaO வந்து SiO2 கூட சேர்ந்தா CaSiO3. ஓகே, யா. இப்போ வாங்கப்பா அடுத்த டாபிக் உள்ள நம்ம போகலாம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். க்ரூட் மெட்டலை நம்ம எப்படி எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம்? கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சிட்டோம் பசங்களா. கான்சென்ட்ரேஷன்ல என்னெல்லாம் படிச்சோம்? ஒரு குட்டி ரீகால் பார்க்கலாமா? எல்லாரும் ஒரு ஃபயர் போடுறீங்களா? அப்படியே எல்லாரும் அப்படியே தூக்க கலக்கத்துக்கு போயிடாதீங்க. வீட்டில் வேற விதவிதமா குக் பண்றாங்க மேம், நான்வெஜ் வாசனை வந்து மூக்க தொலைக்குது மேம். ஆனா நாங்க வந்து இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம் மேம், ஃபோக்கஸே பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறவங்களாம் வந்து இல்ல, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ முடிச்சிடலாம். இன்னைக்கு வந்து கிளாஸ் முடிகிறப்போ உங்களுக்குலாம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம படிச்சுட்டா போதும், எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, ஒரு வாட்டி படிச்சா போதும் அப்படின்னு. க்ரூடுனா மட்டும் அப்படின்னு அர்த்தம்டா, மெட்டலை மட்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் நீ இப்போ சாக்ரிஃபைஸ் நீ பண்ற ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் வந்து பை த எண்ட் ஆஃப் த லைஃப் உங்களுக்கு என்ன தரும் அப்படின்னா வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும், ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து தரும். சரியா? ஓகேடா. ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல்ல 2 ஸ்டெப் வந்து இருக்கு. SiO2னா சிலிக்காடா? ஆமா ஆமா. ஸோ கவனிங்க. ஸோ ஒன் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைடு. நம்ம ஓரை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்சைடா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இங்க பாரு 3 ஹவர்ஸ் நான் போட்டேன், 3 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன முடிக்க விடுங்க. ஓகே, ஆமா. ஓர் வந்து நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஆக்சைடா மாத்திக்க போறோம். அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணி மெட்டல்ஸா மாத்திக்க போறோம். நல்லா கவனிங்க. ஓரை ஆக்சைடா மாத்த போறோம், ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணிக்க போறோம். இப்போ அந்த ஓரை ஆக்சைடா மாத்துறோம், ஓரை ஆக்சைடா மாத்துறோம். அதுக்கு 2 ப்ராசஸ் இருக்கு, ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன். ரொம்ப முக்கியமான 2 ப்ராசஸ். ஓகே, ஸோ ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே கவனிங்க. கன்வர்ஷன் ஆஃப் ஓர் டு மெட்டல் ஆக்சைடு. ஓரை ஆக்சைடா மாத்துறோம்ல, அதுல 2 ப்ராசஸ், ரோஸ்டிங்கும் கால்சினேஷனும். இப்போ அந்த மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுவோம்ல, மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுவோம்ல, அதுல 4 ப்ராசஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்மெல்டிங், இன்னொன்னு ரிடக்ஷன் பை கார்பன், இன்னொன்னு ரிடக்ஷன் பை மெட்டல், இன்னொன்னு ஆட்டோ ரிடக்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்மெல்டிங், அடுத்து ரிடக்ஷன் பை கார்பன், ரிடக்ஷன் பை மெட்டல், ஆட்டோ ரிடக்ஷன். ஸோ இதில் ஆட்டோ ரிடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Why can't we convert it directly? Sunshine ஒரு அருமையான கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏன் மற்றவங்களாம் கேட்கல அப்படின்னு எனக்கு தெரியல. சன்ஷைன் வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க? மேம் ஒரு ஓரை ஏன் மேம் நீங்க வந்து ஆக்சைடா மாத்தி அந்த ஆக்சைடை நீங்க வந்து மெட்டலா மாத்திட்டு இருக்கீங்க, டைரக்டா அந்த ஓரையே நீங்க மெட்டலா மாத்தலாம்ல. இதுக்கு நான் வந்து பெய்டு பேட்ச்ல ஆன்சர் பண்ணிருக்கேன், யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியும் சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஓர் இருக்குல்ல, ஓரனா ஆக்சைடா மாத்தி அந்த ஆக்சைடை மெட்டலா ரெடியூஸ் பண்ற ப்ராசஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாவும் சீப்பராகவும் இருக்கு. ஆனா ஒரு ஓரை டைரக்டா மெட்டலா ரெடியூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸா இருக்கு. அந்த ஒரு ரீசன், அவ்வளோதான். ஓகே, இட் இஸ் வெரி ஈஸியர் அண்ட் சீப்பர். ரொம்ப ரொம்ப ஈஸியராகவும் சீப்பாகவும் ஃபாஸ்டர் ப்ராசஸாகவும் இருக்கு. எது? ஓரை ஆக்சைடா மாத்தி ஆக்சைடை மெட்டலா மாத்துற ப்ராசஸ். ஆனா ஒரு ஓரை மெட்டலா மாத்துற ப்ராசஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் டைம் டேக்கிங்காகவும் இருக்கு. ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம ரோஸ்டிங் ப்ராசஸ் பார்க்கலாம். சரியா? ரோஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, உருளைக்கிழங்குலாம் ரோஸ்ட் பண்ணுறோம்னா அந்த மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கெமிக்கலை நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணுறோம். ஓகே, we know the answer, that's why we didn't ask அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம், யூடியூப் கிளாஸஸ் சொல்லி கொடுத்துருக்கேனா? ஓகே ஓகே மேம், நீங்கள் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருங்க மேம். ஆனால் தான் மேம். ஓகே மேம், கவனிங்க. ரோஸ்டிங் இஸ் அ மெத்தட் யூஸ்வலி
நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். ரோஸ்டிங்க்கும் கால்சினேஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் நல்லா பாருங்கப்பா. R for roasting, C for calcination. Roasting of ores, sulfide ores, நான் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பேன். சல்ஃபைடு ஓர்ஸ் எல்லாம் நம்ம ரோஸ்டிங் பண்ணுவோம். இதே கார்பன் இருக்கக்கூடிய ஓர் தான் CO3 இருக்கக்கூடிய ஓர்ஸ்லாம் தான் கார்பனேட் ஓர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கார்பன் இருக்கக்கூடிய கார்பனேட் ஓர்ஸ் எல்லாம் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம். அதே மாதிரியே வாட்டர் ஹைட்ரேட்டட் வாட்டர் இருக்கக்கூடிய ஓரும் வந்து என்னது அப்படின்னா நம்ம கால்சினேஷன் தான் பண்ணுவோம். சல்ஃபைடு ஓர்ஸ் ரோஸ்டிங் அப்படின்னாலே ஒன்றும் கிடையாதுடா. இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல ஹீட் பண்றது தான் ரோஸ்டிங். இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல ஹீட் பண்றது தான் ரோஸ்டிங். ஓகே, குக்கிங் கிளாஸ் மாதிரி தான் இருக்கு. ஆமா, அப்போ எனக்கு என்ன கேஸ் வெளியில வரும் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் எனக்கு வெளியில வரும். சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் எனக்கு வெளியில வரும். இதே நான் கால்சினேஷன் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. கால்சினேஷன் பண்றேன் அப்படின்னா இந்த கார்பனேட் ஓர்லேருந்து எனக்கு கார்பன் டை ஆக்சைடு வரும். அண்ட் ஏன்னா கார்பனேட் ஓர் அப்படிங்கிறது CO3 ஓர் இல்லையா, எனக்கு அப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளில வரும். ஹைட்ரேட்டட் ஓரை நான் வந்து கால்சினேஷன் பண்றப்போ எனக்கு வாட்டர் கிடைக்கும். ஸோ ரோஸ்டிங்ல இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல நான் ஹீட் பண்றேன். கால்சினேஷன்ல கம்மி ஆக்சிஜன் இல்லைனா நோ ஆக்சிஜன். கால்சினேஷன்ல கம்மி ஆக்சிஜன் இல்லைனா நோ ஆக்சிஜன், அதுதான் கால்சினேஷன் ப்ராசஸ். அண்ட் இது வந்து நம்மளுடைய ரோஸ்டிங் ப்ராசஸ். ஓகே, நல்லா கவனிங்கடா. Roasting is the method usually applied for the conversion of sulfide ores into oxide. So ஒரு sulfide ores வந்து ஆக்சைடா மாத்துறதுக்கு இந்த ரோஸ்டிங் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ PbS இருக்கு, லெட் சல்ஃபைடு இருக்கு. நான் என்ன பண்றேன், ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்றேன். என்ன ஆகுது, சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் எனக்கு வெளியில போயிடுது. சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் எனக்கு வெளியில போயிடுது. அப்புறமா இந்த லெட் சல்ஃபைடு எனக்கு என்னவா மாறிடுது, லெட் ஆக்சைடா மாறிடுச்சு. இதுதானே நம்ம ப்ராசஸே. ஜிங்க் சல்ஃபைடு என்னவா மாறிடுச்சு, ஜிங்க் ஆக்சைடா வெளில மாறிடுச்சு. நம்ம சல்ஃபைடு ஆக்சைடா மாத்துறது தான் என்னது அப்படின்னா நம்மளுடைய இந்த பர்டிகுலர் ரோஸ்டிங் ப்ராசஸ். இந்த பர்டிகுலர் ரோஸ்டிங் ப்ராசஸ். ஓகே, இப்போ அப்படியே வாங்க. இந்த ரோஸ்டிங்ல அது மட்டும் நமக்கு நடக்கல. ஆர்சனிக் இம்பியூரிட்டி, சல்ஃபர் இம்பியூரிட்டி, பாஸ்பரஸ் இம்பியூரிட்டி, சரியா? ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ் இந்த இம்பியூரிட்டிஸும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் கூட சேர்ந்து வெளியில போயிடும். AS2O3 சல்ஃபர் டை ஆக்சைடு, P4O10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு volatile ஆக்சைடா மாறி வெளியில போயிடுவாங்க. சரியா? This live is very much enough to master this chapter. இந்த சாப்டரை மாஸ்டர் பண்றதுக்கு இந்த ஒரு லைவ் போரும். volatile oxide, volatile oxide என்ன தெரியுமா, ஈஸியா எவாப்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஆக்சைடு தான் volatile oxide அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஈஸியா எவாப்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஆக்சைட்ஸ் தான் volatile oxide அப்படின்னு சொல்லுவோம். ஸோ volatile oxide மாறி வெளியில எவாப்ரேட் ஆகிடும். அடுத்து பாருங்க கால்சினேஷன் ப்ராசஸ். ஓகே, ரோஸ்டிங்ல ஓர் எல்லாமே அதோடைய ஆக்சைடா மாறிடும்டா. சல்ஃபர் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடா மாறிடும். கால்சினேஷன்னா என்ன மேம், ஒன்றும் இல்லை, நம்ம absence of air or limited supply of air. ஒன்று ஏரே இல்லை, ஒன்று ஏரே இல்லை, absence of air இல்லைனா limited supply of air. வேர் வி யூஸ் ஆர்சனிக் இல்லடா. ஆர்சனிக் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு இம்பியூரிட்டி. ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ்லாம் இம்பியூரிட்டி. இந்த இம்பியூரிட்டி சேர்ந்து அதை வெளியே தள்ளிடுது அப்படின்றாங்க. அவ்வளோதான். நவ் கம்மிங் டு த ப்ராசஸ் ஆஃப் கால்சினேஷன். கார்பனேட் ஓர் எடுத்துக்கிறோம். தோ பர்ரா, லெட் கார்பனேட் இருக்கு, கால்சியம் கார்பனேட்லாம் இருக்கு. இவங்களையெல்லாம் எடுத்து நம்ம வந்து ஹீட் பண்றோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, நல்லா கவனிங்க. அந்த லெட் எல்லாம் ஆக்சைடா மாறிடுச்சு, லெட் ஆக்சைடு. கால்சியம்லாம் ஆக்சைடா மாறிடுச்சு, கால்சியம் ஆக்சைடு. கார்பனேட் ஒரு கால்சியம் பண்ணா என்ன வெளியில போகும்னு நான் சொல்லியிருக்கேன், கார்பன் டை ஆக்சைடு வெளியில போயிடும். கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகும். ஓகேவா, புரிஞ்சுதா? சூப்பர். அதே மாதிரி ஹைட்ரேட்டட் ஓர் நான் எடுத்துக்கிறேன். ஹைட்ரேட்டட் ஓர் Fe2O3.3H2O, Al2O3.3H2O, 2H2O. ஹைட்ரேட்டட் ஓர் எடுத்து நான் லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர்ல கால்சினேஷன் பண்றப்போ எனக்கு என்ன வெளியில போகும், அந்த வாட்டர் தனியா வெளில போயிடும். அவ்வளவுதான். 3 வாட்டர் தனியா வெளில போயிடுச்சு, இங்க 2 வாட்டர் எனக்கு தனியா வெளியில போயிடுச்சு. அப்ப எனக்கு மீதி இந்த ஓர் மட்டும் தனியா இருக்கும். அதுல இருக்கிற வாட்டரை நான் என்ன பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, டன், சூப்பர். ஓகே, ஸோ ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன் எல்லாருக்கும் கிளியரா? கொஸ்டின் கேட்கலாமா? ஓகே,
எல்லாரும் வந்து எனக்கு ரோஸ்டிங் அப்படின்னா ஆர்ன்னு போடுங்க சாட்ல, கால்சினேஷன்னா சி போடுங்க. ஓகே, சல்ஃபைடு ஓர்ஸை நான் என்ன பண்ணுவேன்? சல்ஃபைடு ஓர்ஸை நான் என்ன பண்ணுவேன்? What will I do the sulfide ores? Roasting ah? Very good. Sulfide ores நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? Roasting தான் பண்ணுவோம். Okay? Carbonate ore என்ன பண்ணுவோம்? Carbonate ore நம்ம என்ன பண்ணுவோம்? What we will do the carbonate ore? Calcination பண்ணுவோம். சூப்பர். இப்போ ஒரு சல்ஃபைடு ஓர்ஸை ரோஸ்டிங் பண்றப்போ என்ன வெளியில போகும்? ஒரு சல்ஃபைடு ஓர்ஸை ரோஸ்டிங் பண்றப்போ என்ன கேஸ் வெளியில போகும்? சல்ஃபைடு ஓர்ஸை ரோஸ்டிங் பண்றப்போ என்ன கேஸ் வெளியில போகும்? எஸ், வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர். ஸோ நமக்கு வந்து ஆக்சைடு வெளில போகும். கார்பனேட் ஓர கால்சினேஷன் பண்றப்போ, கார்பனேட் ஓர கால்சினேஷன் பண்றப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளில போகும். ஹைட்ரேட்டட் ஓர கால்சினேஷன் பண்றப்போ, ஹைட்ரேட்டட் ஓர் இருக்கு இல்லையா, ஹைட்ரேட்டட் ஓர கால்சினேஷன் பண்றப்போ வாட்டர் வந்து வெளில போகும். கொஞ்சமாச்சும் நீ இன்டராக்ட் பண்ணாதான் உனக்கும் தூக்கம் வராது, எனக்கும் தூக்கம் வராது. வாட்டர் வந்து வெளில போகும். ஓகே, இப்போ இந்த ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ் இம்பியூரிட்டிஸ்லாம் ரோஸ்டிங்ல ரிமூவ் பண்ணுவியா, கால்சினேஷன்ல ரிமூவ் பண்ணுவியா? ஆர்சனிக், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் இம்பியூரிட்டிஸ்லாம் ரோஸ்டிங்கா கால்சினேஷனா? ரோஸ்டிங். ஓகே, ஸோ இப்போ ஆல்சோ ஆன்சர் மீ, பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல ஹீட் பண்றோம், அது ரோஸ்டிங்கா கால்சினேஷனா? பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல ஹீட் பண்றோம், அது ரோஸ்டிங்கா கால்சினேஷனா? We are heating it in the presence of oxygen. Roasting. Limited supply இல்லனா no oxygen. அது என்னது? Limited supply தாங்க இருக்கு, இல்லனா no oxygen. அது calcination. சம. ஓகேடா. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா reduction by carbon. ஓகே, ஸோ reduction by carbonல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஓரை கார்பன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெடியூஸ் பண்றோம். In this method, oxide ore of the metal is mixed with coke. Oxide ore of the metal நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கார்பன் கூட ரியாக்ட் பண்றோம், which is coke. ஓகே, கோக்னா இந்த இடத்துல ஒண்ணும் இல்ல, கோக்கு, கோல் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா கார்பன் என்று பொருள். கோக், கோர்பன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்பன் அப்படின்னு அர்த்தம். கார்பன் கூட ஒரு ஃபர்னேஸ், ஃபர்னேஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு அப்பேரட்டஸ். ஒரு ஃபர்னேஸ்ல போட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட் பண்றோம். ஜெனரலி அது என்ன ஃபர்னேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ பிளாஸ்ட் ஃபர்னேஸ். ஜெனரலி அது வந்து என்ன ஃபர்னேஸ் அப்படின்னா அது வந்து ஒரு பிளாஸ்ட் ஃபர்னேஸ். In this process can be applied to the metals which do not form carbide with carbon at reducing temperature. ஒரே ஒரு ரூல் தான், அந்த ரூலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவியாஞ்சலி வேதாந்தோ ஸ்டூடெண்டா, ஓவியாஞ்சலி பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, ஓவியாஞ்சலி பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட் கிடையாது. அவங்க வந்து மார்க் அனுப்பியிருந்தாங்க, மேபி தமிழ் இங்கிலீஷ் கிளாஸ் கவனிச்சிருப்பாங்க போல. she is not our student அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி கிளாஸ் அட்டென்ட் பண்ணல, ஏன்னா அவங்க காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட். நாங்க காமர்ஸுக்கு கிளாஸ் எடுக்கல. இதை பலவாட்டி லைவ்ல வந்து சொல்லியாச்சு. ஓகேவா? டன்னா? ஓகேப்பா. The process can be applied to the metals which do not form carbide with carbon at reduction temperature. Okay, so ஒரே ஒரு ரூல் தான். எந்தெந்த மெட்டல்லாம் நீங்க கார்பன் கூட ரெடியூஸ் பண்றப்போ அவங்க வந்து நமக்கு கார்பைடு ஃபார்ம் பண்ணலையோ, she is our class அப்படியா? அவங்க வந்து இந்த தமிழ் இங்கிலீஷ் கவனிச்சிருந்தாங்களா? சூப்பர்டா. அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கார்பைட் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடாது, கார்பைட்ஸ் ஃபார்ம் பண்ணல அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. கார்பைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அப்போ இட் இஸ் ட்ரூ தட் அவங்க வந்து கார்பனை வச்சு நீங்க ரெடியூஸ் பண்ணலாம். கார்பனை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, வேதாந்தோட ராஜபாளையம் சென்டர் எங்க இருக்கு? டிஸ்கிரிப்ஷன்ல வந்து புக்கை விசிட் அப்படின்னு ஒரு ஃபார்ம் வந்து இருக்கும், அந்த ஃபார்மை கிளிக் பண்ணுங்க. சரியா? அந்த ஃபார்மை கிளிக் பண்ணுங்க, புக்கை விசிட் ஃபார்ம் கிளிக் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஊருக்கு பக்கத்துல எங்க இருக்குன்னு காட்டும். ஓகே, சோ இங்க நல்லா கவனிங்கடா. ஜிங்க் ஆக்சைடு இருக்கு, மேங்கனீஸ் ஆக்சைடு இருக்கு, குரோமியம் ஆக்சைடு இருக்கு. இவங்க எல்லாருமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா
கார்பன் கூட சேர்த்து ரெடியூஸ் பண்றேன். ஒரு எக்ஸாம்பிள் படிங்க போரும். கார்பன் கூட போட்டு நான் ரெடியூஸ் பண்றப்போ என்ன ஆகும்? அந்த கார்பன் இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் மோனாக்சைடா வெளியில போயிடும். இதோ பார், கார்பன் ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் மோனாக்சைடா வெளியில போயிடும். கார்பன் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் மோனாக்சைடா வெளியில போயிடும். ஓகே, அப்போ நமக்கு தேவையான மெட்டல் மட்டும் தனியா கிடைச்சிடும். நமக்கு தேவையான மெட்டல் மட்டும் தனியா கிடைச்சிடும். சரியா? ஓகேப்பா, சூப்பர். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். இப்போ கார்பன் கூட ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா ஒரே ரூல் என்ன? கார்பன் கூட சேர்ந்து அவங்க கார்பைடா மாறிடக்கூடாது. கார்பன் கூட சேர்ந்து அவங்க ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நீ எப்படி ரெடியூஸ் பண்ணுவ? மெட்டல் ஆக்சைடை தென் how will you reduce with the help of carbon? கரெக்டா? ஓகே, அடுத்த ப்ராசஸ் வந்து இட் இஸ் ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரெடியூஸ் பண்றோம்? This method can be applied to the oxides of metals, lead, iron and copper. Iron, copper, lead இருக்கா? Having less electropositive character than hydrogen. நல்லா கவனிச்சீங்கன்னா ஹைட்ரஜனை விட less electropositive வந்து இருக்கணும். ஹைட்ரஜனை விட less electropositive. ஒரே ஒரு நிமிஷம் கதவு மட்டும் நான் திறந்து விட்டு வரேன். 1 minute அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஓகே, யா. ஸோ ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ஓகே, திஸ் மெத்தட் இஸ் அப்ளை டு ஆக்சைட்ஸ் ஆஃப் த மெட்டல். முக்கியமாக எந்தெந்த மெட்டல்ஸ்லாம் நம்ம வந்து ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தே ஆர் அயன், லெட் அண்ட் காப்பர். அயன், லெட், காப்பர்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? வி ஆர் யூசிங் ஹைட்ரஜன் டு ரெடியூஸ் தட். இப்போ நல்லா கவனிங்க, Ag2O, Fe3O4 இவங்கெல்லாம் வந்து என்னது அப்படின்னா ஓர்ஸ்பா. சரி, இந்த ஓர்ஸ் நம்ம என்ன பண்றோம்? ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகுது? அந்த ஆக்சிஜனும் அந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடுறாங்க. அந்த ஆக்சிஜனும் அந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடுறாங்க. இதோ பார், they are getting removed as water. அப்போ எனக்கு அந்த சில்வர் மட்டும் தனியா வந்துரும், அந்த அயன் மட்டும் எனக்கு தனியா வந்துரும். அந்த சில்வர் மட்டும் எனக்கு தனியா வந்துரும், அப்புறமா அந்த அயன் மட்டும் எனக்கு தனியா வந்துரும். சரியா? ஸோ இதுதான் வந்து ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்றோம். ஓகே, டன். எத்தனை மணிக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன்னு சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா which is auto reduction. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ ரிடக்ஷன். ஆட்டோ ரிடக்ஷன்னா என்ன மேம்? ஆட்டோமேட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? தானா அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஆட்டோமேட்டிக் அப்படின்னா தானா அப்படின்னு வந்து அர்த்தம். கரெக்டா? இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த வித ரெடியூசிங் ஏஜென்ட்டுமே யூஸ் பண்ணல. இது வரைக்கும் என்னெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் பார்த்தோம்? கார்பன் பார்த்தோம், ஹைட்ரஜன் பார்த்தோம். கரெக்டா? ஆனா ஆட்டோ ரிடக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த வித ரெடியூசிங் ஏஜென்ட்டுமே யூஸ் பண்ணல. சிம்பிள் ரோஸ்டிங் ஆஃப் சம் ஆஃப் த ஓர். ஒரு சில ஓர்ஸை நம்ம சாதாரணமா ரோஸ்டிங் தான் பண்றோம். ஒரு சில ஓரை நம்ம என்ன பண்றோம்? சாதாரணமா ரோஸ்டிங் தான் பண்றோம். In such case the use of reducing agent is not necessary. அப்ப நமக்கு வந்து இந்த reducing agent யூஸ் பண்றது நமக்கு நெசசரியே கிடையாது. For example, mercury is obtained by roasting the ore cinnabar, HGS. அதுதான் வந்து என்னது அப்படின்னா cinnabar. இந்த cinnabar ஓரை நம்ம ரோஸ்ட் பண்றது மூலமா தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மெர்க்குரி கிடைக்குது.
ஓகே ஸோ இந்த HGS தான் வந்து என்னது அப்படின்னா சின்னபார். இந்த சின்னபார் ஓரை நம்ம வந்து ரோஸ்ட் பண்றது மூலமா தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மெர்க்குரி கிடைக்குது. நமக்கு என்ன கிடைக்குது? மெர்க்குரி கிடைக்குது. ஓகே புரிஞ்சுதா? சூப்பர். இதுக்கு நான் என்ன பண்ணவே இல்லை, எந்த விதமான ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டுமே யூஸ் பண்ணல. இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல நான் போயிட்டு ஜஸ்ட் ஹீட் பண்ணேன். ஹீட் பண்றப்போ இந்த ஆக்சிஜனும் இந்த சல்ஃபரும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடா வெளியில போயிடுது. ஓகே சிம்பிள் ரோஸ்டிங் தான் நம்ம பண்றோம், எந்த வித ரெடியூசிங் ஏஜென்ட்டும் யூஸ் பண்ணாம. ஓகே ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய ஆட்டோ ரிடக்ஷன். நெக்ஸ்ட் வாங்கப்பா, தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி ஸ்டார்ட் பண்ணலாமா? தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி. சூப்பர். A suitable reducing agent is selected based on the thermodynamic consideration. இப்போ நீ ஒரு விஷயம் வந்து கேட்கலாம் எல்லாருமே, என்னது அப்படின்னா மேம் மை mother is doctorate in mathematics, she is willing to work with you in Vedantu. கண்டிப்பாப்பா. ஸோ கண்டிப்பா அவங்களை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ண சொல்லுங்க. சரியா? வேதாந்தூல போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஒரு டெமோ வீடியோ அவங்களோட ரெஸ்யூமே எல்லாத்தையுமே கொடுத்து she can apply. சரியா? கண்டிப்பா அப்ளை பண்ணி அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சூப்பர். ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்டை வந்து எப்படி வந்து எடுக்கிறாங்க, எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா யூசிங் தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன். ஓகே தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்டேனியஸா ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா பெருசா அதுக்கு எனர்ஜிலாம் தேவையே இல்லை, தானாவே நடக்கும். இப்போ அருவியிலேருந்து தண்ணி மேலேருந்து கீழே கொட்டுது, அதுக்கு நம்ம ஏதாச்சும் எனர்ஜி கொடுக்குறோமா? எல்லிங்கம் டயக்ராமுக்கு வருவேன், வெயிட் பண்ணுங்க. அதுக்கு நம்ம ஏதாச்சும் எனர்ஜி கொடுக்குறோமா? நோ, இல்லையா? ஆனா நான் செகண்ட் ஃப்ளோர்ல தங்கிட்டு இருக்கேன், எனக்கு தண்ணி வேணும். அப்போ கிரவுண்ட் வாட்டர் வந்து கீழேந்து எனக்கு மேலே வேணும் அப்படின்னா அப்போ அங்க வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து போர் போடுறோம், இல்லையா? அங்க வந்து நம்ம வந்து கண்டிப்பா போர்வெல் அந்த மாதிரி ஏதாவது வந்து யூஸ் பண்றோம், மோட்டார் போடுறோம், எலக்ட்ரிக் கரண்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த கரண்ட் எனர்ஜி தான் மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, எனர்ஜி கொடுக்குறோம். அப்போ அது வந்து நான் ஸ்பான்டேனியஸ். சரியா? அப்போ அது வந்து என்னது அப்படின்னா நான் ஸ்பான்டேனியஸ். ஹென்ஸ் reducing agent is selected in such a way it provides large negative value. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா listen here, இந்த ரெண்டு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. delta G which is equal to delta H minus T delta S. delta H minus T delta S. Okay. So and delta G which is equal to minus RT ln K. minus RT ln K. இது ரெண்டுமே வந்து தெர்மோடைனமிக்ஸ் லாஸ்ட் இயர் நம்ம படிச்சிருப்போம். தெர்மோடைனமிக்ஸ் லாஸ்ட் இயர் நம்ம வந்து படிச்சிருப்போம். கரெக்டா? ஸோ இப்போ தெர்மோடைனமிக் பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்டை செலக்டே பண்றோம். இப்போ கதைக்கு வாங்க, எல்லிங்கம் டயக்ராம்னா என்ன, எல்லிங்கம் டயக்ராம்னால என்ன யூஸ் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஓகே ஸோ எல்லாருமே லிசன் பண்றீங்களா? செம. எல்லிங்கம் டயக்ராம் ஹெல்ப் us to select suitable reducing agent. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லிங்கம் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சி ஒரு எல்லிங்கம் டயக்ராம் அப்படின்னு ஒன்று வந்து தராரு. அதால என்ன யூஸ் அப்படின்னா இட் ஹெல்ப் us to select a suitable reducing agent. ஒரு சூட்டபிளான ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டை செலக்ட் பண்றதுக்கு இந்த எல்லிங்கம் டயக்ராம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. And appropriate temperature range for reduction. So temperature range for reduction, எந்த டெம்பரேச்சர்ல நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ எல்லிங்கம் டயக்ராம் வந்து ஒரு சூட்டபிள் ரீஏஜென்ட், சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் எந்த டெம்பரேச்சர்ல எதை ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. Any metal can reduce the oxides of the other metal located above. ஒண்ணுமே இல்லை. இப்போ கீழே அந்த டயக்ராம் இருக்குல்ல, அந்த கிராஃப் இருக்குல்ல, அங்க நீ என்ன தெரியுமா பார்க்கணும், கீழே இருக்கிற மெட்டல் மேலே இருக்கிற மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும். அகெயின் இப்போ கீழே இருக்கிறவன் தானே மேலே இருக்கிறவனா புல் பண்ண முடியும், ரைட்? ரெடியூஸ் பண்ண முடியும். ரெடியூஸ்னா என்ன? கம்மி பண்றது, ரைட்? மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவனா கம்மி பண்ண முடியுமா? அவன் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவன் வந்து இன்க்ரீஸ் தான் பண்ண முடியும். அப்போ கீழே இருக்கிற மெட்டல் மேலே இருக்கிற மெட்டல் ஆக்சைடை என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான்ப்பா அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா he has drawn a plot, ஒரு கிராஃப் வரையறார். கன்சிடரிங் டெம்பரேச்சரை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறாரு, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் டெல்டா ஜியை ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறார். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா
இந்த கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச்னா என்ன அர்த்தம்? அவைலபிள் எனர்ஜி டு டூ ஒர்க் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி அவைலபிளா இருக்கோ அதுதான் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. கரெக்டா? ஓகே. The resultant plot is straight line with delta S on slope and delta H வந்து y intercept. அதுல delta S வந்து நமக்கு slope கிடைக்குது, delta H வந்து நமக்கு y intercept கிடைக்குது. So இந்த கிராஃப் மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கிடைக்குது, ஸ்டாண்டர்ட் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கிடைக்குது. அது மூலமா யாரை ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் லுக் அட் திஸ் டயக்ராம். இந்த டயக்ராமை மனப்பாடம் பண்ணணுமா? வேண்டாம். ஆனா புரிஞ்சுக்கோ. எல்லிங்கம் டயக்ராம் எதுக்கு? வாட் இஸ் த நீட் ஆஃப் எல்லிங்கம் டயக்ராம்? யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க? டு செலக்ட் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் அட் சூட்டபிள் டெம்பரேச்சர். சொல்லலாமா? டு செலக்ட் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் அட் சூட்டபிள் டெம்பரேச்சர். ஸோ சூட்டபிள் டெம்பரேச்சர்ல யாரை ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ரெடியூசிங் ஏஜென்ட்டை கண்டுபிடிக்க எல்லிங்கம் டயக்ராம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. செகண்ட் திங், இந்த எல்லிங்கம் கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு? ஒரு சில क्वेश्चनலாம் நான் கேட்பேன். டெம்பரேச்சர். ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு நமக்கு? ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு நமக்கு? we have gives free energy delta G வேல்யூ இருக்கு. இப்போ இந்த எல்லிங்கம் டயக்ராம்ல நீங்க கரெக்டா கவனிச்சீங்க அப்படின்னா கீழே இருக்கிற மெட்டல் மேலே இருக்கிற மெட்டல் ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும். கீழே இருக்கிற மெட்டல் மேலே இருக்கிற மெட்டல் ஆக்சைடை நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும். ஓகே, ரெடியூஸ் பண்ணும். இப்போ நான் உங்ககிட்ட क्वेश्चन கேட்க போறேன். நீங்க எஸ்ஸா நோவான்னு சொல்ல போறீங்க. நான் ஒன்னேன்னு மட்டும் சொல்லி கொடுத்துறேன். கால்சியம் மெக்னீசியம் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும். கால்சியம் மெக்னீசியம் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும். மெக்னீசியம் கால்சியம் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுமா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? மெக்னீசியம் கால்சியம் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுமா? பண்ணாது. நோ. ஓகே, இப்போ வாங்கப்பா, நான் டெம்பரேச்சர் கொடுத்துட போறேன். இப்போ இது பேஸ் பண்ண ஒரு புக் பேக் क्वेश्चन கூட இருக்கு. ஐ வில் கிவ் யூ த டெம்பரேச்சர். அவ்வளவுதான். இதுதான் உனக்கு தேவையான கிராஃப். கிராஃபை கண்ணுல காட்டிட்டேன். ஐ ஹவ் ஷோன் யூ த கிராஃப் ஹியர். ஓகே, ஐ வில் கிவ் யூ த டெம்பரேச்சர். 1000 கெல்வின்ல, அதாவது இது கெல்வினா செல்சியஸாங்கிறதா ஒரு கன்ஃபியூஷனா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ 1000 டிகிரி செல்சியஸ். ஏன்னா கிராஃப்ல செல்சியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஆனா வந்து எழுதுறப்போ கெல்வின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால அது மட்டும் ஒரு குழப்பமாவே இருக்கு. 1000 டிகிரி செல்சியஸ் இந்த கிராஃபை வச்சு நான் சொல்றேன். அலுமினியம் மெக்னீசியம் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும். சாரி, மெக்னீசியம் அலுமினியம் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும். மெக்னீசியம் அலுமினியம் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும். கரெக்டா ராங்கா? எஸ்ஸா நோவா? 1000 டிகிரியில இதோ பாரு, 1000 டிகிரியில பாரு, 1000 டிகிரியில அலுமினியம் மேல இருக்கு, மெக்னீசியம் கீழே இருக்கு. மெக்னீசியம் அலுமினியமை ரெடியூஸ் பண்ணும் சொன்னேன். அப்ப கீழே இருக்கிறது மேல இருக்கிறத ரெடியூஸ் பண்ணும். எஸ் கரெக்ட், எஸ் கரெக்ட், சூப்பர். இப்ப பாருங்க, நான் இப்ப டெம்பரேச்சர் சொல்ல போறேன். 1800ல இங்க பாரு, 1800ல அலுமினியம் தான் மெக்னீசியமை ரெடியூஸ் பண்ணும். அலுமினியம் தான் மெக்னீசியமை ரெடியூஸ் பண்ணும். எஸ் ஆர் நோ? அலுமினியம் தான் மெக்னீசியமை ரெடியூஸ் பண்ணும். எஸ் ஆர் நோ? 1000ல, அதாவது நல்லா கவனிங்க, 1000 டிகிரிலலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்னீசியம் தாங்க அலுமினியம் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும். ஆனா 1800ல பாரு, நேரா பாரு, 1800ல கவனி, இந்த மெக்னீசியமோட லைன் என்ன ஆயிருக்கு பாரு, மேல போயிடுச்சு. அலுமினியமோட லைன் வந்து கீழே போயிடுச்சு. அப்ப அலுமினியம் தான் மெக்னீசியமை ரெடியூஸ் பண்ணும். ஓகே, ஒரே ஒரு விஷயம் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ என்னது அப்படின்னா லைஃபே அப்சைட் டவுனா மாறிடுச்சு. எங்க? 1600 கெல்வின்ல. நல்லா கவனி, மற்ற டெம்பரேச்சர்லாம் விட்டுரு, 1600 கெல்வினை மட்டும் பாருங்க. இந்த 1600 கெல்வின்ல இன்டர்செக்ட் ரெண்டு பேரும் 1600 கெல்வின் ஆர் செல்சியஸ், 1600 செல்சியஸ்க்கு கீழே கம்மியில மெக்னீசியம் கீழே, அலுமினியம் மேல இருக்கு. கரெக்டா? அப்போ மெக்னீசியம் அலுமினியம் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கு மேல இதோ பாரு, அந்த லைனே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு லைனே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு மேல அலுமினியம் தான் மெக்னீசியமை ரெடியூஸ் பண்ணும். அதுக்கு மேல அலுமினியம் தான் மெக்னீசியமை ரெடியூஸ் பண்ணும். புரியுதா? ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க,
மேக்ஸிமம் எல்லாருக்குமே பாருங்களேன் பாசிட்டிவ் ஸ்லோப்பாக தான் இருக்கு. நீ அப்படியே அந்த கிராஃபை முழு கிராஃப் பார்த்தனா இப்படி பார், இப்படி 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 எல்லாருக்குமே ஏறத்தாழ வந்து பாசிட்டிவ் ஸ்லோப் தான் வந்து இருக்கு. ஆனால் இதில் ஒரு சில பேரை நீங்கள் வந்து பார்க்கணும். யார் அப்படின்னா நம்ம கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடு மட்டும் எப்படி இருக்காரு பாரா, நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருக்கு. கார்பன் மோனாக்சைடு மட்டும் தான் நெகட்டிவ் ஸ்லோப்பா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே டன். ஆமாண்டா பேசாம கெல்வின்/செல்சியஸ்னே போட்டு எழுதிடுங்க. அப்புறமா இங்க பாரு 400ல கார்பன் டை ஆக்சைடு அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. இதே கார்பன் மோனாக்சைடு வந்து நமக்கு நெகட்டிவ் ஸ்லோப்பா இருக்கு. புரிஞ்சுதா? இப்போ நம்ம நேரா மேல பாருங்க, இந்த கதைக்கு வாங்க. சில்வரும் மெர்க்குரியும் இருக்கு. சில்வரும் மெர்க்குரியும் பாத்தீங்க அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் வரைக்கும், இந்த டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சர், அதுக்கு நேரா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 650 700 700 டிகிரி செல்சியஸ். இது வந்து ஏறத்தாழ 700 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மெர்க்குரி கீழே சில்வர் மேல அப்படின்னு இருக்கு. ஓகே, இதே 700க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகி இருக்கு. சரியா? சோ கீழே இருக்கிற மெட்டல் மேல இருக்கிற மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த எல்லிங்கம் டயக்ராம் உடைய அப்சர்வேஷன்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். ஓகே, ஃபார் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். பார்த்தோமா? மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடுக்கு நீ பாரு, ஸ்லோப் வந்து எப்படி இருக்கு, பாசிட்டிவா இன்க்ரீசிங் ஸ்லோப்பா தான் இருக்கு. ஓகே, the graph for the formation of carbon monoxide is a straight line with negative slope. The graph for the formation of carbon monoxide, நமக்கு வந்து இங்க என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுது இல்லையா? தோ பாருங்க, அது எப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரெயிட் லைனாகவும் நெகட்டிவாகவும் இருக்கு. ஒரே நிமிஷம், மறுபடியும் யாரோ வந்து காலிங் பேர் அடிக்கிறாங்க. நான் போய் கதவை மட்டும் திறந்துட்டு வரேன். கொலைகிறான் பாரு. ஓகேவா? கேன் வி கண்டினியூ? யா யா. ஸோ கவனிங்கப்பா, நமக்கு வந்து இங்கே கார்பன் மோனாக்சைடு மட்டும் ஸ்ட்ரெயிட் லைன் நெகட்டிவ் ஸ்லோப்பா இருக்கு. ஓகே, அந்த பாயிண்ட்டும் நமக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து பாருங்க. as the temperature increases, temperature increase ஆக generally delta G value of the metal oxide become less negative and becomes zero at a particular temperature. நல்லா கவனிச்சிங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இந்த டெல்டா ஜியோட வேல்யூ வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா லெஸ் நெகட்டிவ். அதாவது அப்படின்னு லெஸ் நெகட்டிவ்னா டுவர்ட்ஸ் பாசிட்டிவை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பாயிண்ட்ல அது ஜீரோ ஆகிரும். ஒரு பாயிண்ட்ல இந்த டெல்டா ஜி வேல்யூ வந்து என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஜீரோ ஆகிரும். அப்போ below the temperature delta G is negative and oxide is stable and above the temperature delta G positive. ஒண்ணுமே இல்லடா, இந்த delta G ஜீரோ ஆகுதுல. ஓகே, என்னது நெகட்டிவ்ல இருந்து ஜீரோக்கு அப்புறமா பாசிட்டிவ். கரெக்டா? இப்போ இந்த டெல்டா G வேல்யூ நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அப்போ அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு அர்த்தம். இதே டெல்டா ஜி வேல்யூ நமக்கு நெகட்டிவா இருக்கு அப்படின்னா, சாரி பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அப்போ அந்த ரியாக்ஷன் நமக்கு நான் ஸ்பான்டேனியஸா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது வந்து நமக்கு ப்ராப்பரா நடக்காது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ அதுக்கு அந்த டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவா இருக்கிறப்ப தான் நமக்கு ஸ்டேபிளா இருக்கும். டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவா இருக்கிறப்ப தான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஓகேவா? சூப்பர், டன்.
there is a sudden change in the slope at a particular temperature. ஒரு particular temperatureல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு sudden change வந்து நீங்க வந்து பார்க்கலாம். Okay, for some metal oxide like magnesium oxideக்கும் mercury oxideக்கும் சரியா, அதுக்கு பேர் தான் phase transition. எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், மெர்க்குரி ஆக்சைடுக்கு இது வரைக்கும் ஒரு டெம்பரேச்சர், அதுக்கப்புறமா அதோ பார்த்தனா சடனா இந்த டெம்பரேச்சர் வேல்யூ நமக்கு வந்து மாறிடுது, சடனா மாறிடுது. அதே மாதிரி தான் மெக்னீஷியம்க்கும் பாரு, மெக்னீஷியம்க்கும் நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரு மாதிரி கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் பாரு அப்படியே சடனா ரைஸ் ஆகுது, பாரு சடனா ரைஸ் ஆகுது. ஸோ மெர்க்குரி மெக்னீஷியம்க்குலாம் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரைக்கும் அது பாட்டுக்கு ஒரே திடீர்னு ஒருத்த நல்லா படிக்க ஆரம்பிச்சு திடீர்னு அது வந்து என்ன ஆயிடும்னா எனக்கு வேண்டாம், ஸோ அது வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் ஸ்லோப்பு. ஓகே, அந்த பர்டிகுலர் ஃபேஸ்க்கு பேர் தான் என்னது அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் த ஃபேஸ் டிரான்சிஷன். அதுக்கு பேர் தான் ஃபேஸ் டிரான்சிஷன். இப்போ எல்லிங்கம் டயக்ராம் பார்த்தாச்சு, அப்சர்வேஷன் பார்த்தாச்சு, அப்ளிகேஷன்ஸ் என்ன, எல்லிங்கம் டயக்ராம் உடைய யூசஸ் என்ன என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. Ellingham diagram help us to select suitable reducing agent. Okay, ஒரு suitable ஆன reducing agent select பண்றதுக்கு இந்த Ellingham diagram நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. At appropriate temperature range, ஒரு கரெக்டான temperature rangeல. Now coming to limitations of Ellingham diagram. Ellingham diagramக்கு ஒரு சில disadvantagesலாம் வந்து இருக்கு சரியா, ஒரு சில disadvantages limitationsலாம் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? Yes, so yeah, it gives information about the thermodynamic feasibility of a reaction. Thermodynamic feasibility na இந்த பர்టిక్యులர் டெம்பரேச்சர்ல இந்த ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்னு, which is thermodynamic possibility அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த டெம்பரேச்சர்ல இந்த ரியாக்ஷன் பாசிபிளா இல்லையா, பாசிபிலிட்டின்னு அர்த்தம், feasibilityனா என்ன அர்த்தம், பாசிபிலிட்டின்னு அர்த்தம். ஸோ thermodynamic feasibility தான் நமக்கு தெரியுதே தவிர ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை பத்தி அவன் பேசவே இல்லை. ரேட்னா சேஞ்ச் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஒண்ணுமே இல்லை. அந்த ரியாக்ஷன் எவ்வளோ வேகமா நடக்குது, எவ்வளோ வேகமா ரியாக்டன்ட் கம்மியாகுது, எவ்வளோ வேகமா ரியாக்டன்ட் அதிகமாகுது, அதுதான் வந்து ரேட். கரெக்டா? ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் இது. ஓகே, ஸோ தெர்மோடைனமிக் ஃபிசிபிலிட்டியை பத்தி மட்டும் தாங்க பேசுறாங்க, ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை பத்தி சொல்லவே இல்லைங்க அவங்க. ஓகே, அடுத்து it does not give any idea of possibility of other reaction that might be taking place. இப்ப கார்பன் கார்பன் இருக்குடா, கார்பனை நான் வந்து ஆக்சிடைஸ் பண்ணா அது கார்பன் மோனாக்சைடாவும் ஆக்சிடைஸ் ஆகலாம், கார்பன் டை ஆக்சைடாவும் ஆக்சிடைஸ் ஆகலாம். ஒரு ரியாக்ஷனா ஒன்று மட்டும் தான் நடக்கணும் அவசியம் இல்லை இல்லையா, சைட் ரியாக்ஷன் நடக்கலாம், வேற பாசிபிலிட்டி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நடக்கலாம். இப்போ இந்த எல்லிங்கம் டயக்ராம் படி வேற ஒரு பாசிபிலிட்டிஸ் அவங்க கன்சிடரே பண்ணல. அதர் ரியாக்ஷன் தட் மைட் பி டேக்கிங் பிளேஸ் அவங்க யோசிக்கவே இல்லை, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டெல்டா ஜி எப்படி தெரியுமா அவங்க இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க, இன்டர்பிரிட்டேஷன்னா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்காங்க. அசம்ஷன்னா அவங்களே நினச்சிக்கிறாங்க என்னது அப்படின்னா ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எல்லாமே ஈக்குலிபிரியம்ல தான் இருக்கு அப்படின்னு. ஈக்குலிபிரியம் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்டேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஸ்டேட் தான் வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட். ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எப்பயுமே ரியாக்டன்ட் ப்ராடக்ட் இவங்கெல்லாம் வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல தான் இருப்பாங்க அப்படின்னு தான் இந்த எல்லிங்கம் டயக்ராம் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது, எப்பயுமே ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு எப்படி இருக்காது அப்படின்னா ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல இருக்காது. ஓகே, ஸோ 3 டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ எல்லிங்கம் டயக்ராம் பேஸ் பண்ண ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் உங்க கண்ணில் காட்ட போறேன். இது புக் பேக்ல கேட்கப்பட்ட கொஸ்டின், நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க சரியா? ஓகேவா? சூப்பர். Predict the condition under which aluminum might expected to reduce alumina. Aluminium வந்து மெக்னீசியமை ரெடியூஸ் பண்ணும் எப்போ, மெக்னீசியம் அலுமினாவை ரெடியூஸ் பண்ணும் எப்போ அப்படின்னு கேட்குறேன். அது ரெண்டா ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? வாங்கப்பா, எல்லிங்கம் டயக்ராம் உங்க கண்ணில் காட்டிட்டேன், எல்லாருமே எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னா மேம் கெல்வின் போட்டிருக்கா, ஆமாண்டா தெரியலடா, அது கிராஃப்ல செல்சியஸ்னு போட்டிருக்காங்க, கொடுத்துருக்கிறப்ப கெல்வின் கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்தையுமே எழுதுங்க சரியா? எப்போ அலுமினியம் மெக்னீசியமை ரெடியூஸ் பண்ணும் நல்லா பார்த்து சொல்லு. இதான் டயக்ராம், இதான் டயக்ராம். இதோ பார், இது என்ன டெம்பரேச்சர் 1600 கெல்வின் ஆர் செல்சியஸ். 1600க்கு குள்ள மெக்னீசியம் அலுமினாவை ரெடியூஸ் பண்ணும். 1600க்கு மேல
அலுமினா தான் மெக்னீஷியமை ரெடியூஸ் பண்ணும். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ அலுமினியம் மெக்னீஷியாவை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா above 1600 கெல்வின். ஓகே, இதே மெக்னீஷியா அலுமினியாவை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா below 1600 கெல்வின். ஓகே, அடுத்து கவனிங்க. Is it possible to reduce Fe2O3 by coke at temperature around 1200 Kelvin? Fe2O3 கார்பன், கோக்னா என்னது? கார்பன், கார்பனால 1200ல ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட கிராஃப் காட்டிட்டேன். 1200ல அயனை கார்பனால, இதோ பாருங்க, இங்கே தான் இருக்கு அயன், இங்கே தான் இருக்கு கார்பன். எஸ்ஸா நோவா? எஸ், அயன் இருக்கு, கார்பன் இருக்கு. அயன் கார்பன் இருக்கு, கார்பன் கீழே இருக்கு, அயன் மேல இருக்கு. ஸோ யா possible, right? It is possible to reduce Fe2O3 by coke. கோக்கால அயன் Fe2O3 என்ன பண்ண முடியும்? ரெடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா கீழே இருக்கிற மெட்டல் மேலே இருக்கிற மெட்டல் ஆக்சைடை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்? ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, யூசஸ் ஆஃப் ஜிங்க் எல்லாம் நம்ம எதில் படிச்சிட்டோம் அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்லேயே படிச்சிட்டோம். இந்த யூசஸ் மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, நான் இப்போ கான்சென்ட்ரேஷன் முடிச்சிட்டோம், லீச்சிங் ப்ராசஸ் முடிச்சிட்டோம், அப்புறமா எல்லிங்கம் டயக்ராம் கூட பார்த்துட்டோம். லீச்சிங்ல தான் நமக்கு கான்சென்ட்ரேஷன் முடிச்சிட்டோம், அப்புறமா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல் முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் ப்ராசஸ் எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ரிஃபைனிங் ப்ராசஸ்க்கு வந்துட்டோம். ரிஃபைனிங் ப்ராசஸ், இந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் தான் 100% ஒரு மெட்டலை பியூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகே, இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல்ல தான் ஃபர்ஸ்ட் ஆக்சிடைஸ் பண்றோம், அப்புறமா ரெடியூஸ் பண்றோம். ரெடியூஸ் பண்றது தான் இந்த நம்மளுடைய இது வருது. வாட் இஸ் தட்? தெர்மோடைனமிக். வாட் இஸ் தட்? எல்லிங்கம் டயக்ராம்லாம் வருது. சரியா? இப்போ ஃபைனல் ப்ராசஸ் ரிஃபைனிங் போலாமா? சர்ப்ரைஸ் பார்த்துட்டு ஃபைனல் ப்ராசஸ் போலாமா இல்லைன்னு? இட் இஸ் நாட் அ வெரி கிரேட் சர்ப்ரைஸ். அவர் சொன்னார்ல நீங்க ஆர்டிஸ்ட் அப்படின்னு. நான்லாம் ஆர்டிஸ்ட் கிடையாது, ஒரு ரியல் ஆர்டிஸ்ட்டை காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, சர்ப்ரைஸ்க்கு அப்புறமா ரிஃபைனிங் ப்ராசஸா, ரிஃபைனிங்க்கு அப்புறமா அந்த இதை காட்டட்டுமா? சர்ப்ரைஸ் ஃபர்ஸ்டா? ஓகே, ரிஃபைனிங் ப்ராசஸ் படிக்க போறோம். இதுக்கப்புறம் தான் ரியல் கிளாஸே பிகின்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சரியா? அப்படியே வெயிட் பண்ணுங்க, கொண்டு வரேன். சரியா? Yes, so this is that. So nice, right? How is this? நிவர்த்தா அப்படின்னு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, நிவர்த்தா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து யார் சாரை நேர்ல மீட் பண்ணப்போ she gave this. அவங்களே கையால இது அழகா வரைஞ்சிருக்காங்க. Can you see this? சமல யா, so nice. செம அழகா, செம கியூட்டா, சூப்பரா வரைஞ்சிருக்காங்க. ஆமா, டிராயிங் வரைஞ்சி கொடுத்துருந்தாங்க நிவர்த்தா. அதனால நாங்கள் ஆல்வேஸ் இதை வந்து வச்சிருப்போம் எங்க முன்னாடி, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஜாலியா மோட்டிவேஷனா இருக்கு. எடிட்டட் மாதிரியே இருக்குல்ல? ஆமாண்டா, இந்த கிப்லி டயக்ராம்லாம் ஏதோ எடிட் பண்ண மாதிரியே வந்து இருக்கு. நீ ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டலே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கரெக்டா? கிப்லி மாதிரியே இருக்குல்ல? ஆமாம், செம கியூட்டா இருக்கு. லைக் எதுவுமே ஒரு இது இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்லாம் சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாமே வந்து செம அழகா இருக்கு பார்க்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, சூப்பர்
சரிடா, கண்டினியூ பண்ணலாமா? லைவ் வந்து முடிஞ்சிரும், சீக்கிரமா முடிஞ்சிரும். ஓகே, ரொம்ப நேரம்லாம் இருக்காது, இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் தான். ஓகே, இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் தான், நம்ம வந்து முடிச்சிடலாம். கிரேட் காம்ப்ளிமெண்ட் டு யூ. ஆமாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது. ஓகேடா, டன். நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்க? பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிடா, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ லெட் அஸ் கம்ப்ளீட் லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம், ரிஃபைனிங் ப்ராசஸ். இந்த ரிஃபைனிங் ப்ராசஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் தான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜோன் ரிஃபைனிங். இந்த ரிஃபைனிங் ப்ராசஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் தான் வந்து ஜோன் ரிஃபைனிங். ஸோ இந்த ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக சொல்கிறேன், என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கோ. என் கதையை கேட்டு அப்படியே அதை படிச்சிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணி அப்படின்னா ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன், ஃப்ராக்ஷனாக கிறிஸ்டலைசேஷன் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் பிரின்சிபல். அப்படின்னா என்ன மேம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. ஓகே, ஸோ நான் சொல்கிறேன், நல்லா ஃபோக்கஸாக லிசன் பண்ணு, கதையை நல்லபடியாக தெரிஞ்சுக்கோங்க. என்னது அப்படின்னா நமக்கு இந்த இம்பியூர் மெட்டலை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100% பியூராக மாற்ற போகிறேன். இங்கே ஜோன் ரிஃபைனிங்கில் என்னுடைய இம்பியூர் மெட்டலை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ராடாக எடுத்துக்கிறேன். இம்பியூர் மெட்டலை நான் எப்படி எடுத்துக்கிறேன்? ராடாக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ராடை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஹீட் பண்ண போறேன். இந்த இம்பியூர் மெட்டல் ராடை நான் என்ன பண்ண போறேன்? ஹீட் பண்ண போறேன். ஓகே, ஸோ எப்படி ஹீட் பண்ண போறேன் அப்படின்னா லைட்டர் இருக்குல்ல, லைட்டர் மாதிரியே ஒரு மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் யூஸ் பண்ணி நான் ஹீட் பண்ண போறேன். ஏன்னா அந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை நான் மூவ் பண்ணலாம். ஓகே, மூவ் பண்ணலாம். இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை ஹீட் பண்ணுறப்போ என்ன ஆகும்? அந்த ஜோன் மட்டும், அந்த ஃப்ராக்ஷன் மட்டும் எனக்கு மெல்ட் ஆகும். கரெக்டா? மெல்ட் ஆகும். நான் பக்கத்தில் அப்படியே ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த பக்கத்து ஜோன் மெல்ட் ஆகும். அப்படியே பக்கத்தில் மூவ் பண்ணனா அந்த பக்கத்து ஜோன் எனக்கு திருப்பியும் மெல்ட் ஆகும். இப்போ நான் மூவ் பண்ண முன்னாடி இருக்கிற அந்த ஃப்ராக்ஷன்ஸ்லாம் கூல் ஆகும். கரெக்டா? நான் ஹீட்டு கொடுக்கல அப்படின்னா அந்த இடம் நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா கூலாக போகுது. ஓகே, இப்போ இம்பியூரிட்டி மெல்ட் கூடயே ஒட்டிட்டு வரும். ஏன்னா இம்பியூரிட்டிக்கு மெல்ட் பிடிக்கும், அஃபினிட்டி அதிகம். இம்பியூர் வந்து மெல்ட் கூடவே ஒட்டிட்டு வரும். பியூர் கிறிஸ்டலைஸ் ஆயிடும். கூல் பண்ணி பியூர் வந்து திருப்பி சொலிடிஃபை ஆகி கிறிஸ்டலைஸ் ஆயிடும். பியூர் மெட்டல் கிறிஸ்டலைஸ் ஆயிடும், இம்பியூர் மெட்டல் மெல்ட் கூடவே வரும். சரியா? துணி துவைக்கிற ப்ராசஸ் மாதிரி தான். கரெக்டா? ஸோ நல்லா பாருங்க, என்னுடைய இம்பியூர் மெட்டலை நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ராட் மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் ஸ்கிப் பண்ணல, நான் மற்றதெல்லாம் நடத்துவேன். சரியா? கவனிங்க, இம்பியூர் மெட்டலை நான் ராட் மாதிரி எடுத்துக்கிறேன். ஐ எம் யூசிங் அ மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் அண்ட் தென் ஹீட்டிங் இட். ஓகே, இப்போ நான் அதை ஹீட் பண்ணுறப்போ என்ன ஆகும்? அந்த இடம் எனக்கு மெல்ட் ஆகும். அதுக்கப்புறமா என்ன ஆகும்? அது கூல் ஆகும். இப்போ என்னுடைய பியூர் மெட்டல் கிறிஸ்டலைஸ் ஆகிடும். இம்பியூர் என்ன ஆகும்? எனக்கு மெல்ட் கூடவே மூவ் ஆகும். நான் செவரல் டைம்ஸ் இந்த ப்ராசஸ் என்ன பண்றேன்? ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ பக்கத்து அட்ஜசன்ட் ஜோன் நான் மெல்ட் பண்ண என் மெல்ட் கூட சேர்ந்து இம்பியூரிட்டி மூவ் ஆகிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ நான் எனக்கு கம்ப்ளீட்டாக 100% பியூராக கிடைக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை திருப்பி இதை நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸை சும்மா அப்படியே அந்த மெட்டலை ஓப்பனில் வச்சு நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் என்ன ஆகிடும்? நமக்கு அந்த மெட்டலு ஆக்சிடைஸ் ஆகிடும், திருப்பியும் ஆக்சிடைஸ் ஆகிடும், திருப்பி மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து வா அப்படின்னு ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இனர்ட் கேஸ் அட்மாஸ்பியர், ஒரு பெரிய ஒரு டப்பா எடுத்து அந்த டப்பாக்குள்ள வெறும் இனர்ட் கேஸ் மட்டும்தான் இருக்கும். டப்பா கிடையாது, ஒரு சாம்பருக்குள்ள இனர்ட் கேஸஸ் மட்டும்தான் இருக்கும். இனர்ட் கேஸஸ்னா இந்த ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் அவங்கலாம் யார் கூட ரியாக்டே பண்ண மாட்டாங்க. சரியா? அப்போ அந்த இனர்ட் கேஸ் அட்மாஸ்பியர்ல தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸை நான் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ எல்லாருக்கும் கதை புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் கதை புரிஞ்சதெல்லாம் கிளியர் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். மேம் கதை புரிந்தது மேம் அப்படிங்கிறவங்களாம் கிளியர் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். கதை புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஆன்சர் எப்படி எக்ஸாம்ல எழுதணும்னு பார்க்கலாமா? This method is based on the principle of fractional crystallization principle தாங்க யூஸ் பண்றோம். When an impure metal is melted, ஒரு இம்பியூரான மெட்டலை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மெல்ட் பண்றோம், உருக்குறோம். மொத்தமா ஒரு டப்பால போட்டு அண்டால போட்டுலாம் உருக்கல, மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் யூஸ் பண்ணி ஜோனா ஹீட் பண்றோம். புரிஞ்சுக்கோங்க.
is allowed to solidify. விட்டோம்னா அது சாலிட் ஆகி கூல் ஆயிடும். கரெக்டா? The impurity will prefer to be in the molten region. அதான்டா இம்பார்ட்டன்ட்டே. ஏன் impurity வந்து molten regionல தான் prefer பண்ணும். impurity molten regionல இருக்கிறதுக்காக தான் prefer பண்ணும். And இந்த pure என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு solidify ஆகிடும். Impurities are more soluble in the melt than in the solid state of the metal. Solid metal விட இந்த impure metal வந்து molten region கூட தான் ரொம்ப soluble இருக்கும். Okay, in this process the impure metal is taken in the form of a rod. Impure metal வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு rod formல தான் எடுத்துக்கிறோம். One end of the rod is heated using mobile induction heater. அந்த rod உடைய ஒரு எண்டை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் யூஸ் பண்ணி நான் ஹீட் பண்றேன். அதனால என்ன நடக்கும்? which result in the melting of the metal on that particular portion of the rod. அந்த பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் த ராட் மட்டும் நமக்கு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா மெல்ட் ஆகும். அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நமக்கு மெல்ட் ஆகும். when the heater is slowly moved, அந்த ஹீட்டரை நம்ம ஸ்லோவா அதர் எண்டுக்கு வந்து மூவ் பண்றோம். பியூர் மெட்டல் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிறிஸ்டலைஸ் ஆகும். இதே இம்பியூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அட்ஜசன்ட் மோல்டன் ஜோனுக்கு மூவ் ஆயிட்டே இருக்கும். அப்படியே பக்கத்து அட்ஜசன்ட்னா பக்கத்து, கரெக்டா? பக்கத்துல இருக்கிற மெல்ட் கூடவே இந்த இம்பியூர் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கப்பா. as the heater moves further away, heater மூவ் ஆக இந்த molten zone என்ன ஆகும்? நமக்கு அந்த ஹீட்டர் கூடவே மூவ் ஆகும். ஓகே, இந்த process பலவாட்டி நம்ம ரிப்பீட் பண்றோம். this process is repeated several times by moving the heater in the same direction again and again to achieve the desired purity level. நம்ம ஆசைப்படுற purity லெவலுக்கு நம்ம என்ன பண்றோம்? இதை வந்து திருப்பி மூவ் பண்றோம். This process is carried out in the inert gas atmosphere. இந்த process வந்து ஒரு inert gas atmosphereல தான் நான் பண்றேன். ஏன்? to prevent oxidation of the metal oxidize ஆகக்கூடாது அப்படின்னு. முக்கியமான ஒரு பாயிண்ட். எல்லா பாயிண்ட்டும் எதுனா தான் மார்க்கா? ஆமா, எல்லா பாயிண்ட்டும் எதுனா மார்க். 5 மார்க் 5 பாயிண்ட் எதுனா பத்தவே பத்தாது, 8 பாயிண்ட் எழுதுறோம். elements such as germanium, silicon, gallium இவங்கலாம் யாருப்பா? செமிகண்டக்டர். பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்கல்ல செமிகண்டக்டர். சிலிகான், ஜெர்மானியம், கேலியம் இவங்களெல்லாம் ரிஃபைன் பண்றதுக்கு நம்ம இந்த ப்ராசஸ் தான் யூஸ் பண்றோம். ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் தான் யூஸ் பண்றோம். ஓகே, யாரும் தூங்காதீங்க, கெட் அப். இப்போ ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் உடைய பிரின்சிபல் என்ன? யார் ஆன்சர் பண்றீங்களோ உங்க பேரை நான் வந்து கூப்பிட போறேன். இவ்வளோ நேரம் வந்து தூங்காம ஃபோக்கஸ்டா யாருலே லிசன் பண்றது நான் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த பிரின்சிபல் பிஹைண்ட் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ்? மீட்டா fractional crystallization. பவானி ஸ்ரீ, வெரி குட். பவானி ஸ்ரீ, சூப்பர் செம. ஓகே, சோ அடுத்த क्वेश्चन தூங்குறதுக்கு. அடுத்த क्वेश्चन பாத்தீங்க அப்படினா impure metal is taken in the form of a dash. impure metal வந்து நான் zone refining processல என்ன ஃபார்ம்ல எடுத்துக்கிறேன்? impure metal is taken in the form of a dash. Rod. Okay, rod. இப்போ impurity will prefer to be in dash region. பரவாயில்ல, இவ்வளோ பேர் கிளாஸ் கவனிக்கிறீங்க, மாஸ் தான். impurity will prefer to be in dash region. molten region. very good, super. ஓகே, இப்போ இதை வந்து நான் dash atmosphereல இதை நான் பண்றேன். In what atmosphere I do this zone refining process? In what atmosphere I do this zone refining process? Inert gas atmosphere. Why should I do this process in inert gas atmosphere? Why should I do this in inert gas atmosphere? Very good, to prevent oxidation. Example என்னது? யாரெல்லாம் நான் வந்து இந்த zone refining process யூஸ் பண்ணி நான் வந்து refining பண்றேன்?
யாரெல்லாம் நான் வந்து ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ரிஃபைன் பண்ணுறேன், யாரெல்லாம் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ரிஃபைன் பண்ணுறேன். சிலிகான், ஜெர்மானியம் அண்ட் கேலியம். வெரி குட். செமிகண்டக்டர்ஸ்லாம் எல்லா செமிகண்டக்டர்ஸும் சூப்பர் சூப்பர். ஓகே, மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஹீட் பண்ணுறேன், அதெல்லாம் மறந்துடாதீங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 5 மார்க் கொஷின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராசஸ். அது என்னது அப்படின்னா எலக்ட்ரோ மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம், இல்லைனா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹால்-ஹெரால்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹால்-ஹெரால்ட் ப்ராசஸ். ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்து என்னுடைய புக் பேக் கொஷின் லைவ் வந்தீங்க, புக் பேக் கொஷின் லைவ் நான் வந்தேன் மேம், இந்த சாப்டரோட புக் பேக்லாம் நான் படிச்சுட்டேன் மேம் அப்படிங்கிறீங்க. ஏன்னா நான் அதில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லை மேம் எங்களுக்கு இதில் ஒரு வாட்டி சொல்லி கொடுங்க மேம் அப்படின்னா நான் உங்களுக்கு திருப்பவும் இதில் உங்களுக்கு நான் ஒரு வாட்டி சொல்லித்தரேன். ஏன்னா இந்த ப்ராசஸ்க்கு அடுத்து என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் அதே தான் அயன் டேங்கு, அயன் கார்பன் அதே தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have the refining of nickel இருக்கு, Van Arkel method இருக்கு, Mons process இருக்கு. Van Arkel method, Mons process இருக்கு, அதுக்கப்புறமா crystallization, distillation அதெல்லாம் வந்து இருக்கு. Do you want it again or how? புக் பேக் நான் வந்துட்டேன் மேம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது வந்து அகெயினாக தான் இருக்கும். ஒரு வாட்டி குயிக்காக மட்டும் ரீகால் பண்ணலாமா? சரி வாங்க. இப்போ எலக்ட்ரோ மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம் அப்படின்னு கேட்பாங்க, இல்லைனா ஹால்-ஹெரால்ட் ப்ராசஸ் அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் மிட் டேர்முக்கு குவார்டர்லிக்கெல்லாம் செம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின், ப்ளஸ் அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் கொஷின். ஓகே, புக்கில் வந்து இல்லை பெருசாக கொடுத்துருப்பாங்க, அது வந்து எப்படி ஈஸியாக படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, ஸோ கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஆனோட்ல நம்ம யார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கார்பனை எடுத்துக்கிறோம். ஆனோட்ல நம்ம யாரப்பா எடுத்துக்கிறோம்? கார்பனை எடுத்துக்கிறோம். கேத்தோட்ல யார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அயன் டேங்க் லைன்டு வித் கார்பன். ஸோ கேத்தோட்ல அயன் டேங்க் லைன்டு வித் கார்பன் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட்ல எது என்னென்னு எடுத்துக்கிறோம் அது வந்து நம்ம படிக்க போகிறோம். 20% solution of alumina, அப்புறமா molten cryolite, then calcium chloride. 20% solution of aluminaவும் molten cryoliteம் calcium chlorideம் எடுத்துக்கிறோம். டெம்பரேச்சர் வந்து above 1270 Kelvin. ஓகே, யா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அயனைசேஷன் ஆஃப் அலுமினா. இந்த Al2O3 எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அயனைஸ் ஆகுது. எப்படி அயனைஸ் ஆகுது? 2Al3+ ஆகும் 3O2- ஆகும் எனக்கு அயனைஸ் ஆகுது. சரியா? 2Al3+ ஆகும் 3O2- ஆகும் எனக்கு அயனைஸ் ஆகுது. அதாவது என்னன்னா அயான்ஸா பிரியுது, அவ்வளவுதான். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயானா பிரியுது. அலுமினியம் 3+ ஆகும், ஆக்சிஜன் 2- ஆகும் பிரியுது. அப்புறமா கேத்தோட்ல என்ன நடக்குது? கேத்தோட்ல என்னப்பா நடக்கும்? ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்கும். கரெக்டா? ஆனாக்ஸ் கேட் ரெட், ரெட் கேட் ஆனாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கேத்தோட்ல நமக்கு ரிடக்ஷன் நடக்குமா? ரிடக்ஷன்னா என்னதுடா? கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் ரிடக்ஷன். டேய் நான் 3 ஹார்ஸ் சொன்னேன், 3 ஹார்ஸ்ல ஷார்ப்பா நான் கிளாஸ் முடிச்சிருவேன். நடுவில் 15 நிமிஷம் பிரேக், 10 நிமிஷம் பிரேக்கே போச்சு. அப்போ ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா நான் முடிச்சிடுறேன். உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், கவனிங்க. வெயிட் பண்ணுங்க, நான் அப்படியே செக் பண்ணிடுறேன். புக்ல வந்து 10% மோல்டன் க்ரையோலைட்டா, இங்க எப்படி அது 20% ஆச்சு? 10% கால்சியம் குளோரைடு. இல்ல கரெக்ட் தான். 20% ஆஃப் அலுமினாடா மோல்டன். அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் 20% of alumina obtained from the bauxite and chloride taken in the electrolysis chamber, about 10% of calcium chloride. Calcium chloride தான் 10%. Okay, calcium chloride தான் 10%. Okay, yeah. So இந்த அயனைசேஷன் ஆஃப் அலுமினியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அலுமினியம் வந்து Al2O3 வந்து நமக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸா பிரியுது. அடுத்த ஸ்டெப்ல கேத்தோட்ல என்ன நடக்கும்னு சொன்ன? ரிடக்ஷன் நடக்கும் சொன்ன. ரிடக்ஷனா என்னது? கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இந்த 2Al3+ பாருங்க, 3 × 2 சார்ஜ். எவ்வளோ சார்ஜ் இருக்கு நமக்கு? 3 2s 6 சார்ஜ் இருக்கு. அப்போ அது 6 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 6 எலக்ட்ரான் அதை வாங்கிக்கிட்டாதான் தான் அது 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அலுமினியம் ஸ்டேட்டுக்கு வர முடியும். ஓகே, இப்போ இங்க பாரு,
ஆனோட்ல என்ன இருக்கு ஆக்சிஜன் இருக்கா ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும் ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 2 சார்ஜ் 2 இருக்கு முன்னாடி 6 இருக்கு 6 into 2 12 அப்ப அது என்ன பண்ணணும் 12 எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணணும் அதனால தான் நான் இங்க 12 எலக்ட்ரான்ஸ் போடுறேன் அதனால தான் நான் இங்க 12 எலக்ட்ரான்ஸ் போடுறேன் சரியா ஓகே சோ அலுமினா என்ன ஆகுது அயனைஸ் ஆகுது கேத்தோட்ல இந்த அலுமினியம் 6 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அலுமினியம் ஆகுது ஆனோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் நமக்கு வந்து 12 எலக்ட்ரான்ஸை விட்டு அது வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகுது since carbon act as anode the following reaction also takes place ஏனா iron linked with carbon இல்லையா lined with carbon so கார்பனும் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடா ஆக்சிடைஸ் ஆகுது அதே கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா ஆக்சிடைஸ் ஆகுது கார்பன் டை ஆக்சைடா ஆக்சிடைஸ் ஆகுது ஸோ அதான்டா கார்பன் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகலாம் கார்பன் டை ஆக்சைடும் நமக்கு ஃபார்ம் ஆகலாம் கார்பன் மோனாக்சைடு அப்போ இட் இஸ் லூசிங் 2 எலக்ட்ரான்ஸ் 4 எலக்ட்ரான் லூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது கார்பன் டை ஆக்சைடு அது கார்பன் டை ஆக்சைடு ஓகே இப்போ the pure aluminum is formed at the cathode இப்போ pure aluminum நமக்கு எதுல ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேத்தோட்ல இது வரைக்கும் நம்ம பார்த்த ரியாக்ஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா கவனிங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்க Al2O3 இருக்கா சோ கவனிச்சீங்க அப்படின்னா here we have this Al2O3 in the left hand side அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறோம்டா அவ்வளவுதான் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்ல அது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே சோ எப்படி ஆட் பண்றோம் நல்லா கவனிங்க here we have first எடுத்த உடனேவே 4Al3 plus 6 oxygen and 3 carbon வாங்க இங்க இருக்கக்கூடிய கேத்தோட்ல கூட அலுமினியம் அதுக்கு அப்புறமா அதே கேத்தோட்ல இருக்கக்கூடிய கார்பன் and then இருக்கிற எல்லா ஆக்சிஜன் 6 ஆக்சிஜன் இவங்கலாம் தான் லெஃப்ட் சைடுல இருக்காங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தான் நமக்கு என்ன ஃபார்ம் பண்றாங்க 4 aluminum and carbon dioxide so இதுதான் the net electrolysis reaction net electrolysis reaction aluminum Al3 plus O2 minus and 3 கார்பன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா அந்த ஆக்சிஜன் அந்த கார்பனை வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடா வெளியில போயிடுது மீதி நமக்கு அலுமினியம் மட்டும் தான் இருக்கு கிடைக்குது ஆனா நான் சொல்றேன் பாரு நான் இப்போ இந்த क्वेश्चन நடத்திட்டேன்ல இது போதுமா போதாது கண்டிப்பா நீ தப்பு பண்ணுவ எழுதுறப்போ மிஸ் பண்ணுவ இங்க சார்ஜ் போட மறந்துடலாம் அதே மாதிரி இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ண மறந்துடலாம் ஒரே ஒரு விஷயம் வேணா நீங்க வந்து இதுல உங்களுக்கு பெருசா கரெக்ஷன் பண்றப்ப கண்டுக்க மாட்டாங்கன்னா மெல்ட் சாலிடு லிக்விடு இதெல்லாம் எழுதாட்டி பிரச்சனை இல்லை ஆனா நீங்க கண்டிப்பா சார்ஜ் பேலன்சிங் பண்ணணும் பேலன்ஸ் பண்ணி எழுதினாதான் உங்களுக்கு மார்க்கே கொடுப்பாங்க பேலன்ஸ் பண்ணி எழுதினாதான் ஃபுல் மார்க் கிடைக்கும் நீங்க 1க்கு 4 வாட்டி பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் ஞாபகமே இருக்கும் ஓகே சோ இங்க இப்போ நம்ம என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னா ஹால்-ஹெரால்ட் ப்ராசஸை முடிச்சிட்டோம் யா சோ இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாமா அடுத்த ப்ராசஸ் வந்து என்னது அப்படின்னா முடிய போகுதுடா ரிஃபைனிங் ஆஃப் நிக்கல் மான்ஸ் ப்ராசஸும் வேன் ஆர்கெல் மெத்தடும் பார்க்க போறோம் நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே என்ன ப்ராசஸ் அப்படின்னா வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ஓகே வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் அப்படிங்கிற ப்ராசஸ் என்னது அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே சொல்றேன் இதுல மொத்தமா 2 விதமான ஒரு ப்ராசஸ் வந்து இருக்கு ஒன்னு வந்து மான்ஸ் ப்ராசஸ் ஒன்னு வந்து வேன் ஆர்கெல் ப்ராசஸ் ஓகே சோ இப்போ ரெண்டு ப்ராசஸ்லயுமே நம்ம ஒரு மெட்டல் இருக்கா அந்த மெட்டலை ஒரு சூட்டபிள் ரிஏஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு volatile காம்ப்ளெக்ஸா மாத்திக்கிறோம் volatile காம்ப்ளெக்ஸ்னா என்னதுடா ஈஸியா எவாபரேட் ஆகக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸை தான் volatile காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஈஸியா எவாபரேட் முடிஞ்சிருதுடா இப்போ லைவ் முடிச்சிட்டு லஞ்ச் பிரேக் போயிடுங்க ஓகே ஈஸியா எவாபரேட் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ஈஸியா எவாபரேட் ஆகக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் தான் volatile காம்ப்ளெக்ஸ் அப்படி சொல்றோம் அப்புறமா அந்த volatile காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா
அந்த volatile காம்ப்ளெக்ஸை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணுறப்போ அது என்ன ஆகும்னா டீகம்போஸ் ஆகும். டீகம்போஸ் ஆகிறப்போ எனக்கு மெட்டல் தனியாக இந்த ரீஏஜென்ட் தனியாக வந்துடும். ஓகே, volatile ஈஸிலி எவாப்ரேட்டபிள் அப்படின்னு அர்த்தம். இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா நிக்கல் எடுத்துக்கிறேன். இது எப்படி வேணா கேட்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரிஃபைனிங் ஆஃப் நிக்கல்னு கேட்டாலும் இல்லைனா ரிஃபைனிங் மான்ஸ் ப்ராசஸ்ன்னு கேட்டாலும் சரி, மான்ஸ் ப்ராசஸ்ன்னு கேட்டாலும் சரி, சேம் ஆன்சர் தான். ஓகே, ஹங்கிரியா? ஓகேடா வெயிட் பண்ணுங்க, முடிச்சிடலாம். இது மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, டன். The impure nickel is heated in the steam of carbon monoxide. நல்லா கவனி, நிக்கல கார்பன் மோனாக்சைடு கூட ரியாக்ட் பண்றேன். 4 moles of carbon monoxide. ஏன்? அப்பதான் நிக்கல் டெட்ரா கார்போனில் கிடைக்கும். இந்த கார்பன் மோனாக்சைடுக்கு நீங்க இந்த சாதாரண பிராக்கெட் தான் போடணும், ஆனா மொத்தத்துக்கு ஸ்கொயர் பிராக்கெட் தான் போடணும். சரியா? ஏன்னா இது கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். ஓகே, நிக்கல் டெட்ரா கார்போனில் கிடைக்குது. இப்போ மறக்காம எழுதணும் என்னது அப்படின்னா டெம்பரேச்சர், which is 350 Kelvin, which is 350 Kelvin temperature இருக்கு. இப்போ இந்த highly volatile complex எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சா? இந்த highly volatile complex நான் 460 Kelvinல ஹீட் பண்ணா எனக்கு நிக்கலும் கார்பன் டை ஆக்சைடும் கார்பன் மோனாக்சைடும் தனித்தனியா கிடைச்சிரும். நல்லா பாரேன், இப்ப நிக்கல் 4 கார்பன் மோனாக்சைடு சேர்ந்தா நிக்கல் டெட்ரா கார்பனில் கிடைக்குது. நிக்கல் டெட்ரா கார்பனில் நான் ஹீட் பண்ணா நிக்கலும் 4 கார்பன் மோனாக்சைடும் கிடைக்குது. அப்படியே ரியாக்ஷனை ரிவர்ஸ் தான் பண்ணி எழுதியிருக்கேன், ஒன்றும் மாறல. ஆனால் டெம்பரேச்சர் மாறுது. இந்த volatile காம்ப்ளெக்ஸை உருவாக்க 350 Kelvin யூஸ் பண்றேன், அதை டீகம்போஸ் பண்ண 460 Kelvin யூஸ் பண்றேன். இதே ப்ராசஸ் தான் வேன் ஆர்க்கலும். அவ்வளோ ஈஸியா இருக்க போகுது பாரு. வேன் ஆர்க்கல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைட்டானியம் ஜிர்கோனியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. டைட்டானியம் ஜிர்கோனியம்லாம் நம்ம வேன் ஆர்க்கல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்றோம். டைட்டானியம் கேட்டாலும் சரி, ஜிர்கோனியம் கேட்டாலும் சரி, இந்த ஒரு ப்ராசஸ் தான். மான்ஸ் ப்ராசஸ்ல நிக்கல ரெடியூஸ் பண்ண கார்பன் மோனாக்சைடு யூஸ் பண்ணுவோமா? நான் கேள்வி கேட்பேன். டைட்டானியம்ல அயோடின் யூஸ் பண்ணுவோம், 2I2 அயோடின் யூஸ் பண்ண போறேன். அப்பதான் எனக்கு டைட்டானியம் டெட்ரா அயோடைடு TiI4 கிடைக்குமா? ஸ்கொயர் பிராக்கெட் போடணுமா? போட்டுக்கலாம் கண்டிப்பா. ஓகே, அதுதான் என்னுடைய volatile காம்ப்ளெக்ஸ். இப்போ அந்த டெட்ரா அண்ட் டைட்டானியம் டெட்ரா அயோடைடு நான் ஹீட் பண்றப்போ டைட்டானியம் தனியா அயோடின் தனியா கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனுக்கு அப்படியே திருப்பி போட்டா செகண்ட் ரியாக்ஷன். இப்போ டெம்பரேச்சர் தான் முக்கியம். டெம்பரேச்சர் எழுதலனா ஹாஃப் மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. 550 Kelvin நீங்க ஹீட் பண்றப்போ தான் இந்த volatile காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இதே 1800 Kelvin நீங்க ஹீட் பண்ணாதான் இது நமக்கு ரெடியூஸ் ஆகும், டீகம்போஸ் ஆகும். ஓகே, ஸோ 4 டெம்பரேச்சர் நல்லா படிச்சுக்கோங்க. 350 Kelvin அண்ட் 460 Kelvin. எதுக்கு? நம்மளுடைய வேன் ஆர்க்கல் மான்ஸ் ப்ராசஸ்க்கு 350 460. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு டெம்பரேச்சர் 550 1800 550 1800. ஓகேவா? டன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா zone refining process with example. அதான் பார்த்துட்டோமே, zone refining பார்த்துட்டோம். சரி, அவ்வளவுதான்டா, முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த டிஸ்டிலேஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க பார்த்துப்பீங்களா? டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்லாம் நீங்க படிச்சுப்பீங்களா? or do you want me to teach? distillation, liquefaction, electrolytic refining of pure silver, இதெல்லாம் இருக்கு. அதை மட்டும் நீங்க படிச்சுப்பீங்களா? ஓகே, அப்புறமா அப்ளிகேஷன்ஸ். ஓகே, சூப்பர். ஸோ யா, நீங்க இப்போவே நீட் ஆர் ஜேஇ கோச்சிங் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்லயே கிளாஸஸ் நிறைய வந்து போயிட்டு இருக்கு. ஆனா அதுதான் ஒரு கன்சிஸ்டன்சின்னு ஒன்று வேணும். இல்லை மேம், நான் ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல போயிட்டு நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேதாந்துடைய லேர்னிங் சென்டர் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஓகே, ஸோ உங்க சீனியர்ஸ் யாராச்சும் ரிப்பீட் பண்ற ஐடியா இருக்காங்க அப்படின்னா வெறும் 50,000க்கு the whole year ஆஃப்லைன் கிளாஸ் வந்து வேதாந்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ நீட் ரிப்பீட்டர் பேட்சுக்கு அவங்க அந்த ஃபீஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எப்படி? இந்த ஐவி சாட் எக்ஸாம் எழுதி ஸ்காலர்ஷிப் வாங்கி ஃபீஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், போரூர், பெரம்பலூர், பெருங்கலத்தூர்லலாம் வேதாந்துடைய லேர்னிங் சென்டர்ஸே இருக்கு. அண்ட் இந்த ஸ்கூல்ஸ் உடைய அஃபிலியேட்டட்ல பண்றாங்க. ஸ்ரீ ரமணா வித்யாலயா ராஜபாளையம்ல இருக்கு. யாரோ ஒருத்தங்க ராஜபாளையம் கேட்டுட்டே இருந்தாங்க, ஸ்ரீ ரமணா வித்யாலயா. ஓகே, ஸோ யா, தேங்க்யூ ஃபார் லிசனிங் த கிளாஸ். யாருக்கெல்லாம் வந்து மேம் நான் செம சாட்டிஸ்ஃபைட், செம்மலாம் இல்லை கவனிச்சிங்க அப்படின்னா 70% எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு மேம் இந்த சாப்டர்ல. ஒரு 30% நான் ரிவைஸ் பண்ணிட்டா இந்த சாப்டரை முடிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு மேம் அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க?
70% வந்து நான் முடிச்சிட்டேன் மேம் அப்படிங்கிறவங்களாம் யார் யார்? ஓகே, மீ, சூப்பர், செம. ஸோ நீங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ரைட் யூர் ஓகே, ஸோ ரைட் யுவர் நேம் இன் த கமெண்ட் செக்ஷன். ரைட் யுவர் நேம். யாருக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ அவங்க மட்டும். சரியா? செகண்ட் வந்து ஹவ் வாஸ் த கிளாஸ்? டெஃபினெட்லி இன்னைக்கு கிளாஸ் வந்து இன்னைக்கு லாங் மேரத்தான் இல்லையா? ஹவ் வாஸ் த கிளாஸ்? அண்ட் தென் வாட் ஐ எம் பிளானிங் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்க ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் த மிட் டேர்ம் போர்ஷன். இந்த மிட் டேர்ம் போர்ஷன் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா கான்செப்ட் பிளஸ் புக் பேக் முடிக்கணும் அப்படின்னு நான் வந்து நானே பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ கான்செப்ட் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு டீச் யூ இன் லைவ்ல கான்செப்ட் டீச் பண்ணிட்டு புக் பேக்கை நான் வந்து ரெக்கார்டிங்ல போட போறேன். புக் பேக்கை ரெக்கார்டிங்ல போட போறேன். அடுத்த கிளாஸ் இன்னைக்கு சாயந்தரம் வந்து 4 மணிக்கு, இன்னைக்கு சாயந்தரம் 4 PM வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜேஇ கிளாஸ் இருக்கு. நீங்க நீட்டுக்கு படிக்கிறீங்க, ஜேஇக்கு படிக்கிறீங்க, நான் ரெண்டுத்துக்குமே படிக்கிறேன். நான் 12 ஸ்டேட் போர்ட் தான் படிக்கிறேன். அட்டென்ட் பண்ணலாமா? கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆர்கானிக் பேசிக்ஸ் படிக்க போறோம். சரியா? நீ அதனால என்ன பார்க்காத, நீட்டுன்னு தான் போட்டிருக்காங்க, ஜேஇன்னு தான் போட்டிருக்காங்க, அப்படி பார்க்காத. இப்போ அதே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி யார் சார் வந்து நீட்டுக்கோ ஜேஇக்கோ நடத்துறாங்க அப்படின்னா அதே கான்செப்ட் தான். 12 ஸ்டேட் போர்டுக்கும் அதே கான்செப்ட் தான், நீட்டுக்கும் அதே கான்செப்ட் தான், ஜேஇக்கும் அதே கான்செப்ட் தான். கான்செப்டும் உனக்கு வேணுமா? கிளாஸ்க்கு வந்துரு, அவ்வளோதான். சரியா? ஓகே, ஸோ நம்ம அடுத்து சாலிட் ஸ்டேட்டோட பார்ட் 3 நம்ம வந்து படிக்க போறோம். சரியா? சாலிட் ஸ்டேட்டுடைய பார்ட் 3 வந்து நம்ம படிக்க போறோம். இதுக்கு நான் பிடிஎஃப் தர போறதில்ல. நான் எதுக்கெல்லாம் பிடிஎஃப் தரப்போறேன் அப்படின்னு சொல்லிடுறேன், கவனிங்க. ஸோ பிடிஎஃப் வந்து புக் பேக்குக்கு மட்டும் தான் நான் பிடிஎஃப் தரப்போறேன். கான்செப்ட் ரிவிஷனுக்கு நான் பிடிஎஃப் வந்து ஒன்லி இன் தீமினல் பேட்ச்ல மட்டும்தான் வந்து அதுக்கான பிடிஎஃப் வந்து கிடைக்கும். சரியா? which is paid batch. ஏன்னா இந்த கான்செப்ட் ரிவிஷன் நீங்க நோட்ஸ் எடுக்கணும்டா, நீ நோட்ஸ் எடுத்து படிக்கணும். சரியா? ஏன்னா அங்க வரணும், என்னால வந்து நோட்ஸ் எடுக்க வைக்க முடியுது. ஸோ அவன் நோட்ஸும் எடுப்பான், அவனுக்கு பிடிஎஃபும் ரெஃபரன்ஸ்க்கு வந்து இருக்கும். நீ நோட்ஸ் எடுக்கிற பழக்கத்தை வச்சுக்கோ. இல்லைனா மேம் பிடிஎஃப் தந்துருவாங்க, நான் கிளாஸே கவனிக்க வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அது பெரிய லாஸா இருக்கும் நமக்கு. ஓகே, 10th சோஷியல் சாப்டர் 2 கண்டிப்பா நான் நடத்துறேன். ஓகே, ஸோ நேமு, கிளாஸ் எப்படி போச்சு, அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு கான்செப்ட் வேணுமா, புக் பேக் வேணுமா, எந்தெந்த சாப்டர், இந்த ஸ்ட்ராட்டஜி ஓகேவா, நம்ம இதே ஃபாலோ பண்ணிக்கலாமா இந்த அகாடமிக் இயர்க்கே, இந்த வருஷத்துக்கே நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் என் பிளான் என்னன்னு சொல்லிடுறேன். நான் சொல்லிட்டேன், ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டா கிளாஸ் வரதெல்லாம் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. ஸோ பிஃபோர் ஈவன் த ஸ்கூல் ஸ்டார்ட்ஸ் ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் த சிலபஸ். ஓகே, யாரெல்லாம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் மேம் அப்படிங்கிறவங்களாம் இந்த ஒரு கோட் வேர்டை போடுங்க, #தீமின்னல். #தீமின்னல் அப்படிங்கிறத 4th ஆப்ஷனா போடுங்க. ஸோ தட் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நம்ம முன்னாடியே முடிச்சிடுறோம் அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுப்பேன். ஓகே, ஸோ டுடே ஈவினிங் 4 o'clock ஜேஇ கிளாஸ் இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே கிளாஸ் வந்துருங்க. நாளைக்கு இதே மாதிரி 10:30 மணி கிளாஸ் வச்சுக்கலாமா? டுமாரோ ஆல்சோ வில் பி ஹேவிங் 10:30 கிளாஸ், மறக்காம வந்துருங்க. ஸோ டுமாரோ, TOMORROW, டுமாரோ ஆல்சோ யூ ஹாவ் 10:30 AM கிளாஸ். நாளைக்கும் 10:30 AM கிளாஸ் இருக்கு, மறக்காம வந்துருங்க. சரியா? ஓகே, பேஸ்ட் ஆன் யுவர் கமெண்ட்ஸ் நான் அப்கமிங்க்கு பிளான் பண்ணிப்பேன். நீங்க ஓகே மேம் நம்ம இந்த ஹோல் மிட் டேர்ம் போர்ஷனையுமே நம்ம இந்த லைவ்லயே முடிச்சிடலாம் அப்படிங்கிறவங்களாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எவ்ரிடே காலையில 10:30 மணிக்கும் கிளாஸ் வைப்பேன், சாயந்தரமும் கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கும். நம்ம ஃபாஸ்டா முடிச்சிடலாம் போர்ஷனை. சரியா? ஓகேவா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருமே கண்டிப்பா என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பிளானை வந்து என் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே, பை பை, தேங்க்யூ. டைம் போனது சத்தியமா எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஸோ யா, பை பை கைஸ், தேங்க்யூ ஸோ மச். யாராச்சும் அந்த இனியால் குட்டி பப்பி அடாப்ஷன் கேட்டாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து சொல்லுங்க, மெயில்ல சொல்லுங்க, vedantu@gmail.comல மெயில் பண்ணுங்க, யாருக்கெல்லாம் பப்பி வேணுமோ இன் பாண்டிச்சேரி. ஓகே, டன். பை பாய். கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.